Hi students, again welcome back to Kerala Brilliant Academy online classes. நீங்க எல்லாரும் இன்னைக்கு NEET examination எழுதி எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கா? நம்ம எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்த்தாச்சு. பிசிக்ஸ் எப்படி இருந்துச்சு? கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு? பயாலஜி எப்படி இருந்துச்சு? நாம Brilliant Academyல கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண கம்ப்ளீட் கொஸ்டின் தான் NEET எக்ஸாமுக்கு வந்தது. நீங்க பாருங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்க, நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ், நம்ம மாடல் எக்ஸாமுக்கு வந்த கொஸ்டின்ஸ், நாம என்சிஆர்டில கோட் பண்ணி இன்ன கொஸ்டின்ஸ் நீட் எக்ஸாமுக்கு கண்டிப்பா வரும்னு நாம சொன்ன கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எக்ஸாமுக்கு வந்திருக்கு. இந்த வாட்டி நாம இன்ஸ்டிடியூட்டில் படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் MBBS கண்டிப்பா கிடைக்கிறது மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. ஓகேவா? நாம போன வருஷம் எப்படி இருந்துச்சு? கொரோனா டைமில் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் பேனிக் ஆயிருந்த டைமில் நாம ஒரு பேஜ் 45 ஸ்டூடெண்ட் தான் நாம கையில் இருந்தது. அந்த ஸ்டூடெண்ட்ஸை நாம ட்ரெயின் பண்ணி 15 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம MBBS வாங்கி கொடுத்தாச்சு. நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க பாருங்க, நம்ம கிளாஸுக்கு வீடியோ, கிளாஸுக்கு பவர், நம்ம ரிசல்ட் எல்லாமே யூடியூப் சேனல்ல இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வீட்டில எல்லாம் அவரு நிம்மதியா இருக்குன்னு நினைச்சிருக்கு. நாம கெமிஸ்ட்ரிக்கு கொஸ்டின் பேப்பர் நமக்கு சால்வ் பண்ணலாம். என் பேர் உங்களுக்கு தெரியும், ஷஹனாஸ் சார், ஒன் ஆஃப் தி கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டி ஆஃப் கேரளா பிரில்லியன்ட் நீட் அகாடமி திருநெல்வேலி. நாம புது இன்ஸ்டிடியூட் நம்ம புதுக்கோட்டையில ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரிப்பீட்டர் லிமிட்டட் சீட் மட்டும்தான் இருக்கு. நீங்க சீக்கிரம் வந்து அட்மிஷன் எடுத்துடுங்க. ஓகே, சோ நமக்கு கொஸ்டின்ல விட்டு போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் பை ஒன் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகே, சோ initially we are going to question number 51. கெமிஸ்ட்ரியில முதல் கொஸ்டின் என்னது? சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஆப்ஷன் 1, diamond is sp3 hybridized and graphite is sp2 hybridized. This is correct word. அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். diamond sp3 தான் SR, graphite வந்து sp2 தான் கரெக்ட் தான். இனி மீதி ஆப்ஷன்ஸும் கூட வாய்க்கலாம். Both diamond and graphite are used as dried lubricants. Diamond ne lubricants ah use panna maate, ana graphite ne lubricants ah use பண்ணுவேன் தெரியும். diamond க்கு 3D structure, graphite க்கு layered structure. layers வரும்போது அங்க slipping இருக்கு, அதனால lubricants ah use பண்ணும். Third one, diamond and graphite have 2D network. diamond க்கு 3D structure-உம் graphite க்கு 2D structure-உம் தான். ஓகே, அப்ப 2 தட்டு 3 தட்டு. diamond is covalent and graphite is ionic. Both are covalent. graphite and diamond covalent தான், ionic வராது. So what about answer? Option 1. Okay students, next question number 52. Which statement regarding polymer is not correct? Which statement regarding polymer is not correct? Polymer chapter question then. Option 1, thermoplastic polymers are capable of repeatability, softening and hardening on heating and cooling respectively. தெரியும், thermoplastic polymer தெரியும், அந்த ஆளு ஹீட் பண்ணியால் சாஃப்ட் ஆயிடும், கூல் பண்ணியால் ஹார்ட் ஆயிடும். தெரியும் கரெக்ட். ஆப்ஷன் 1 கரெக்ட். நாட் கரெக்ட் தான் கேட்டது. ஆப்ஷன் 2, thermosetting polymers are reusable பண்ண முடியாது. thermosetting polymers once set பண்ணியால் reshape பண்ண முடியாது, reset பண்ண முடியாது. தெரியும். ஆப்ஷன் 3, elastomers have polymer chain held together by weak intermolecular force. correct. ஆப்ஷன் 4, fiber possess high tensile strength. correct. அப்ப incorrect என்னது? ஆப்ஷன் 2. okay students, what about the next question? Which of the following PV curve represent maximum work done? அது வந்து pressure volume work done. என்ன கிராஃப்? pressure volume graph. ஓகே, அதுல pressure volume graph வரும்போது we all know that this is pressure volume curve. pressure volume curve இப்படி தான் வரணும். yes, isothermal graph தான். ஏரியா மேக்ஸிமம் ஒர்க் கிட்ட இருக்க ஒர்க் என்னது? ஏரியா அண்டர் தி கர்வ். ஒர்க் என்னது? ஏரியா அண்டர் தி கர்வ் தான் ஒர்க். ஓகே, நீங்க இங்க பாருங்க, இங்க ஏரியா அண்டர் தி கர்வ் இவ்வளவு தானே இருக்கு. எஸ்ஆர்
இங்க வராது, இங்க ஏரியே கிடையாது. ஆப்ஷன் ஏயில் ஏரியே கிடையாது. இது ஐசோதெர்மல் கிராஃப் கிடையாது. P versus V வரும்போது ஐசோதெர்மல் கிராஃப் இப்படி தான் வரணும். இது என்னது parallel to x axis வந்தாச்சு, இது நடக்காது. இது ஓகே ஐசோதெர்மல், ஆனா கொஞ்சம் ஏரியா இருக்கு. இது பாரு, இது ஐசோதெர்மலா வர முடியாது. வந்துடுச்சுனாலும் இதுதான் ஏரியா அண்டர் தி கர்வ். ஓகே, இது பாரு, this is a large area under the curve. அப்ப என்ன ஆப்ஷன்? நீங்க 1 மார்க் பண்ணுமா, 2 மார்க் பண்ணுமா, 3 மார்க் பண்ணுமா, 4 மார்க் பண்ணுமா? maximum work done. maximum work done என்ன ஆப்ஷன்? 4. next question number 54. the Jalda's method for the estimation of nitrogen that can be used to estimate the amount of nitrogen that present in which of the following compound? நம்ம கிளாஸிலே டிஸ்கஸ் பண்ணும்போது ஜல்டாஸ் மெத்தட் டியூமாஸ் மெத்தட்னு கண்டிப்பா क्वेश्चन வரும்னு சொல்லியாச்சு. ஜல்டாஸ் மெத்தட் என்ன காம்பவுண்ட்ஸில் ஆப்ளிகபிள் கிடையாது. இது என்ன ചോദിച്ചது? ஜல்டாஸ் மெத்தட் எங்க ஆப்ளிகபிள் ஆகும்? ஜல்டாஸ் மெத்தட் நாட் ஆப்ளிகபிள் எங்க? ஜல்டாஸ் மெத்தட் நாட் ஆப்ளிகபிள் எங்க வந்திருக்கு? azo compounds. n double bond n than azo compounds. ஜல்டாஸ் மெத்தட் நடக்காது. Next, nitro compounds. Nitro compounds Jalda's method nadakadu. Next, nitrogen in the ring compound. Nitrogen in the ring compound. Enge? This is nitrogen in the ring compound. Nadakadu. Appa enga nadakum? Option 1. Aniline. Okay students, next question number 55. Surface chemistry question. Nalla parunga. இந்த வருஷம் assertion reason type questions, ஸ்டேட்மெண்ட் டைப் क्वेश्चंस நிறைய வந்திருக்கு. நாம எக்ஸ்பெக்ட் பண்ணாம விட வந்திருக்கு. ஓகே, என்னது क्वेश्चन? given below are the two statements. statement 1, statement 2. என்னது statement 1? in the coagulation of negative salt, the flocculating power means that coagulating power. இங்க என்ன யூஸ் பண்ணணும்? Hardy-Schultz rule. Greater the Hardy-Schultz rule என்னது? Greater the valency, greater the coagulating power. Greater the valency, greater the coagulating power. In the coagulation of negative salt, coagulating power of 3 given ions, Al3 plus greater than Ba2 plus greater than Na plus. That is correct. According to Hardy-Schultz rule, greater the valency, greater the coagulating power, Al3 plus Ba2 plus Na plus. Opposite charge than coagulate பண்ணும். நெகட்டிவ்க்கு பாசிட்டிவ். இது ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 என்னது? in the coagulation of positive salt, the flocculating power of negative என்னது? NaCl chlorine -1, Na2SO4 sulfur -2, Na3PO4 phosphorus -3. இது Hardy-Schultz rule opposite தான் வரும். greater the valency, greater the coagulating தானே. நெகட்டிவ் வரும்போது பாசிட்டிவ் மேக்ஸிமம், பாசிட்டிவ் வரும்போது நெகட்டிவ் மேக்ஸிமம். இங்க நெகட்டிவ் மினிமம் தான் கொடுத்திருக்கு. அப்போ என்னது? ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்ட். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 என்னது? ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். அது வராது. ஆப்ஷன் 3 என்னது? both statement 1 and 2 கரெக்ட். ஆப்ஷன் 4 என்னது? both statement 1 and 2 இன்கரெக்ட். அப்ப என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 1. Okay students, next question. Given below are two statements. Statement 1 போன question மாதிரி. Acidic strength of monosubstituted nitrophenol. இதுதான் phenol. Monosubstituted nitrophenol. NO2 ortho position இருக்கட்டும். The acidic strength of monosubstituted nitrophenol is higher than phenol. Monosubstituted nitrophenol is higher than phenol. என்னது? acidic strength of monosubstituted phenol is higher than phenol because of electron withdrawing nitro group. நாம ortho effect கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. என்னது ortho effect? ortho substituted. அது benzoic acid தான் வரும். ortho substituted, ortho effect. ortho substituted benzoic acid. That is more acidic than benzoic acid. Irrespective of the nature of the group வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கு. ortho effect. இங்க என்னது? இங்க ortho effect கொடுக்க நமக்கு முடியாது. ortho effect நார்மலி நாம என்ன கொடுக்கும்? ஆசிடில் தான் கொடுக்கும். நார்மலி சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி திங்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு, என்ன குரூப் இருக்கு? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். என்ன குரூப்?
நம்ம கையில் electron withdrawing group இருக்கு. NO2 வந்து electron withdrawing group. electron withdrawing group வரும்போது acidic strength என்ன பண்ணும்? Increase பண்ணும். electron donating group வரும்போது basic strength தான் increase பண்ணுது. So this is correct. Statement 1 is correct. என்ன statement 1? Acidic strength of monosubstituted nitrophenol higher than phenol because of electron withdrawing group. Yes, NO2 electron withdrawing group ஆயதுனால H plus ஈஸியா போயிடும். electron withdrawing group வரும்போது acidic character கூடிடும், H plus போயிடும். என்ன reason? Statement 2 என்னது? Orthonitrophenol, metanitrophenol, paranitrophenol will have same acidic strength. தப்பு. ஆர்த்தோய்க்கும் மெட்டாய்க்கும் பாராய்க்கும் டிஃப்ரெண்ட் தான். இங்கே யாருக்கு அதிகம்? ஃபர்ஸ்ட் யாருக்கு அதிகம்? நைட்ரோ. பாராநைட்ரோஃபினோல் தான் அதிகம். அதுக்கப்புறம் மீதி ரெண்டும் வரும். ஓகே, they have one nitro group attached to phenolic ring. So statement 1 correct, statement 2 incorrect. Statement 1 correct, statement 2 incorrect. என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 1. இதெல்லாம் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन தான். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், क्वेश्चन नंबर 57, மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. சிம்பிள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. லிஸ்ட் 1ல் என்ன பார்க்கணும்? ப்ராடக்ட் ஃபார்ம்டு. லிஸ்ட் 2 என்னது? ரியாக்ஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வித். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் என்னது? CO. ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் கண்டெயின் கார்பனைல் குரூப். இது கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ரியாக்ட் வித் NH2OH. கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ரியாக்ட் வித் RNH2. கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பிரைமரி அமீன் தான் RNH2. கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ரியாக்ட் வித் ஆல்கஹால். இப்படி தான் வரணும் ப்ராடக்ட். திருப்பி கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ரியாக்ட் வித் NH2OH ஹைட்ரோக்சிலமீன், RNH2 பிரைமரி அமீன், ஆல்கஹால்ஸ், HCN. என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? நீங்க பாருங்க, நமக்கு NH2OH ஆப்ஷன் 2 தான் ஆன்சரா வருது. எனக்கு பார்த்த போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எப்படி? என்னது? சயனோஹைட்ரின். என்னது? HCN யூஸ் பண்ணியால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? கார்பனைல் காம்பவுண்ட் ரியாக்ட் வித் HCN யூஸ் பண்ணி என்ன கிடைக்கும்? HCN யூஸ் பண்ணியால் சயனோஹைட்ரின் தான் ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்கஹால் யூஸ் பண்ணியால் என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் யூஸ் பண்ணியால் என்ன கிடைக்கும்? அசெட்டால் கிடைக்கும், அசெட்டால். நெக்ஸ்ட் அமீன், பிரைமரி அமீன் யூஸ் பண்ணியால் RNH2 பிரைமரி அமீன் யூஸ் பண்ணி என்ன கிடைக்கும்? ஆக்சைன் சாரி ஷிப்ஸ் பேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் NH2OH யூஸ் பண்ண என்ன கிடைக்கும்? ஆக்சைன் கிடைக்கும், ஆக்சைன். ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 2. ஜஸ்ட் கார்பனைல் காம்பவுண்ட் ரியாக்ட் வித் தீஸ் 4 reagents, we will get different products. Okay students, next question number 52. Again match list 1 list 2. List 2ல drugs, chemistry in everyday life. Next அது எக்ஸாம்பிள் தான் கேட்டது. இதுல ஆன்டாசிட்ஸ் என்னது? சிமிட்டிடின், ரானிட்டிடின், ஒமிப்ராசோல், லான்சோப்ராசோல். அதான் ஆன்டாசிட்ஸ். சிமிட்டிடின் தான் வரும். அப்போ A3 வருது. A3 வருது. என்ன ஆப்ஷன் இருக்கு? A3 வருது. ஆப்ஷன் 3 இருக்கு, ஆப்ஷன் 4 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? சால்வர்சன். என்னன்னு தெரியுமா? சால்வர்சன். அதுவும் பாரு, சால்வர்சன் D1 தான். சால்வர்சன் ஆன்டி மைக்ரோபியல்ஸ். அப்போ 3 4 தான் ஆன்சர் வரும். இனி பியும் சியும் என்ன வரும்னு பார்த்தா போதும். இதுல என்ன இருக்கு? மார்பின் என்னது? அனால்ஜசிஸ். மார்பின் வந்து அனால்ஜசிஸ். சி என்ன வந்தாச்சு? C2 வந்தாச்சு. அப்போ ஆப்ஷன் என்னது? 4. ஆப்ஷன் 4 தான் வரும். எஸ், ஆன்சர் ஆப்ஷன் 4. அப்போ ஆன்டாசிட்ஸ் வந்து சிமிட்டிடின், ஆன்டிஹிஸ்டாமின் வந்து செல்டைன். நெக்ஸ்ட் அனால்ஜசிஸ் வந்து மோர்ஃபின், கொடீன், ஹெரோயின். நார்கோட்டிக் அனால்ஜசிஸ் தான். டி வந்து ஆன்டி மைக்ரோபியல்ஸ் வந்து சால்வர்சன். கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணி தந்திருக்கு. ஓகே, ஆப்ஷன் 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். given below are half cell reactions. MnO4 minus இதில் manganese +7 react with 8H plus 5 electron gives Mn2 plus +7 +2 ஆகுது. இது என்னது? reduction. அதுக்கு reduction இது என்னது? Mn reduction potential வந்திருக்கு. Mn2 plus Mn2 plus Mn +7 ஆயிடுச்சு. அப்போ E0 Mn2 plus Mn +7 2 plus +7 2 plus +2 +7 ஆகும்போது இது என்ன பொட்டன்ஷியல்? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் தான் தந்திருக்கு. எஸ், ரியாக்ஷன் பார்க்கும்போது +7 +2 ரிடக்ஷன். இங்க 2 plus 7 plus ஆகுது. அப்போ இது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் தான். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இங்க என்னது? ஆக்சிஜன் 0 to இங்க -2 தான்.
0 to minus 2 എന്നത് 0 to minus 2 എന്നത് റിഡക്ഷൻ അതും റിഡക്ഷൻ தான் രണ്ടും റിഡക്ഷൻ റിയാക്ഷൻ தான் இங்க என்ன தந்திருக்கு E0 oxygen 0 இங்க oxygen -2 அப்ப 0 to -1 இது reduction potential yes நீங்க இது கேர்ஃபுல்லா இந்த क्वेश्चन சால்வ் பண்ணனும் மேபி நாம NTA கீ ரிலீஸ் பண்ணும்போது நாம டிஸ்கஸ் பண்ணறதும் அந்த கீயின் தம்மில் ஏதாவது சேஞ்ச் வந்துடுச்சுனா நமக்கு அந்த டைம்ல ஜஸ்ட் ஒரு வீடியோ கூட பார்த்துட்டு கிளாரிஃபை பண்ணலாம் ஓகே அப்போ நார்மலி பாக்கும்போது இந்த -1.5 வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலும் plus 1.223 வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் தான் எப்படி இது 2 plus 7 plus ஆகுது 2 plus 7 plus ஆகுது ஆக்சிடேஷன் அப்ப இது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இது 0 -2 ஆகுது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன क्वेश्चन will the permanganate ion liberate O2 from water in the presence of an acid இந்த ரியாக்ஷன் நடக்குமா இல்லையான்னு கேட்டிருக்கு ஆப்ஷன் பாரு yes or no because இங்க பாரு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் E0 cell E0 cell பாசிட்டிவ் ஆனா ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் நடக்கும் E0 cell நெகட்டிவ் ஆனா ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ் நடக்க மாட்டுக்கு E0 0 ஆனா ரியாக்ஷன் இஸ் அட் ஈக்விலிபிரியம் ஓகே E0 cell எப்படி கண்டுபிடிக்கும் E0 cathode minus E0 anode cathode என்ன நடக்குது cathode ரிடக்ஷன் தான் நடக்குது அப்ப இங்க cathode என்ன கொடுக்கணும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் anode என்ன கொடுக்கணும் oxidation potential okay anode இல் வந்து oxidation potential cathode இல் வந்து reduction potential அப்ப இங்க reduction potential என்னது 1.223 minus இது minus into minus என்ன ஆயிடுச்சு plus ஆயிடுச்சு minus into minus plus 1.5 அப்ப என்ன வந்துடும் plus 2.7 something answer வரும் 2.7 plus 2.7 ஆப்ஷன் இருக்கு plus 2.7 அப்ப E0 cell positive plus 2.7 வேற இல்லை மைனஸ் தான் இருக்கு புரிஞ்சுதா ஓகே அப்ப என்ன அப்ப ஆக்சிஜன் ஃபார்ம் பண்ணும் E0 cell பாசிட்டிவ் இந்த ரியாக்ஷன் நல்லா பாருங்க இது +2 +7 ஆகுது +2 +7 ஆகும்போது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் 0 -2 ஆகும்போது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் E0 cell எப்படி கண்டுபிடிக்கும் E0 cathode minus E0 anode anode இல் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் cathode ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடுச்சு E0 cell பாசிட்டிவ் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் நடக்கும் E0 cell நெகட்டிவ் வந்துடுச்சுனா ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ் நடக்க மாட்டுக்கு ஓகே ஸ்டூடண்ட்ஸ் 16th question match list 1 list 2 hydrogen chapter that list 1 hydrates and nature magnesium என்னது s block element அப்ப என்ன ஃபார்ம் பண்ணும் ionic hydrates yes germanium என்னது p block element என்ன ஃபார்ம் பண்ணும் carbon silicon germanium tin lead electron precise or exact diborane என்னது electron deficient hf என்னது electron rich fluorine கூட 3 lone pair இருக்கு yes A4 option வந்தாச்சு option 3 A4 B1 C2 D3 அவ்வளவுதான் simple question okay next question 61 equilibriumத்திலே simple question என்ன 61 the pH of a solution containing 15 ml each of 0.1 molar sodium acetate CHCCOONA and 0.01 molar acetic acid அப்போ சோடியம் அசெட்டேட்டும் அசெட்டிக் ஆசிடும் pKaயும் தந்திருக்கு சோடியம் அசெட்டேட்டும் அசெட்டிக் ஆசிடும் தந்திருச்சுனா கண்டிப்பா இது என்னது this is known as acidic buffer இது ஒரு acidic buffer தான் acidic buffer என்னது it is a mixture of weak acid and salt of that weak acid with a strong base எல்லாம் தெரியும் சார் buffer acidic buffer ka pH equal to pKa plus log concentration of salt divided by concentration of acid அவ்வளவுதான் pKa எவ்வளோ 4.57 plus pKa 4.57 plus log concentration of salt எவ்வளோ சால்ட்டுக்கு கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ சால்ட் சோடியம் அசெட்டேட் தானே 0.1 அது வந்து 10⁻⁻1 divided by acidic concentration 0.01 10⁻⁻2 okay solve பண்ணும்போது pH equal to
4.57 plus 10 raised to minus 1 divided by 10 raised to minus 2. അപ്പോൾ 10 raised to minus കട്ടായി പോയിടും. 10 raised to minus 2 മേലെ വരുമ്പോൾ 10 raised to 2. അപ്പോൾ ടോട്ടലി ലോഗ് എന്നെ വന്നിടും ലോഗ് 10. ലോഗ് 10 എവ്വളോ 1. അപ്പോൾ pH equal to 4.57 plus 1 equal to 5.57. 5.57 இருக்கா? Yes sir, option 3. Okay, next question. 62. Given below are two statements. One is labeled as assertion and the next is labeled as reason. Nama classile assertion reason type question solliyachu. Ana ivvolo NEET exam ku varunnu nenakkala statement type question assertion reason. Theory therinjavukku dhaan idu correct panna mudiyum. Assertion A. In a particular point defect. Suppose njan short key defect eduthach. Short key defect. In a particular point defect. Adennum theriyadu. An ionic solid is electrically neutral. Ionic solid plus minus minus plus. An ionic solid is electrically neutral. Even if few of its cations are missing from this unit cell. Ingenne konjam cations miss panniyal and the ionic solid electrical neutrality maintain pannumnu solliyachu. Ana idu thappu dhaan. Appadi nadakadu. இங்கே என்ன கஷ்டம்னா நம்ம ஷார்ட் கீ டிஃபெக்ட் எடுத்தாலும் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் எடுத்தாலும் இங்கே என்ன பாரு இங்கே கேட்டயோன்ஸ் தான் போகுது கேட்டயோன்ஸ் போகும்போது வாட் ஹேப்பன்ஸ் கேட்டயோன்ஸ் மட்டும் போகும்போது ஆனியோன்ஸ் எக்ஸஸ் ஆகிடும் ஒரு கேட்டயோன்ஸுக்கு கூட ஒரு ஆனியோன்ஸ் போயால் தான் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணும் புரிஞ்சுதா again repeating the assertion in a particular point defect example short key defect. An ionic solid is electrically neutral even if few of its cations are missing from the unit cell. Cations போயிடுச்சுனா anions அதிகமா வந்துடும் electrical neutrality maintain பண்ண முடியாது. That is wrong. என்ன reason? In an ionic solid Frankel defect it is arised due to the dislocation of cation from its lattice side to interstitial side. Correct. Maintaining overall electrical neutrality. Frankel defect ile solids ke velil yarume poga maattukku lattice side le particles enga vandachu interstitial position il vandachu so that is absolutely correct. What about A is not correct, B is correct, option 2. Next question, simple question. The incorrect statement regarding enzymes, surface chemistry question. Enzymes are polysaccharides, answer kadachaj. Enzymes are proteins dane. Next question 64. Identify incorrect statement from the following. Incorrect statement. Ionization enthalpy of alkali metal decreases from top to bottom in the group. Correct. On moving from top to bottom, size of alkali metal increases. Size inversely proportional to ionization enthalpy. Top to bottom size increases, ionization enthalpy decreases. Correct. Lithium is the strongest reducing agent among alkali metal. Class is solithandaji exceptional case. Third one, alkali metals react with the water. Sodium react with the water to form their hydroxides. Enna kadakkum H2 and NaOH. Idukku nama class il enna solliyachu. We will get basic solution. Enna kadakkum basic solution. Option 4 then incorrect. Oxidation number of potassium in KO2. KO2 another KO2. Potassium plus 1 தானே potassium is an alkali metal எப்படி alkali metals க்கு plus 4 வரும் தப்பு oxygen என்ன வந்தாச்சு -half into 2 என்னது -1 இது என்னது this is known as superoxide potassium superoxide potassium plus 4 அல்ல என்னது +1 okay next question which of the following statement is not correct இந்த வருஷம் theory base பண்ணி தான் question வந்தது theory நல்லா புரியணும் okay which of the following statement is not correct about diborane B2H6 this is a previous year question previous year வந்திருக்கு NCERT direct diborane என்னது B H H B H H இங்க ரெண்டு banana bonds இருக்கு banana bonds നെ பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் option 1 the 4 terminal hydrogen atoms and the 2 boron atoms
இங்க ஒரு H இருக்கு, இங்க ஒரு H இருக்கு. Okay. The 4 terminal hydrogen atoms 1, 2, 3, 4 and 2 boron atoms lay in one plane. Correct. இது 2D structure தான். இது என்ன structure? 2D structure தான். 2D ஆகும்போது ஒரே planeல நின்றுடும். 3D ஆகும்போது தான் ரெண்டு plane தேவை. Okay. Both boron atoms are sp2 hybridized. Wrong. இங்க பாரு, boron atoms surrounded by 1, 2, 3, 4. 4 bond இருக்கு. This boron atom surrounded by 1, 2, 3, 4. 4 bond வந்துருச்சுனா both are which hybridization? sp3. sp3. Next one. There are 2 3-center 2 electron bond. 3-center 2 electron bond க்கு பேர் என்னது? This is known as banana bond. இங்க எவ்வளவு banana bond இருக்கு? 1, 2, 3. 1, 2, 3. ரெண்டு banana bonds. Correct. The 4 terminal BH bonds are 2-center 2 electron bonds. Correct. sp2 அல்ல, sp3 தான் answer. Okay. Next question number 66. இது வந்து solution chapterம் states of matter chapterக்கு mix பண்ண question. Which one is not correct? Mathematically equation for Dalton's law of partial pressure. என்னது Dalton's law? ரெண்டு law இருக்கு. ஒன்னு partial pressure equal to mole fraction into P total. Next one is known as P total equal to sum of partial pressures. P total equal to sum of partial pressures. Partial pressure equal to mole fraction into P total. Here P equal to total pressure of the gaseous mixture. அப்படி தந்திருக்கு. Option 1 Pi equal to option 1 Pi equal to Xi into P. Where Pi என்னது partial pressure of ith gas, Xi என்னது mole fraction of ith gas in the gaseous mixture, P என்னது total pressure. Correct. Partial pressure equal to mole fraction into P total. ith gas க்கு partial pressure equal to ith gas க்கு mole fraction into P total. Next என்னது Pi equal to Xi into Pi0. Xi என்னது mole fraction of ith gaseous mixture. Okay. Pi0 pressure of the ith gas in the pressure state. Pi0 இது வராது. Option 2 is wrong. Option 2 வராது. Partial pressure equal to mole fraction into P total தான். இங்க P total வரல. Pi என்னது partial pressure of ith gas. Partial pressure equal to mole fraction. Okay. இந்த Pi0 தான் தப்பு வந்தது. Pi0 pressure of the ith gas in the pure state வராது. நம்ம solution chapterல Raoult's law இருக்கு. Raoult's law என்னது? Partial pressure equal to partial vapor pressure equal to mole fraction into P naught 0. Partial vapor pressure equal to mole fraction into P naught 0. அதும் மேட்சா வரல. Because Dalton's law தான் கேட்டது. Option 3 total pressure equal to sum of partial pressure. Correct. Next என்னது? PV equal to nRT ideal gas equation. So P equal to nRT by V. First case வரும்போது P is equal to n1 RT by V. Plus second case வரும்போது n2 RT by V. Third case வரும்போது plus n3 RT by V. Correct. Another wrong? Option 2. Next question 67. The IUPAC name of the complex coordination compound தான். என்ன compound? HE H2O twice HE CN twice. இப்படிப்பட்ட ரெண்டு காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சுன்னா இது வந்து கேட்டோனிக் பார்ட்டு, அது வந்து ஆனியோனிக் பார்ட்டு. நம்ம NaCl போடும்போது Na plus Cl minus போடுற மாதிரி. இனி நீங்க ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் இது வாட்டர் வரும்போது என்ன கூப்பிடணும்? அக்வா. Cn வரும்போது என்ன கூப்பிடணும்? சயனோ. அப்போ அக்வாயா சயனோ ஆல்பபெட்டிக்கல் 1 அக்வா. அப்போ இதுதான் முதல் வரணும். இது வந்து கேட்டோனிக் பார்ட், இது வந்து ஆனியோனிக் பார்ட். அப்படி நினைச்சிடுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நேமிங் இது, அதுக்கப்புறம் தான் செகண்ட் போர்ஷன். வாட்டர் நியூட்ரல் தான், சயனைடு -1 தான். அப்போ டோட்டல் என்ன வந்துடும்? -2 வந்துடும். ஓகே, டோட்டல் -2 வந்துடும். அப்போ ரெண்டு சில்வர் ஆட்டம் என்ன வந்தாச்சு? +1, இதுவும் +1. போத் சில்வர் ஆட்டம் +1. ஓகே, இது பாரு, போத் சில்வர் ஆட்டம் +1. ஓகே, இங்க வாட்டர் 0, அதனால சில்வர் 0 வராது. வாட்டர் 0, அதனால சில்வர் 0 வராது, ஆப்ஷன் இல்லை. இங்க சயனைடு -1. we all know that சயனைடு -1 தான். அப்போ -1 into 2 -2 தான். அப்போ +2 வரணும்.
പ്ലസ് ടു വരുമ്പോൾ 2 സിൽവർ ആറ്റം വരുമ്പോൾ ഒവ്വൊരു സിൽവർ ആറ്റത്തിനും +1 ഈച്ച്. അപ്പോൾ ഇതൊക്കെ പേര് ഡൈ അക്വ സിൽവർ 1 ഡൈ സയനോ അർജന്റേറ്റ് 1. ഇതാണ് ആൻസർ. ഡൈ സയനോ സിൽവർ 1 ഡൈ അക്വ അർജന്റേറ്റ്. ഡൈ അക്വ സിൽവർ 1 ഡൈ അക്വ സിൽവർ 1 ഡൈ സയനോ അർജന്റേറ്റ് 1. ഓപ്ഷൻ 2 താൻ വരും. Okay. 68. Among the following, which one will have maximum lone pair electron repulsion? Enga lone pair maximum irikkunna paru. Angadana lone pair repulsion maximum. SF4 ka hybridization bar H is equal to half into sulfur ka valence electron 6 4 fluorine atom 6 plus 4 12 by 2 6. Appo hybridization 6 lone pair avalo hybridization minus surrounding atom 4 fluorine atom so 2 lone pair. SF4 il 2 lone pair irukku. Hybridization kandupidikkan formula irukku half into valence electron of central atom plus negative charge minus positive charge plus number of monovalent atom. Inga positive negative ഒന്നുമില്ല. 4 ഫ്ലൂറിന് ഇருக்கு. സൾഫർക്ക് വാലൻഷ്യൽ 6 6 plus 4 10 താനെ വരും. 6 plus 4 10 தான். 6 plus 10 by 2 5 தான் വരും. ഒരു ചിന്ന പ്രിന്റിംഗ് മിസ്റ്റേക്ക്. ഓക്കെ, ദാറ്റ് ഈസ് നോട്ട് എ പ്രോബ്ലം. സോ H is equal half into സൾഫർക്ക് വാലൻഷ്യൽ 6 ഇലക്ട്രോൺ 4 ഫ്ലൂറിൻ 10 by 2 5 താൻ വരും. 10 by 2 എന്നെ വരും 5 താൻ വരും. അപ്പോൾ ഹൈബ്രിഡൈസേഷൻ എന്നത് ലോൺ പെയർ മൈനസ് ഹൈബ്രിഡൈസേഷൻ എന്നത് ലോൺ പെയർ എന്നത് 5 മൈനസ് ഹൈബ്രിഡൈസേഷൻ എന്നത് ലോൺ പെയർ എപ്പടി കണ്ടുപിടിക്കും? ഹൈബ്രിഡൈസേഷൻ മൈനസ് സറൗണ്ടിങ് ആറ്റം 4 ഫ്ലൂറിൻ ആറ്റം இருக்கு. ஸோ 5 minus 4 எவ்வளோ ലോൺ പെയർ 1. XF4 ஸ்ட்ரக்சர் தெரியும், SF4 ஸ்ட்ரக்சர் தெரியும். S இப்படி இருக்கு, 4 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இப்படி வந்தாச்சு, இப்படி என்ன இருக்கு? லான் பெயர். அவ்வளோதான். XF2 எடுத்துருச்சுன்னா ஹைப்ரிடைசேஷன் H is equal to half into செனோனுக்கு வான்ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் 2 ஃப்ளூரின், அது என்ன வந்தாச்சு? 10 by 2 5 10 by 2 5 வந்தாச்சு. அப்போ லான் பெயர் எவ்வளோ? ஹைப்ரிடைசேஷன் மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம் எவ்வளோ? சரௌண்டிங் ஆட்டம் 2 ஃப்ளூரின். ஸோ எவ்வளோ லான் பெயர் இருக்குது? 3. ஓகே, 3 லான் பெயர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ClF3 ஹைப்ரிடைசேஷன் half into குளோரின் வான்ஷெல்லில் 7 எலக்ட்ரான் plus 3 7 plus 3 என்னது 10 10 by 2 என்னது 5. எல்லா ஹைப்ரிடைசேஷனும் 5 தான். லான் பெயர் எவ்வளோ? 5 minus 3 is equal to 2. ஓகே, நெக்ஸ்ட் IF5 ஹைப்ரிடைசேஷன் is equal to half into 7 plus 5. IF5 தானே? IF5 yes. 7 plus 5 என்னது 12 12 by 2 என்னது 6 7 plus 5 12 by 2 6. அப்போ லான் பெயர் என்னது 6 minus 5 equal to 1. எங்க லான் பெயர் அதிகம்? XCF2. அங்கே தானே லான் பெயர் ரிப்பல்ஷன் அதிகம். எஸ், ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாட் அபவுட் 69th question? Which among the following compound is not an aromatic compound? இந்த மாதிரி எவ்வளோ கொஸ்டின்ஸு நம்ம லெவல் 1 லெவல் 2 நம்ம எக்ஸாமுக்கு மாடல் எக்ஸாமுக்கு பண்ணியாச்சு. நாட் அரோமாட்டிக் ஆப்ஷன் 2 ஒன்றுமே இல்லை. இது அரோமாட்டிக் 2π எலக்ட்ரான்ஸ். இதுக்கு என்ன இது என்னது அரோமாட்டிக் எல்லாத்துக்கும் என்ன ரீசன்? நோ கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன் இங்கே இல்லை, நோ கான்ஜுகேஷன். இது பாரு, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். 2 சிங்கிள் பாண்ட் வரும்போது என்ன இல்லை? கான்ஜுகேஷன் இல்லை. இதில் எவ்வளோ எலக்ட்ரான்? 6π எலக்ட்ரான். இதில் எவ்வளோ எலக்ட்ரான்? 6π எலக்ட்ரான். இதில் கான்ஜுகேஷன் இருக்குது, இதுலேயும் கான்ஜுகேஷன் இருக்குது. என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 2. Okay students, 17th question, again statement. NCERT same statement அப்படியே ஸ்கேன் பண்ணி கொஸ்டின் பேப்பரில் வச்சிருக்கு. Given below are 2 statements. Statement number 1, boiling point of following hydrates of the group 16 elements increases in the order. H2O விட அதிகம் H2S, அதை விட அதிகம் H2SC, அதை விட அதிகம் H2TE. P block elements தான். Statement 2, boiling point of the hydrates increases with a increase in the molar mass. Yes, we all know that boiling point is directly proportional to molar mass. About statement 1 correct, statement 2 correct. Statement 1 correct, statement 2 correct. Both statement 1 and 2 correct. Option 3. Okay students, 17th question. In 1 molar solution that contain 0.5 mole solute, there is how many
milliliter or gram of solvent. In the question, கண்டிப்பா தப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ஜே கீ போடும்போது நமக்கு கம்பேர் பண்ணலாம். அவர் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். நாம இப்போ என்ன பண்ண போறேன்னா 1 mole solution. இது மோலால் தான். 1 mole solution. என்னது 1 mole solution? That is 1 mole solute, 1 mole solute present in 1 kilogram solvent. Yes. 1 mole solute present in 1 kilogram solvent. 1 kilogram solvent குள்ள 1 mole solute. அப்ப கண்டிப்பா இங்க கிராம் தான் ஆன்சர் வரும். Because 1 molar தான். Molar என்னது? Number of moles of solute present in a kilogram of solvent. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு மில்லிலிட்டர் ஆப்ஷன் வராது. 1 ஓ 3 ஓ வராது. வாய்ப்பு 2 and 4. அதுல என்னது? 1 molar solute present in 1 kilogram solvent. இனி என்ன ചോദിച്ചിருக்கு? 0.5 mol solute. 0.5 mol solute எவ்வளோ solvents இருக்கு? 1 molalil 1 kilogram ஆயிருந்துச்சுனா 0.5 mol soluteக்குள்ள 1/2 kilogram solvent தானே வரணும். Am I right? Yes sir. 1/2 kilogram solvent na என்ன solvent வரும்? 500 gram solvent. Option 4. Okay students, next question 72. Again statement. Given below two statements. Statement 1 என்னது? Primary aliphatic amines. Primary aliphatic amines na நான் எழுத போகுது CH2 aliphatic amines NH2. Sorry, CH3NH2. That is primary aliphatic amines react with HNO2 nitrous acid to give unstable diazonium salt. Correct that. Diazotization நடக்கும்போது என்ன கிடைக்கும்? We will get CH3N2Cl கிடைக்கும். இந்த CH3N2Cl further என்ன பண்ணும்? Further decomposition பண்ணும். என்ன பண்ணும்? Decomposition பண்ணும். எப்படின்னா இது இங்க N2 கேஸா வெளியே போயிடும். இங்க H வந்தாச்சு, இங்க OH வந்தாச்சு. We will get methanol N2 and HCl. இப்படிதான் நடக்கும். Primary aliphatic amines react with HNO2 in presence of HCl. Diazotization reaction takes place and we will get a diazonium salt. And the diazonium salt unstable than அந்த ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது டீகம்போஸ் பண்ணி நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும், மெத்தனால் கிடைக்கும். கரெக்ட். நெக்ஸ்ட் என்னது? பிரைமரி அரோமாட்டிக் அமீன்ஸ். பிரைமரி அரோமாட்டிக் அமீன்ஸ்னா நம்ம அனலின். எஸ், அனலின். பிரைமரி அரோமாட்டிக் அமீன்ஸ் ரியாக்ட் வித் HNO2 to form diazonium salt. We will get benzene diazonium chloride. Diazotization which is stable even above 300 Kelvin. தப்பு. Diazotization reaction நடக்கிறது between 0 to 4 degrees Celsius தான். அது 273 to 277 தான். அதுக்கு மேலே போடுச்சுன்னா diazonium salt என்ன பண்ணிடும்? Decomposition நடந்துடும். So இது தப்பு. அப்போ statement 1 correct, statement 2 incorrect. Option 1 தான் வரும். Okay. Okay students, what about next question? Very very simple question. D&F question. Gadolinium. நம்ம கிளாஸில் நிறைய டைம் சொன்னதற்கு GD gadolinium has low value of third ionization enthalpy. Direct question because of high exchange enthalpy. Because of high exchange enthalpy. Okay. Next question 74. Which of the following is suitable to synthesis? Suitable method to synthesis chlorobenzene. Normally நாம chlorobenzene நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. Benzene react with HCl. Benzene react with HCl கொஞ்சம் possibility இருக்கு. Aniline react with HCl with heating. அதுக்கு possibility கம்மி தான். Next option 3 பாரு benzene. நாம hydrocarbon படிச்சிருக்க benzene react with chlorine in presence of anhydrous FeCl3. We will get chlorobenzene. This is one of the most suitable method to synthesis chlorobenzene. இனி என்ன இருக்கு option for phenol? Phenol react with NaNO2 and HCl. அங்க ഫീനോളും NaNO2 HClഉം copper chloride നടக்குது. அந்த ரியாக்ஷன்லயும் chlorobenzene அவ்வளோ suitable method ரெடி பண்ண வராது. In my view, the most suitable method to synthesis chlorobenzene is option 3. Okay. Okay students, next question number 75. RMGX Grignard reagent. RMGX Grignard reagent எப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்? R minus MgX plus react with the carbon dioxide
நாம எங்க படிக்கிறதுன்னு தெரியுமா? என்ன சாப்டர் படிக்கிறதுன்னு தெரியுமா? நம்ம அமீன்ஸில் படிக்கிறதுன்னு நினைக்குது. கார்பாக்சிலிக் ஆசிட்ல அமீன்ஸில் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் நினைக்குது. எஸ், இங்க கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ப்ராடக்ட். Grignard reagent reactive the dry ice. அப்படிதான் படிக்குது dry ice. ஞாபகம் இருக்கா? dry ice என்னது? solid carbon dioxide. What happened? இந்த ஒரு கார்பனைல் குரூப்புக்கு என்னாச்சு? ஒரு கார்பனைல் குரூப்புக்கு போலரைசேஷன் நடந்தாச்சு. இதுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், இதுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். R- இங்க அட்டாக் பண்ணியாச்சு, MgX இங்க வந்தாச்சு. என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? C டபுள் பாண்டோ இங்க இருக்கு, R வந்து அட்டாக் பண்ணியாச்சு. எஸ், R1 அட்டாக் பண்ணியாச்சு. ஓக்கு கூட என்ன வந்தாச்சு? OMgX. இந்த ஆள் இனி என்ன பண்ண போற? ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது இந்த பாண்டு உடைஞ்சு என்ன கிடைக்கும்? RCOOH plus MgClOH வந்துடும். புரிஞ்சுதா? இங்க Hம் இங்க OHம். என்ன கண்டுபிடிக்கணும்? what is Y in the following reaction? Y is the intermediate. Intermediate என்னது? RCOOMgX. Option 1 RCOOX வராது. Option 2 RCO twice Mg வராது. Option 3 RCOMgX வரும். Option 4 வராது. Option 3 is the answer. 76. Identify the incorrect statement from the following. We can select incorrect statement. கொஞ்சம் யோசிக்கணும். In an atom, all the 5 3d orbitals, 3d orbitals na d orbitals are equal in energy in free state. அது வந்து நம்ம கோஆர்டினேஷன்ல படிச்சிருக்கு. In the absence 1 2 3 4 5. In the absence of coordination என்ன படிச்சிருக்கு? In the absence of ligands, all the 5d orbitals are degenerate. Equal energy means that equal energy means that degenerate. Yes. அப்போ அது 3d orbitals ஆனாலும் 4d orbitals ஆனாலும் 5d orbitals ஆனாலும் 6d orbitals ஆனாலும் in the absence of ligand, that is in the free state, they are degenerate. Correct. The shape of dxy, dyz, dxz orbitals are similar to each other. Yes. இதுக்கு என்ன கூப்பிடும்? T2g orbitals னு கூப்பிடும். And dx square minus y square, dz square are similar to each other. Similar to each other னு கொடுத்திருக்கு. Yes. அதுல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. Yes. dxy, dxz, dyz தெரியும். இதுதான் dxy, இதுதான் dxz, இதுதான் dyz. dx square minus y square இப்படிதான் வரும். dz square இப்படிதான் வரும். Yes. இது dxy இப்படி, dyz இப்படி, dxz இப்படி, இது dx square minus y square, dz square. அப்போ shape of dxy, dyz, dxz orbitals are similar. அது correct. ஆனா dx square minus y square similar to each other. இது வரும்போது தப்பு வந்தாச்சு. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். All the 5d orbitals are different in size. Size when compared with the respective 4d orbitals due to LC. என்னது LC? Lengthened contraction. பார்த்திருக்கா lengthened contraction? Lengthened contraction 3d series நம்ம பார்க்கும்போது scandium to zinc 3d series தான், yttrium to cadmium 4d series தான், scandium lanthanum to cadmium mercury 5d series தான். அப்போ 4d series என்னது? all the 5d orbitals have different size when compared to respective 4d. அப்போ 4d க்கும் 5d க்கும் size different தான். due to which phenomenon? lanthanum contraction. correct தான். இது size தான், size கம்மியா வருது. all the 5 4d orbitals have shape same similar to that of 3d. 3d ஆனாலும் 4d ஆனாலும் 5d ஆனாலும் 6d ஆனாலும் shape same தானே. double dumbbell. okay. அதுவும் கரெக்ட். என்னது இன்கரெக்ட்? ஆப்ஷன் 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 77. IUPAC நேம் ஆஃப் எலமெண்ட் வித் அட்டமிக் நம்பர் 119. 119 வரும்போது நமக்கு தெரியும் அந்த ரூலை. 0 வரும்போது நில், நில், அன், பை, ட்ரை, குவாட், பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட், என். என்ன பேர் வந்தாலும் லாஸ்ட் என்ன ஆட் பண்ணணும்? IUM. எஸ். அப்போ 119 வரும்போது 119. அப்போ 1 என்னது? 1 என்னது? அன். எஸ். again 1 என்னது? அன். 9 என்னது? என்.
IUM. Unacademy. Option 3. Okay, students. Given below are two statements. Statement 1. Again statement question. In the statement 1, എനിക്ക് கொஞ்சம் സന്ദേഹം ഇருக்கு. The boiling point of aldehydes and ketones are higher than hydrocarbon. Correct. നാം ഇപ്പോഴാണ് പഠിക്കുന്നത് HEAKAAC. Hydrocarbon, ether, aldehyde, ketone, amines, alcohols, amines, acid, carboxylic acid. Okay. അപ്പോൾ hydrocarbon ഇங்கே இருக்கு, aldehydes, ketones ഇங்கே இருக்கு. അപ്പോൾ என்ன order? This is the increasing order. ഏറ്റവും കൂടുതൽ carboxylic acid than. Boiling point of aldehydes and ketones are higher than hydrocarbon. Correct. Higher than hydrocarbon of comparable molar mass because of weak molecular association in aldehydes and ketones due to dipole interactions. Correct that. Aldehydes and ketones have higher boiling point than hydrocarbon because aldehydes and ketones intermolecular force weak than hydrocarbon weak attractive force than correct. Statement number 2. Boiling point of aldehydes and ketones are lower than alcohols. Correct. Alcohols lower than alcohols due to the absence of hydrogen bond. Alcohols hydrogen bond aldehyde ketones hydrogen bond கிடையாது. Aldehyde ketones weak intermolecular force of attraction. Okay. Appo statement 1 and 2 correct. Both statement 1 and 2 correct. Answer option 3. Okay, students. Next question number 79. What mass of 95% pure calcium carbonate? We have to calculate mass of calcium carbonate. That will be required to neutralize 15 ml 0.5 molar HCl solution according to the following equation. This question, basic concept question than NCERT back exercise question than. Class solve panna question then. Okay. So calculate up to second place of decimal point. Second place vare paatha podu. In the question, nama eppadi solve pannanamna, idu 1 mole calcium carbonate react with 2 mole HCl. Okay va? Yes. Inga molarity volume yarku thandirukku, HCl ku thandirukku. Appo HCl ku data sin namukku start pannalam. Molarity kandupidikkiradhukkulla formula M is equal to W2 into 1000 divided by M2 into Vimal. ഇങ്ങനെ നമുക്ക് W2 കിടക്കും. മാസ് ഓഫ് എന്നത് HCl കിടക്കും. മൊളാരിറ്റി എവ്വളോ 0.5. മോളാർ മാസ് ഓഫ് HCl 36.5. വോളിയം 50 ഡിവൈഡഡ് ബൈ 1000 പണിയാൽ we will get 0.9. അപ്രോക്സിമേറ്റ്ലി W2 നമുക്ക് 0.9 കിടക്കും. ഓക്കെ. ഇത് ഓൾറെഡി NCERT ബുക്കിൽ ഇരിക്കുന്ന ക്വസ്റ്റ്യൻ. അപ്പോൾ നമ്മൾ ബേസിക് കൺസെപ്റ്റിൽ பார்க்குമ്പോൾ കാൽഷ്യം കാർബണേറ്റും HClഉം தான் കോമ്പറ്റീഷൻ വരുത്. അപ്പോൾ 100 gram കാൽഷ്യം കാർബണേറ്റിക്ക് 71 gram HCl is needed. ഒരു മോൾക്ക് 2 മോൾ. ഒരു മോൾ കാൽഷ്യം കാർബണേറ്റ് മാസ് தான் 100 gram. 2 മോൾ HCl का മാസ് 2 into 36.5 71 എടുത്താൽ പോതും. 35 70 71 എടുത്താൽ പോതും. 71 ഇല്ല, 72 ഇല്ല, 73 എടുക്കുക. 35 70 71 72 ഏതാവത് എടുക്കുക. 71 എടുത്താലും പോതും. ഓക്കെ, 72 കുഴപ്പമില്ല. അപ്പോൾ 0.9 ഗ്രാമുക്ക്, അപ്പോൾ 1 ഗ്രാമുക്ക് എവ്വളോ? 1 ഗ്രാമുക്ക് 100 divided by 71 gram calcium carbonate needed. 0.9 ഗ്രാമുക്ക് എവ്വളോ? 0.9 ഗ്രാമുക്ക് എവ്വളോ? 0.9 ഗ്രാമുക്ക് എവ്വളോ? 100 divided by 71 into 0.9. Approximately we will get answer. Which answer? We will get 1.2 something, 1.3 something than answer varum. Okay, അത് approximately നമുക്ക് ആൻസർ വന്നിടും. 1.2 1.3 സംതിങ് ആൻസർ വരും. ഓക്കെ വാ, ദാറ്റ് ഈസ് നോട്ട് എ പ്രോബ്ലം. അത് നമുക്ക് പ്രോബ്ലം കിടയാത്. ഓക്കെ ഓക്കെ, അത് സോൾവ് பண்ணும்போது യു വിൽ ഗെറ്റ് 1.28 தான் വരും. 1.28 gram ആൻസർ വരും. எப்படி HClக்கு വെയിറ്റ് കണ്ടുപിടിച്ചാച്ച് 0.9, 1 മോൾക്ക് 2 മോൾ, 100 ഗ്രാമുക്ക് 71 gram, 1 ഗ്രാമുക്ക് 100 by 17, 0.9 ഗ്രാമുക്ക് 100 by 70 into 0.9 approximately 1.28 gram. 1.28 gram na 100% calcium carbonate.
നമുക്ക് എന്നെ കേൾവി കേട്ട 95% தானே. അപ്പോൾ 1.28ക്ക് കീഴിലെ ഒരു നമ്പർ വരും. 1.28ക്ക് കീഴിലെ എന്ന നമ്പർ 1.28ക്ക് കീഴിലെ എന്ന നമ്പർ 1.25. ഓക്കെ സ്റ്റുഡൻസ്, മാച്ച് ലിസ്റ്റ് 1 ലിസ്റ്റ് 2 എലമെന്റ്സ് വിത്ത് ആപ്ലിക്കേഷൻ എസ് ബ്ലോക്ക് எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. லித்தியம் எங்கே யூஸ் பண்ணுது? லித்தியம் நம்ம பேட்டரி தெரியும், நம்ம ஃபோனில் பேட்டரி எல்லாம் லித்தியம் தான், எலக்ட்ரோகெமிக்கல் செல். சீஷ் எங்கே யூஸ் பண்ணும்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல், எக்ஸாம்பிள் சோலார் செல். அப்போ தானே ஆன்சர் வந்தாச்சு. ஏ வந்து 2, டி வந்து 4. அப்போது இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் 2. சோடியம் எங்கே யூஸ் பண்ணும்? கூலண்ட் இன் ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர் 3C தான், சாரி B3 தான். KOH adsorbent for carbon dioxide. Next question number 81. The given graph is a representation of kinetics of reaction. Chemical kinetics. நல்ல ஃப்ரீ மைண்ட் ஆயிட்டு திங்க் பண்ணி இது கிடைக்கும். Temperature constant y x வந்திருக்கு. Y and x axis for 0 and first order reactions respectively are. அப்போ 0 order reactionsலும் இப்படி straight line கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்லும் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கணும். ஓகே, சீரோ ஆர்டர்லும் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர்லும் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கணும். சீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும்? வி ஆல் நோ தட் R equal to K into R raised to 0. அப்போ சீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் R is equal to constant தானே. அப்போ rate versus concentration of reactant போட்டால் we will get straight line parallel to x axis. question புரிஞ்சுதா? സീറോ ഓർഡറിലും ഫസ്റ്റ് ഓർഡറിലും இந்த സ്ട്രെയിറ്റ് ലൈൻ പാരലൽ ടു എക്സ് ആക്സിസ് കിട്ടണമെന്നാ ആക്സിസ് എന്ന തേവ. അപ്പോൾ സീറോ ഓർഡർ റിയാക്ഷനിലെ വൈ ആക്സിസിൽ റേറ്റ്, എക്സ് ആക്സിസിൽ കോൺസെൻട്രേഷൻ. കറക്റ്റ്. ഫസ്റ്റ് ഓർഡർ റിയാക്ഷൻ കിടക്കണമെന്നാ വി ഓൾ നോ ദാറ്റ് K is equal to 0.693 divided by T half. Relationship between T half and K. We all know that T half independent of initial concentration of the reactant. അപ്പോൾ தான் എന്ത് വരും? അപ്പോൾ ഫസ്റ്റ് ഓർഡറിന് y T ഹാഫും x കോൺസെൻട്രേഷനും. ഡെഫിനറ്റ്ലി ഓപ്ഷൻ 1. നെക്സ്റ്റ് ക്വസ്റ്റ്യൻ 82. Given below are two statements. One is labeled as assertion and other is labeled as reason. ഒരു 2-3 ഇയർ സ്റ്റേറ്റ്മെന്റ് ടൈപ്പ് ക്വസ്റ്റ്യൻസും അസേഷൻ റീസണും കമ്മിயாக தான் വന്നിരുന്നത്. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு இந்த வருஷம் கொஸ்டின் வந்திருக்கு. இது வந்து interhalgen compounds. Assertion A, ICl is more reactive than I2. We all know that interhalgen compounds are more reactive than halogens. This is an interhalgen compound, correct? Then ICl bond is weaker than II bond, correct? ICl bond weaker ആയതിനാണ് that is more reactive. Bond സീക്രം ഉടയും, chemical reaction നടക്കും. Both A and B correct. A is correct. Both A and R are correct. R is the correct explanation of A. Option 3. Next question 83. Which among the following is incorrect statement? Incorrect. H2 plus ion has 1 electron, correct. H2 കുള്ള 2 electron, H2 plus 1 electron, correct. O2 plus is diamagnetic. തപ്പ്. എല്ലാവർക്കും അറിയും O2 plus എന്നത് പാരാ. O2 plus പാരാമാഗ്നറ്റിക് എന്ന് ഒരു റിപ്പീറ്റർ സ്റ്റുഡൻസിന് തെരിയല എന്ന ഈ പ്രയോജനം ഇത്. കെമിക്കൽ ബോണ്ടിങ്ങിലെ സിമ്പിൾ ക്വസ്റ്റ്യൻ. ദി ബോണ്ട് ഓർഡർ ഓഫ് O2 plus എവളോ 2.5, O2 2, O2 minus 1.5, O2 2 minus 1 കറക്റ്റ് ഓർഡറിൽ കൊടുത്തിருக்கு. O2 എപ്പടി? ഇത് സിമ്പിൾ. O2 O ഡബിൾ ബോണ്ട് O, ബോണ്ട് ഓർഡർ 2 താനേ. ഒരു ഇലക്ട്രോൺ വരുമ്പോൾ ബോണ്ട് ഓർഡർ 0.5 കുറഞ്ഞിടും, 1.5. O2 2 minus വരുമ്പോൾ വീണ്ടും കുറഞ്ഞിടും, 1. ഇലക്ട്രോൺ പോകുമ്പോൾ ബോണ്ട് ഓർഡർ കൂടിടും, 2.5, കറക്റ്റ്. C2 molecule has 4 electron in 2 degenerate pi molecular orbitals. எழுதி பாருங்க. சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, pi 2px equal to pi 2py. 2 electrons വെച്ച് വരുது. next sigma 2pz, then pi star 2px, pi star 2py, sigma star 2pz greater than 14 வரும்போதும் less than 12 வரும்போது எழுதி பாரு. C2 எவ்வளவு இருக்கு? 12 electrons இல்லையா? yes. sigma 1s, sigma star 1s, sigma 2s, sigma star 2s, sigma 2pz 10 ஆயிடுச்சு. 4 electrons in the 2 degenerate pi molecular orbitals. O2 plus ல 15 electrons இருக்கு. 15 electrons இருக்கு. Which of the following is incorrect statement? H2 plus ion has 1 electron. H2 plus ion has 1 electron, correct. O2 plus is diamagnetic. 15 வரும்போது நம்ம MO theory பார்த்துடுச்சுனா MO theory பார்க்கும்போது 2 வரும். sigma 1s, sigma star 1s,
sigma 1s2, sigma star 1s2, sigma 2s2, sigma star 2s2 அப்படி வரும்போது கண்டிப்பா ஒரு unpaired electron வரும் 15 electron. அப்போ ஓகே தான். Answer option 2 தான் incorrect. Okay. Question number 84. இந்த question நாம மெட்டீரியல்ல level 2ல second question or third question னு நினைக்குது. At 298 Kelvin standard electrode potential of copper என்னது? காப்பருக்கு எவ்வளவு தந்திருக்கு? 0.34. Yes. Next ஜிங்குக்கு எவ்வளவு தந்திருக்கு? ஜிங்குக்கு -0.76. Next அயனுக்கு எவ்வளவு தந்திருக்கு? அயனுக்கு எவ்வளவு தந்திருக்கு? -0.44. Next சில்வருக்கு எவ்வளவு தந்திருக்கு? 0.34. ஓகே, இது நீங்க கிளாஷ் பண்ணக்கூடாது. At 298 Kelvin standard electrode potential of copper 2 plus copper reduction potential then 2 plus 2 0 reduction then zinc 2 plus zinc reduction Fe 2 plus Fe reduction Ag plus Ag reduction 0.34 minus 0.76 minus 0.44 plus 8.0 then 8.0 then okay respectively on the base of standard electrode potential இது reduction potential then okay எல்லாம் reduction தான் yes which of the following reaction cannot occur means that E0 cell negative are the reaction non spontaneous நடக்க மாட்டுக்கு E0 cell positive வந்துருச்சுனா reaction spontaneous நடந்துடும் option 1 எடுத்துருச்சுனா இங்க Fe2 plus Fe ஆகுது அப்போ 2 plus 2 0 என்னது oxidation அப்போ Fe க்கு என்ன நடக்குது oxidate 2 plus 2 0 2 plus 2 0 reduction sorry 2 plus 2 0 வந்து reduction அப்ப Fe க்கு 2 plus 2 0 இங்க என்ன நடக்குது reduction நடக்குது zinc 0 to 2 plus 0 to 2 plus என்னது oxidation அப்ப நம்ம ஃபார்முலா இருக்கு E0 cell equal to E0 cathode minus E0 anode anode வந்து oxidation potential cathode வந்து reduction potential okay இங்க எல்லாமே reduction potential தந்திருக்கு அப்ப நமக்கு தெரியும் அதுல higher value cathode lower value anode okay அப்போ Fe2 plus Fe ஆயிடுச்சு அதுக்கு reduction zinc 0 plus 2 ஆயிடுச்சு அதுக்கு oxidation okay அப்போ நம்ம first caseல பண்ண போறேன் first caseல E0 cell equal to அப்போ யாருக்கு reduction நடக்குது Fe2 plus Fe ஆகும்போது அந்த ஆளுக்கு தான் reduction எங்க நடக்கும் oxidation anode reduction வந்து cathode அப்ப Fe2 plus க்கு 0.44 minus oxidation எங்க நடந்தாச்சு anode அப்ப oxidation potential zinc எவ்வளோ minus into minus plus 0.76 இதுக்கு difference என்ன ஆனாலும் positive தான் வரும் ஓகே minus சின்னது plus பெருசு அப்போ செகண்ட் கேஸ்ல E0 cell என்ன கண்டுபிடிக்க போறேன் செகண்ட் கேஸ்ல copper 2 plus copper 0 ஆகுது அப்போ copper 2 plus க்கு reduction next silver 0 silver plus 1 ஆகுது அப்போ silverக்கு என்னது oxidation இங்க என்ன எடுத்தாலும் first species க்கு reduction second species க்கு oxidation அப்போ நம்ம E0 cell பார்க்கும்போது reduction copperக்கு வேல்யூ எவ்வளோ -0.34 minus இனி காப்பருக்கு அப்புறம் சில்வருக்கு வேல்யூ என்னது 0.88 எஸ் ரெண்டு மைனஸ் சம் பண்ணும்போது இது ஆட் பண்ணிட்டு நெகட்டிவ் சைன் கொடுத்தா போதும் ஸோ we will get negative இனி ஆன்சர் பண்ண தேவையில்லை ஆன்சர் ஆப்ஷன் 2 the incorrect statement regarding chirality haloalkanes haloarenes chapter enantiomers are superimposable mirror images on either தப்பு enantiomers are non superimposable நீங்க திடீர்னு வாய்க்கும்போது கன்ஃபியூஷன் வரும் enantiomers are non superimposable mirror image இப்போ p எடுத்தாச்சு p க்கு மிரர் எடுக்கும்போது p ஆப்போசிட் தானே வரும் எஸ் enantiomers are non superimposable mirror image option 2 a racemic mixture shows zero optical rotation racemic mixture is optically inactive due to external compensation option 3 SN1 reaction yield 1:1 mixture of both enantiomer. SN1 reaction we will get D and L isomer. Equal amount of D and L isomer. அதனால 1:1 வந்தாச்சு. Option 4. The product obtained by SN2 reaction of haloalkane having chirality at the reactive center shows inversion.
SN2 നടക്കുമ്പോൾ inversion നടന്നിടും. Yes, chirality means that அங்க D or L isomer தான் form ஆகுது. Incorrect, option 1. Next one, again list 1, list 2. நம்ம extraction, ors with the composition. நம்ம extraction க்கு எவ்வளோ டஃபா படிச்சாச்சு, எவ்வளோ சிம்பிள் கொஸ்டின் வந்திருக்கு. ஹெமடைட் என்னது? Fe2O3. மாக்னடைட் என்னது? Fe3O4. கலாமின் என்னது? Fe2O3. கேர்னலைட் என்னது? LO2O++. அப்போ என்ன ஆன்சரு? A வந்து 3, B வந்து 1. அதிலே ஆன்சர் கிடச்சாச்சு. 3 வந்து 4, 3 வந்து 2, 3 வந்து 2, 3 வந்து 2, ஓகே. இஸ் கலாமின் ஜிங்க் கார்பனேட் தான், ஓகே. D வந்து 4. ஆப்ஷன் என்னது? 4. ஆப்ஷன் 4, சிம்பிள் கொஸ்டின். ஹெமடைட் Fe2O3, மாக்னடைட் Fe3O4, கலாமின் ஜிங்க் கார்பனேட், kaolinate Al2OH4 Si2O5. Which one of the following is not formed when acetone reacts with the 2-pentanone in the presence of dilute NaOH followed by heating? Actually இது வந்து aldol condensation தான். நான் acetone எடுத்தாச்சு, CH3COCH3. அந்த CH3 CH2 minus H എന്ന് போடணும், plus acetone pentanone CH3 CO CH2 CH2 CH3. അപ്പോൾ നമുക്ക് 5 ഓപ്ഷൻസ് இருக்கு. அதில் எந்த ஆப்ஷன் வரும்னு பார்க்கலாம். இந்த CH2 இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த H ட்ராவல் பண்ணி இங்கே வந்தாச்சு. காரணம் இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் க்ளீவ் ஆகிருக்கும். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? we will get CH3 C double bond O CH2 COH கீழே CH3 CH2 CH2 CH3. ഇനി നിങ്ങൾക്ക് ഇതും ബീറ്റ എங்கே വേണമെന്ന് വേണാലും പോകലാം. CH3COCH. ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். அது எப்படி புரிஞ்சு போச்சுன்னா, உங்களுக்கு இங்கே இனி என்ன நடக்கும்? இனி இந்த ஹீட் பண்ணும்போது வாட்டர் எலிமினேட் பண்ணும். ஹியர் பீட்டா எலிமினேஷன் டேக்ஸ் பிளேஸ். பீட்டா எலிமினேஷன் நடக்கும்போது இங்கேயும் H இருக்கு, அங்கேயும் H இருக்கு. அப்போ யோசிச்சு தான் பண்ணணும். ഞാൻ இங்கே இந்த Hல இந்த பாண்டினை இங்கே ஏற்றியாச்சு. அப்போ இந்த பாண்ட் இங்கே உடையும். am I right? yes. அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3CO CH3CO CH டபுள் பாண்ட் C CH3 CH2 CH2 CH3 வரும். என்னது? CH3CO CH double bond C CH3 CH2 CH2 CH3. Option 1 is correct. Next question. Copper crystallizes in FCC unit cell with edge length 3.6 into 10⁻⁻8 centimeter, density 8.92. Calculate atomic mass of copper. This is NCERT question 63 than answer. நீங்கள் எதுக்கு சால்வ் பண்ணணும்? காப்பருக்கு அட்டமிக் மாஸ் எவ்வளோ? 64 தானே வரும். அப்போ 63 சம்திங்காக வரும். பண்ணிப்பாரு. ஈஸி NCERT direct question. Next question 89. Compound X on treatment with O3. This is ozonolysis followed by zinc reaction. Zinc with the hydrolysis reduction that gives formaldehyde. Formaldehyde என்னது? HCHO. Formaldehyde and 2-methyl propanol. 2-methyl propanol. This is 2-methyl propanol. இது என்ன காம்பவுண்டினை 4 கேசஸ் இருக்கு. அதில் என்ன காம்பவுண்டினை ஓசோனோலிசிஸ் பண்ணியால் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் கிடைக்கும்? 2 ஆல்டிஹைடு தான். அப்போது ഞാൻ ഓപ്ഷൻ 1 2 3 4 இருக்கு. நான் 4 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 4th ஆப்ஷன் 2-methyl butyl 2-methyl மெது எது ப்ரொப்பு பியூட்டு 2-methyl butyl இதான் CH2 CH2 CH3. This is 2-methyl butyl. இந்த ஓசோனோலிசிஸ் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ட்? டபுள் பாண்ட் அக்ரோஸ் பொட்டியாச்சு, இங்கேயோ. அப்போ என்ன கிடைச்சாச்சு? HCHO கிடைச்சாச்சு. CH3 CH2 COCH தான் வந்தது. COCH3 கார்பனுக்கு வான்ஸ் தானே, COCH தான் வந்தது. COCH தான் வந்தது. COCH3 COH
COCH தான் வந்தது. ஆப்ஷன் 2 ഒന്ന് பார்க்கட்டே. 2 methyl but1ene 3 methyl but1ene 3 methyl வரும்போது 1 2 3 4 3 methyl 1 2 3 1 2 3 methyl but1ene 3 methyl but1ene அப்போ CH2 carbon 1 CH இங்க H இங்க CH3 நமக்கு கலர் மாத்தலாம். ஓகே, அப்போ ஓசோனோல்ஸ் பண்ணும்போது அக்ரோஸ் கட் பண்ணும். எஸ், CHO CHO அப்போ என்ன கிடைச்சாச்சு? HCHO கிடைச்சாச்சு. CH3 CH CH CHO. எஸ், ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். நீங்கள் ஆப்ஷன் 1ம் 2ம் செக் பண்ணி பாருங்க. நான் 4th ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து 4th ஆப்ஷனில் ஆன்சர் HCHO ப்ளஸ் CH3 CH2 COCH தான் வரும். எஸ், அது கீட்டோன் தான் வரும். இங்கே 3 methyl but1ene வரும்போது 3 methyl but1ene வரும்போது HCHOயும் நமக்கு அந்த காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन 19, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ரேடியஸ் ஆஃப் செகண்ட் போர் ஆர்பிட் ஆஃப் ஹீலியம் பிளஸ் அயோன் இஸ் 105.8 picometer. அது இதுக்கு இந்த क्वेश्चनல வாட் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் தேர்ட் போர் ஆர்பிட் ஆஃப் third Bohr orbit of lithium 2 plus ion. அப்போ radius of an electron in an nth orbit கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு 0.529 n square by z Armstrong. 0.529 n square by z Armstrong. அப்போ இது என்னது? third Bohr orbit. அப்போ n equal to 3. lithium 2 plus z equal to 3. atomic number than 3. அப்போ 0.529 into 3 square என்னது 9 by 3 Armstrong. இது கட் பண்ணி போயால் 3 வரும். ஸோ 1.5 சம்திங் தான் ஆன்சர் வரும். 1.587 Armstrong. எல்லாம் 1.587 தான். இது Armstrong தான். அப்போ ஆப்ஷன் 2 158 Armstrong அது வராது. அப்போ இந்த Armstrong என்ன பண்ணணும்? பைக்கோமீட்டர் ஆக்கணும். அதுக்கு 158.7 பைக்கோமீட்டர் தானே. எஸ், Armstrong பைக்கோமீட்டர் ஆகிறதுக்கு 2 டெசிமல் முன்னாடி இட்டா போதுமே. ஆப்ஷன் என்ன வந்தாச்சு? சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 91 கொஸ்டின். இந்த நியூட்ரல் ஆர் ஃபைன்லி ஆல்கலைன் மீடியம் கிளாஸில் எவ்வளோ டைம் சொல்லி தந்திருக்கு. KMnO4 oxidize iodine to iodate. Change in oxidation number of manganese in this reaction. இது ரிடாக்ஸில் சொல்லி தந்திருக்கு. DNFல் சொல்லி தந்திருக்கு. KMnO4 changes to Mn4 plus in neutral medium. அப்படிதான் சொல்லி தந்திருக்கு. அப்போ +7 என்னாச்சு? +7 சேஞ்சஸ் இன்டு +4. +7 +4 தான் வரும். ஆசிட் மீடியத்தில் KMnO4 என்ன மாறிடுச்சு? KMnO4 சேஞ்சஸ் இன்டு Mn2 plus. ஸ்ட்ராங் ஆல்கலைன் மீடியத்தில் KMnO4 சேஞ்சஸ் இன்டு Mn6 plus. அப்போ இது ஆசிட் மீடியம், இது நியூட்ரல் மீடியம், இது ஸ்ட்ராங் alkaline media. Okay, option 3. Next question 92. Given below are two statements. Again statement type question vandach. Statement number 1. In Lucas test, we all know that to distinguish between primary, secondary, tertiary alcohol, we can Lucas test. In Lucas test, primary, secondary, tertiary alcohols distinguished on the basis of their reactivity with the concentrated HCl and anhydrous zinc chloride. Yes. Statement 2. Primary alcohols are more reactive and immediately produce turbidity. Primary அல்ல, tertiary தான். Tertiary alcohols immediate turbidity தரும். Secondary alcohol turbidity after 5 minutes. Primary alcohol turbidity தரமாட்டுக்கு. இது தப்பு. Statement 1 correct, statement 2 incorrect. Option 1. Next question, equilibrium question. 2 question தான் equilibrium இப்போ வந்திருக்கு. 3O2 reversibly gives 2O3. Case வந்திருக்கு 3 into 10 raised to minus 59. Concentration of O2 தந்திருக்கு 0.4. Concentration of O3. So Kc is equal to concentration of O3 square divided by concentration of O2 raised to 3. இதுதான் Kc கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. Concentration of product divided by concentration of reactant power stoichiometric coefficient வந்தாச்சு. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? Concentration of O3 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ concentration of O3 square equal to Kc into concentration of O2 raised to 3. Concentration of O3 square equal to Kc into concentration of O2 raised to 3. Kc எவ்வளவு தந்திருக்கு?
3 into 10 raised to minus 59 into O2 எவ்வளோ 0.04 அது வந்து 4 into 10 raised to minus 2 the whole raised to 3 தானே வந்தது yes 0.04 னா 4 into 10 raised to minus 3 the whole raised to 3 அப்போ என்ன வந்துடும் that is O2 sorry O3 தான் கண்டுபிடிக்கணும் O3 square equal to 3 into 10 raised to minus 59 into 4 cube என்னது 64 into minus 2 cube என்னது minus 8 இது solve பண்ணியால் 3 into 64 into 10 raised to minus 59 8 என்னது 69 வரும் அது ஸ்கொயர் தான் இங்க நல்லா யோசிச்சு பாருங்க இனி क्वेश्चन solve பண்ண தேவையில்லை இது பிளஸ் பவர் இதும் பிளஸ் பவர் இது minus 63 இது O3 ஸ்கொயர் தான் அப்போ O3 என்ன வந்தாச்சு இதுக்கு பாதி தானே வரும் minus 67 பாதி என்னது minus 63 something வரும் இது இந்த பொருள் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ரூட் எடுக்கணும் 67க்கு ரூட் எடுக்கணும் காமன் சென்ஸ் இருக்கு 2 பவர் பிளஸ் வர மாட்டுக்கு 2 பவர் மைனஸ் எஸ் minus 63 வரதுக்கு வாய்ப்பு இல்லை minus 32 வரதுக்கு வாய்ப்பு புரிஞ்சுதா எஸ் 94 a 10 liter flask contains 64 gram oxygen at 27 degrees Celsius pressure states of matter simple question PV equal to nRT P is equal to nRT by V number of moles எவ்வளோ 60 gram oxygen O2 தானே O2 36 1632 O2 का molar mass 32 gram தானே இது 1 mole தானே 32 gram oxygen का atomic number 6 atomic mass 16 O2 வரும்போது 16 into 32 gram ஒரு மோல்னா 64 gram எவ்வளோ மோல் 2 மோல் 32 gram ஒரு மோல்னா 64 gram 2 மோல் R எவ்வளோ 0.0821 டெம்பரேச்சர் எவ்வளோ 300 27 degree Celsius கெல்வினா மாற்றணும் 300 வால்யூம் எவ்வளோ 10 லிட்டர் 10 10 கட் பண்ணி போயாச்சு அப்போ 16 into 0.08 அது 8 into 10 raised to minus 2 ஆக்கலாம் இது என்னது 480 into 10 raised to minus 2 4.8 வந்துடும் yes 4.9 is the answer please listen students in the 95th question electrochemistry question தான் solve பண்ணி வரும்போது ஆப்ஷன்ல ஆன்சர் வரலை நான் solve பண்ணி காமிக்கலாம் find the EMF of the cell find the EMF of the cell find the EMF of the cell செல் தந்திருக்கு இதுக்கு கான்சன்ட்ரேஷன் 0.001 இதுக்கே கான்சன்ட்ரேஷன் 0.01 ஆனால் இது 2 இருக்கு இது 1 இருக்கு ஓகே ஈசரோ செல் தந்திருக்கு 10.5 இது நமக்கு தேவையில்லை இந்த பொருள் தேவையில்லை அப்போ நைன்த் இக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் NERNST நைன்த் இக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் அப்போ என்ன கிடைக்கும் E cell equal to E0 cell minus 0.0591 by N log K இதுதான் ஃபார்முலா அப்போ E0 செல் என்னது EMF கண்டுபிடிக்கணும் EMF தான் E cell E0 செல் என்னது 10.5 minus 0.0951 by N எவ்வளோ நிக்கல் 2 plus ஆகுது 2 எலக்ட்ரான் தான் அங்கே இன்வால்வ்டு லோகுக்கு என்னது லோகு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அது வந்து 10 raised to minus 3 divided by இதுவும் என்னது 10 raised to minus 3 தானே ஆனால் 10 raised to minus 3க்கு ஒரு பவரும் வந்தாச்சு 2 K வந்து equilibrium constant concentration of product by concentration of reactant power as stoichiometric coefficient கொடுத்துடும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் E cell equal to 10.5 minus 0.0591 by N by 2 log என்ன வந்தாச்சு 10 raised to minus 3 கீழே இருக்கு கீழே மேலே 10 raised to minus 3 மேலே 10 raised to minus 3 கீழே 10 raised to minus 6 difference 10 raised to 3 தான் வரும் எஸ் அப்போ என்ன வந்தாச்சு log 10 raised to 3 log 10 raised to 3 அப்போ என்ன வந்தாச்சு 10.5 minus 0.0591 by 2 into 3 log 10 1 இது சால்வ் பண்ணியாலும் 10.5 அவ்வளோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஆன்சர் இல்லை 10.5 விட இது பாரு ஆப்ஷன் 1 0.9 ஆப்ஷன் 2 1.05 ஆப்ஷன் 3 1.03 ஆப்ஷன் 4 1.3 நாம் எப்படியெல்லாம் திங்க் பண்ணியாலும் நார்மல் லெவலில் நைன்த் இக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது
E0 cell தந்தாச்சு. E cell கண்டுபிடிக்கிறதுக்கு 0.0591 தான் இங்க வந்தது. Power 2 இங்க 10 raised to 3 minus 3 இங்க 10 raised to minus 3 the whole raised to 3. அப்ப இப்படி இங்க என்ன வந்தாலும் இந்த 0.0591 into 3 by 2 அது approximately 10.5 கிட்ட தான் வரும். கரெக்ட் தானே? அப்போ இங்க பார்த்துடுச்சுனா இது பாரு இதுல டாட் தான் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். இந்த டாட் இல்லைங்கள் இந்த டாட் இங்க வந்தா ஓகே ஆடும். இந்த 10.5 1.05 ஆயால் பிரச்சனை முடிஞ்சாச்சு. இல்லை இந்த 1.05 10.5 ஆனாலும் பிரச்சனை முடிஞ்சாச்சு. இது E0 செல்லில் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்குது. நாம NTA கீ ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन 96. The product formed from the following sequence of reaction. நாம எவ்வளோ டைம் கிளாஸஸ் சொல்லி தந்திருக்கு. இது வந்து சயனைடு. இந்தியாவில் யாரோட ரியாக்ட் பண்ண போற லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். என்ன நடக்க போகுது? ரிடக்ஷன். இங்க என்ன நடக்க போகுது? ரிடக்ஷன். ரிடக்ஷன் நடந்துச்சு என்ன கிடைக்கும்? C6H5 CH2 NH2. ரிடக்ஷன் நடந்தாச்சு. ரிடக்ஷனுக்கு அப்புறம் இது என்னது? டைசோடைசேஷன். ரிடக்ஷனுக்கு அப்புறம் டைசோடைசேஷன் நடக்கும்போது we will get which compound? CH2 NH2 become N2Cl. அதுக்கப்புறம் ஹைட்ரோலிசிஸ் பண்ண போகிறேன். ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நான் இதுக்கு முன்னாடி சொல்லியாச்சு இங்க OH வந்துடும். N2 N2ஆ போயிடும். இங்க H வந்து HCl போயிடும். பின்ன C6H5 CH2OH வந்தாச்சு. C6H5 CH2OH எங்க இருக்கு? ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் क्वेश्चन 97. For a first order reaction, initial concentration of A 0.1 which becomes 0.01 10 raised to minus 3 இது 10 raised to minus 1. After 5 minutes, rate constant of the reaction. Minutes-il തന്നെ കണ്ടുപിടിച്ചാൽ മതി, മാത്തണ്ട. ഫസ്റ്റ് ഓർഡർ റിയാക്ഷൻക്ക് K എന്നത് 2.303 by T log R0 divided by R தானே, which is equal to 2.303 divided by T எவ்வளோ? 5 minutes. log initial concentration எவ்வளோ? 10 raised to minus 1. final concentration 10 raised to minus 3. okay. அப்போ அதுக்கு டிஃபரன்ஸ் என்னது? we will get which difference? we will get which answer? please listen. அப்போ K is equal என்ன கிடைக்கும்? 2.303 divided by 5 into log என்ன வந்தாச்சு? 10 raised to 2 வரும். இந்த minus 3 மேலே வரும்போது plus 3 plus 3 minus 1 difference plus 2. அப்போ என்ன வந்தாச்சு? 2.303 by 5 into 2. okay. அது 4.606 by 5. 4.606 by 5 னா ஆன்சர் ஒரு சம்திங் ஒரு சின்ன வேல்யூ தான் வரப்போகுது. that is like that. and the option பாரு, you will get the easy answer one. okay. so answer என்னது? இது பண்ணும்போது approximately 0.9 வரும். yes, 0.912. simple question. UPC name. நாம நிறைய questions UPC பண்ணியாச்சு. அதுல ஒரு சின்ன question என்னது? இங்க மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு OH. அப்ப அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வரணும்னா நம்பரிங் 1 2 3 4 5 6 லோவஸ்ட் லோக்கல் ரூல். இப்படி எடுத்துருச்சுன்னா 1 2 3 4 வரும். இது 3 வந்தாச்சு. இப்படி எடுத்தாலும் 1 2 3 வரும். ஓகே. அப்ப ஆல்பபெட்டிக் தான். இது வந்து ப்ரிஃபிக்ஸ், இதும் ப்ரிஃபிக்ஸ், இது வந்து மீதேலும் ப்ரிஃபிக்ஸ், இது வந்து குளோரோ, இது வந்து ப்ரோமோ, இது வந்து மீதைல். அப்போ ப்ரோமோ குளோரோ மீதேல் வரும். அப்போ என்னது? 1 ப்ரோமோ, எஸ் 1 ப்ரோமோ, 5 குளோரோ, 4 மீதேல், ஹெக்சன் 3 all. ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் 3. The order of energy absorbed which is responsible for the complex. கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது கிடைக்கும். நீங்கள் பார்க்கும்போது இங்கேயும் வாட்டர் நியூட்ரல் லிகாண்ட், எத்திலின் டைஅமீன் நியூட்ரல் லிகாண்ட், நிக்கல் 2+. இங்கேயும் நிக்கல் 2+, இங்கேயும் நிக்கல் 2+, எல்லாத்துலையும் நிக்கல் 2+. நிக்கலுக்கு கான்ஃபிகரேஷன் D8H2 தான். நிக்கல் 2+ வரும்போது D8 தான். am I right? எஸ். எப்படி பார்த்தாலும் நமக்கு அன்பெய்டு எலக்ட்ரான்ஸ் வச்சு எனர்ஜி சொல்ல முடியாது. பின்ன பார்த்துடுச்சுன்னா நமக்கு தெரியும் சிலேட்டிங் எஃபெக்ட் தெரியும். சிலேட்டிங் எஃபெக்ட், சிலேட்டிங் லிகான்ஸ் தெரியும்.
இங்க 3 பைடென்டைட் லிகாண்ட்ஸ் இருக்கு, இங்க 2 பைடென்டைட் லிகாண்ட்ஸ் இருக்கு, இங்க ஒரு பைடென்டைட் லிகாண்ட்ஸ் இருக்கு. அப்ப CBA CAB 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 that is the order of ethylene diamine. இங்க 3 ethylene diamine இருக்கு பைடென்டைட் லிகாண்ட், இங்க 2 ethylene diamine இருக்கு, இங்க ஒரு ethylene diamine இருக்கு. அப்போ இங்க தான் ரிங் ஸ்ட்ரக்சர் அதிகமா வருது. சிலேட்டிங் எஃபெக்ட்னா ரிங் ஸ்ட்ரக்சர் வருது. அப்போ யாருக்கு ரிங் ஸ்ட்ரக்சர் வருது அவன் மோரா என்ன பண்ணும், எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் 1. லாஸ்ட் क्वेश्चन. The pollution due to oxides of sulfur gets enhanced due to the presence of. அது வந்து நாம environmental chemistry NCERT question தான். Choose the most appropriate answer from the option given below. நாம நினைக்க ஒரு ஆப்ஷன்ல மோர் தேன் ஒன் ஆப்ஷன் இருக்கு. அப்போ என்டிஏ கீ ரிலீஸ் பண்ணும்போது இதுக்கையும் கூட கீ நீங்க மேட்ச் பண்ணுங்க. ஐ திங்க் ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். சல்ஃபர் தானே, SO2 தானே, அப்போ ஆக்சைட்ஸ் அதிகம் வரும். என்னது, பர்டிகுலேட் மேட்டர் மோஸ்ட் சான்ஸா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பி என்னது, ஓசோன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டி என்னது, ஹைட்ரஜன் பெராக்சைடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹைட்ரோகார்பன் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால நமக்கு ஆப்ஷன் 4 பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம கெமிஸ்ட்ரிக்கு 50 क्वेश्चंस ஈஸியா சால்வ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கோச்சிங் தான் நாம கேரளா பிரில்லியன்ட் நீட் அகாடமியில் கொடுக்கிறது. நாம இன்ஸ்டிடியூட் தமிழ்நாட்டில் 2 இடத்துல இருக்கு. ஒன்று வந்து திருநெல்வேலியில் இருக்கு. புது பிரான்ச்சு இந்த வருஷம் நாம புதுக்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ரிப்பீட் கோர்ஸுக்கு, +1 கோர்ஸுக்கு, +2 கோர்ஸுக்கு, என்ன கோர்ஸுக்கு வேணாலும் கிராஷ் கோர்ஸுக்கு நாம இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணலாம். ரிப்பீட் அட்மிஷன் நடந்துட்டே இருக்கு. நாம ஃபீச்சர் எப்படின்னா, நாம தாராளமாக ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுக்க மாட்டுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்து பேட்ச் கிரியேட் பண்ணி சூப்பராக பேசிக்னு கிளாஸ் கொடுத்து நல்லா கேரளா ஃபேக்கல்டிஸ்ன்னு வச்சு தான் கிளாஸ் ரன் பண்ணுது. போன வருஷம் நமக்கு ஒரு பேட்ச் 15 MBBS டாக்டர்ஸ்னு கிடைச்சாச்சு, 5 BDS டாக்டர்ஸ்னு கிடைச்சாச்சு. இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெரி ஹாப்பி தான். அவருக்கும் இந்த வருஷம் நமக்கு MBBS வாங்கி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் இயர் இதை விட மோரா நம்ம இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணி போகணும். அதனால நீங்க நம்ம ப்ராசர் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம யூடியூப் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் சீக்கிரமா எடுத்துடுங்க. அட்மிஷன்ஸ் கொஞ்சம் தான் இருக்கு. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் செப்பரேட் கிளாஸஸ் இருக்கு, செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் பெஸ்ட் ஃபுட் உங்களுக்கு கொடுத்துருக்கு. நம்ம வார்டன்ஸ், நம்ம கிளாஸ் டீச்சர்ஸ், பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வந்துடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிசிக்ஸும் பயாலஜியும் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கு. வீடியோ நல்லா பார்த்துடுங்க. எல்லாம் நீங்க முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே செம்ம ஈஸியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பயாலஜி கூட எப்படின்னு தெரியல, ஆனா எல்லாம் பிசிக்ஸ் அவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. So let's see the physics question paper. Okay. So the first question is, two objects of mass 10 kg and 20 kg respectively are connected to two ends of a rigid rod of length 10 meter with a negligible mass and the distance of the center of mass of the system from the 10 kg mass. Okay. So what has been asked? ரெண்டு மாஸ் கொடுத்திருக்காங்கடா. ஒன்னு 10 kg, ஒன்னு 10 kg, இன்னொன்னு 20 kg தான். இப்ப இந்த ரெண்டு மாசையும் ஒரு ராட் வச்சு கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனா இந்த ராட் என்ன இல்ல, மாஸ் இல்ல, நெக்லிஜிபிள் மாஸ். ராட் ஆஃப் லென்த் வித் நெக்லிஜிபிள் மாஸ்னு சொல்றாங்க. அப்ப இந்த ராட் என்ன இல்ல, நெக்லிஜிபிள் மாஸ். இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டிஸ்டன்ஸ் 10 மீட்டர். இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்கான், சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் கேட்டிருக்கான். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் வேணும் அப்படின்னா, அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் சிஸ்டம் வேணும் அப்படின்னா எதை பொறுத்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் சிஸ்டம் வேணும்? சும்மா சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் சிஸ்டம் சொல்லிட முடியுமா? we need a reference. reference இல்லாம சென்டர் ஆஃப் மாஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால தான் क्वेश्चन ல தெளிவா சொல்லிருக்கான், from the 10 kg mass. என்னது, from the 10 kg mass. அடிக்கடி சால்வ் பண்ணலாம். சென்டர் ஆஃப் மாஸ் எங்கடா இருக்கும்? சும்மா ட்ரிக்கே சொல்லலாம். என்னது, இத மறந்துட்டு இத இது பண்ணுவீங்க, இல்ல இத மறந்துட்டு இது சொல்லுவீங்க இல்லையா? இந்த இடத்துல பாத்தீங்க, r1 = so
இத மாச்சுக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க மாஸ் என்னது 20 into distance அளவு 10 divided by 20 plus 10 the total mass அவ்வளவுயா இதான் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் சிஸ்டம் இல்ல அப்படினா நீ ஃபார்முலா வைஸே போ எப்படி ஃபார்முலா வைஸ் போகுது எதை பொறுத்து கேட்காங்க எனக்கு இந்த பொறுத்து கேட்காங்க அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன் இந்த ஆரிஜின் எடுத்துக்கிறேன் ஆரிஜின் எடுத்துக்கிறேன் so r center of mass equal to r1 m1 plus r2 m2 divided by total mass ஆமாலையா நல்லா கவனி r1 என்னது இங்கே தான் இருக்கு அந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு so 0 plus 20 into 10 divided by 20 plus 10 வந்துருச்சா இல்லையா அதனால எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும் so ஆன்சர் என்னமா 200 divided by 30 so answer is 20 by 3 meter okay so next question பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் வந்து கால்குலேஷனே தேவையில்லை என்னது சிம்பிளி அது எனர்ஜி ஸ்பெக்ட்ரம் கிளாஸ்ல நம்மளோட டெஸ்ட் சீரிஸ்ல கொடுத்த क्वेश्चन இது frequency எல்லாம் கேட்கணும் இல்லையா as this நம்ம கேட்டாங்க பாருங்க சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க சிம்பிள் லாஜிக் என்ன கொடுத்திருக்காங்க ரேடியோ வேவ்ஸ் மைக்ரோ வேவ்ஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் எக்ஸ்ரே இருக்கிறது யாருக்கு எனர்ஜி அதிகம் எக்ஸ்ரேக்கு அதிகம் எனர்ஜி அதிகம் அப்படின்னா ரேடியோ என்னது மினிமம் ஆகணும் இருக்கிறது மினிமம் என்னது 10 to the power 10 meter it means Armstrong னே இருக்கும் so simple concept அப்ளை பண்ணா கூட நீக்கிறது first option so second option கிடையாது third option கிடையாது next என்ன கொடுத்திருக்காங்க infrared radiation microwaves and AM radiations இருக்கிறது ரேடியன்ஸ் அதிகம் ரேடியோ வேவ்ஸ்க்கு இருக்கிறது அதிகம் எதுக்கு இருக்கிறது ரேடியன்ஸ் அதிகமா இருக்கு பாரு 10 to the power 2 10 to the power 2 எங்க இருக்கு பாரு இந்த இருக்கு இந்த ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு so the answer is first one okay so next question பாருங்க energy that will be ideally radiated by the 100 kilowatt transmitter in a 1 hour in a simple jujube question da unit and dimension என்ன கொடுத்திருக்கான் உங்களுக்கு பவர் கொடுத்திருக்கான் என்ன கொடுத்திருக்கான் பவர் கொடுத்திருக்கான் 100 kilowatt வாட்னா இது பவர் உனக்கு என்ன கேட்டிருக்கான் 1 ஹவர்ல எவ்வளவு எனர்ஜி ட்ரான்ஸ்மிட் பண்றேன்னு கேட்டிருக்கான் சோ பவர் equal to energy upon time so energy equal to power into time so power எவ்வளவு 10 to the power 5 இங்க டைம்ல தான் நமக்கு என்னது பிரச்சனை அவன் என்ன கொடுத்திருக்கான் 1 ஹவர் கொடுத்திருக்கான் 1 ஹவர்ல எத்தனை மினிட்ஸ் இருக்கும் 60 மினிட்ஸ் இருக்கும் 60 மினிட்ஸ்ல 1 மினிட்ஸ் எத்தனை செகண்ட்ஸ் இருக்கும் 60 செகண்ட்ஸ் இருக்கும் சோ 1 ஹவர்ல எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கும் 3600 செகண்ட்ஸ் இருக்கும் அப்படி போட்டா அப்படினா ஆன்சர் என்ன வருது 36 into 10 to the power 17 joule so answer is second one okay so next question பாருங்க thermodynamicsல எவ்வளவு क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க ஆனா உங்களுக்கு சிம்பிள் क्वेश्चन and previous year question paper ரிலேட்டடான क्वेश्चन கேட்க ஆரம்பிச்சாங்க and this question நம்ம லாஸ்ட் நம்மளோட கேபியோட சீரிஸ்ல பார்த்தா as this similar concept question if you remember the last question see this an ideal gas undergoes a 4 different process from the same initial state as shown in the figure okay those processes are adiabatic isothermal isobaric and isochoric னு சொல்றான் அவன் எந்த process ல அத மென்ஷன் பண்ணல ஆனா நமக்கு தான் தெரியுமே இது என்னது isobaric இது என்னது isochoric okay இப்போ மிச்சம் ரெண்டு இருக்கு adiabaticலயும் isothermal எப்படி கண்டுபிடிக்கிறது based on the slope இங்க என்ன நடக்குது compression நடக்குதா expansion நடக்குதா from the initial state from the same initial state ல இருந்து all gases different process ல expand பண்றாங்க okay expansion கொடுத்தாங்க என்ன கேக்குறாங்க adiabatic process எதுதான்னு கேக்குறாங்க உங்களுக்கு work done கேக்கல எதுமே கேக்கல simply adiabatic process என்னது how do you find out the adiabatic process based on the slope ஏனா இந்த ரெண்டு processையும் என்ன இருக்க முடியும் ஒரு isothermal இருக்கும் ஒரு adiabatic இருக்கும் நமக்கு என்ன வேணும் adiabatic we know that slope of adiabatic is gamma times of slope of isothermal ஆமாலையா isothermal விட adiabatic ஓட slope அதிகமா இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எதோட slope அதிகம் இந்த கிராஃபோட slope தான் அதிகம் அதனால 2 தான் என்னது adiabatic so 3 என்னது isothermal
Next question தான் யூனிட் டைமென்ஷன்ல எத்தனையோ क्वेश्चन இம்பார்ட்டன்ஸ் வரும் அதே மாதிரி கேட்டாங்க plane angle and solid angle have கேக்குறாங்க ஒரு NCERT இருக்கிறத as it is இந்த வருஷம் கேட்டாங்க especially physics பார்த்தோம் அப்படினா purely based NCERT based கேட்டாங்க so both plane angle and solid angle யூனிட்ஸ் இருக்கு ஆனா டைமென்ஷன் இல்ல so என்னது யூனிட்ஸ் இருக்கு but no dimension so option is 2 so as usual இந்த next question என்னமா செமிகண்டக்டர்ல இருந்து 3 क्वेश्चन கேட்டாங்க நம்ம கிளாஸ்ல சொன்ன மாதிரியே 85 क्वेश्चन வந்துருச்சு என்னது அதே சேம் क्वेश्चन you all know that இந்த क्वेश्चन எங்க வந்திருக்கு நம்ம as the same question நம்மளோட மாடல் எக்ஸாம்ல கேட்டது இந்த क्वेश्चन as it is எதுவுமே மாற்றவே இல்ல so in half wave rectification the input frequency is 60 Hz and the output frequency will be same as that of the input frequency ஆனா full wave rectification என்ன ஆகும் டபுள் ஆகும் full wave என்ன ஆகும் டபுள் ஆகும் half wave அப்படியே இருக்கும் நம்ம மாடல்ல கேட்ட क्वेश्चन ஓகேடா so next question என்னது next question photoelectric effect வச்சு கேட்டிருக்காங்க when two monochromatic lights of frequency nu and nu naught are incident on a photoelectric metal okay and the stopping potential are Vs by 2 and Vs respectively அப்படினு சொல்றாங்க the threshold frequency எவ்வளவு கேக்குறாங்க threshold frequency என்னது so threshold frequency கேட்டிருக்காங்க so இந்த क्वेश्चनல a little bit of contradiction இருக்கு but anyhow NTA வந்து எதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மேத்தமேட்டிக்கலா மேனிபுலேட் பண்ணி பார்ப்போம் பட் NTA இருக்கான क्वेश्चन கீ விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும் பட் ஸ்டில் நம்ம வந்து இது சால்வ் பண்ணிடலாம் கவனிமா ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டல் இருக்கு அந்த மெட்டல்ல ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் ஆஃப் நியூ வந்து வருது இந்த மெட்டலுக்கு ஒரு என்ன இருக்கு threshold frequency இருக்கு என்ன இருக்கு threshold frequency இருக்கு அந்த frequency விட நீ அதிகமா தந்தா மட்டும் தான் இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து உன்னால எலக்ட்ரானை எமிட் பண்ண முடியும் அப்ப இதுல இருந்து எலக்ட்ரான் எமிட் ஆயிடுச்சு இந்த எலக்ட்ரானை ஸ்டாப் பண்றதுக்கு மினிமம் பொட்டன்ஷியல் that is required for the stopping this maximum moving electron is called stopping potential எவ்வளவு Vs by 2 எவ்வளவு Vs by 2 now we know that the energy given by the light equal to threshold frequency plus maximum kinetic energy of the electron உனக்கு என்ன கொடுத்திருக்காங்க stopping potential கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க stopping potential கொடுத்திருக்காங்க maximum kinetic energy கொடுக்கல so maximum kinetic energy எப்படி கிடைக்கும் E times of Vs by 2 now similarly next என்ன சொல்றாங்க கவனிமா இப்ப இதே சர்ஃபேஸ்ல nu naught by 2 ன லைட் பட்டுச்சு அப்படினா உனக்கு என்ன எலக்ட்ரான் வெளியாகுமா பொட்டன்ஷியலுக்கு Vs எவ்வளவு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் Vs so hnu by 2 equal to hnu naught இப்பையோ அந்த மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது threshold frequency எவ்வளவு nu naught தான் plus E Vs now ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு உனக்கு ஆப்ஷன்ல பாருங்க உனக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க in terms of nu ல கொடுத்திருக்காங்க அப்ப என்ன பண்ணனும் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இத என்ன பண்ணனும் எலிமினேட் பண்ணனும் சோ என்ன பண்ணலாம் EVS equal to EVS equal to hnu by 2 minus hnu naught இத எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் பண்ணோம் அப்படினா hnu equal to hnu naught plus hnu by 2 minus hnu naught divided by 2 ஆமா இல்லையா இப்போ இத பாரு சால்வ் பண்ணலாம் ஈஸியா hnu equal to hnu naught plus hnu divided by 4 minus hnu naught divided by 2 சரியா இப்போ பாரு என்னது இங்க ஒரு hnu naught இருக்கு இங்க hnu naught by 2 இருக்கு அப்ப hnu naught divided by 2 இது இந்த பக்கம் போச்சு அப்படினா 1ல 1/4 போச்சு அப்படினா என்ன இருக்கும் 3/4 of hnu இருக்கும் so h cancel and 2 and 4 here cancel and nu naught equal to 3 nu divided by 2 this is how they have manipulated but there's a small contradiction but according to this calculation the answer will be 3 nu by 2 the answer is first option okay so next question is kinematics ல நிறைய பெரிய क्वेश्चंस சால்வ் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு என்னது simply displacement time graph கொடுத்தாங்க displacement time graph ஓட ஸ்லோப் என்னது the slope that is tan theta
equal to என்னது velocity tan theta equal to velocity உங்களுக்கு என்ன கேக்குறாங்க respectively velocity ratio கேக்குறாங்க எனக்கு v1 divided by v2 equal to tan theta 1 divided by tan theta 2 okay so tan theta 1 எவ்வளவு 30 degree tan theta 2 எவ்வளவு 45 degree எனக்கு tan 30 divided by tan 45 tan 30 எவ்வளவு 1 by root 3 tan 45 1 so 1 is to root 3 next என்ன கொடுத்திருக்காங்க again the limited dimension question the dimension of the ml p power minus 2 a power minus 2 belongs to கேட்டிருக்காங்க இந்த question பார்த்ததே தெரிஞ்சிருக்கும் and என்ன கண்டிப்பா மறந்துட மாட்டீங்க நான் கிளாஸ்ல வச்சு எல்லாத்துக்கும் சொன்னேன் electric permeability magnetic permeability கான highly chance இருக்கு limited dimension சொன்னேன் அதே மாதிரி கேட்டாங்க இத பார்த்தவே நீங்க சொன்னா என்ன ஆன்சர் magnetic permeability ஆனா இதுக்கு வேற ஏதாச்சும் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படினா சப்ஸ்டிட்யூட் பண்ணி வர மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபார்முலா உங்களுக்கு கிளாஸ்லயே நம்ம சொல்லி கொடுத்திருக்கோம் என்ன ஃபார்முலா the current carrying ரெண்டு வயருக்கு நடுவுல இருக்க ஃபோர்ஸ் கான ஃபார்முலா யூஸ் பண்ணா சிங்கிள் ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும் என்னது the force between the current carrying two wires is df divided by dl df divided by dl equal to mu naught by 4 pi a I1 I2 mu naught by 4 pi a I1 I2 இப்ப கவனி ஃபோர்ஸ் கான நமக்கு தெரியும் ml p power minus 2 divided by l என்னது டைமென்ஷன் வந்து என்னது l and இங்க என்னது mu naught கான டைமென்ஷன் வேணும் இங்க a ஸ்கொயர் இங்க l கேன்சல் சோ divided by இந்த பக்கம் a ஸ்கொயர் இந்த பக்கம் வரணும் a power minus 2 ஒரே ஆன்சர் வந்துருச்சா இல்லையா so answer is magnetic permeability நம்ம கிளாஸ்ல சொன்னது ஓகே சோ எல்லாரும் ஏஸ்ல எவ்வளவு பெரிய क्वेश्चंस தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க சிம்பிள் ஃபார்முலாஸ் கேட்கறாங்க the peak voltage of the AC source எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமா சின்ன பசங்க கூட தெரிஞ்சது VR equal to V peak divided by root 2 so V peak equal to root 2 times of V RMS so எங்க இருக்கு root 2 times of the RMS value of the AC so okay ma next question again kinematics question the ratio of the distance traveled by the freely falling body in the first second third and fourth nth second free falling body கான ஃபார்முலா என்னது Sn equal to g by 2 2n minus 1 ஆமாலையா so first second third second fourth second ratio எப்படி இருக்கும் odd numbers ஆ இருக்கும் so 1 is to 3 is to 5 is to 7 next question on gravitation question என்ன கேட்டிருக்காங்க a body of mass 60 gram experience a gravitation force of 3 newton when the place at a particular point the magnitude of gravitational field intensity at that point என்னன்னு கேக்குறாங்க gravitational field intensity என்னது யூனிட் மாஸ்க்கு எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றது intensity whether it is an electric field whether it is a gravitational field intensity the simple concept is unit mass unit charge க்கு எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா intensity so gravitational field intensity அப்படிங்கிறது யூனிட் மாஸ் so 60 gram mass க்கு 3 newton ஆக்ட் ஆச்சு அப்படினா 1 kg க்கு எவ்வளவு ஆக்ட் ஆகும் so 60 into 10 to the power 3 kg இங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் இதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு 3 newton ஆக்ட் ஆயிருக்கு அப்ப 1 kg க்கு எவ்வளவு ஆக்ட் ஆயிருக்கும் 3 divided by 60 into 10 to the power minus 3 so 3000 divided by 60 so 3000 divided by 60 என்னமா 50 so 50 newton per kg okay ma next ma as usual சொன்ன மாதிரி நம்ம கிளாஸ்ல alpha beta gamma decay ஒரு क्वेश्चन வந்திருக்குன்னு சொன்னோம் and in the given nuclear reaction the element x என்னன்னு கேக்குறாங்க as it is ஒரு NCERT ல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க so இது என்ன டிகே நடந்திருக்கு beta decay நடந்திருக்கு beta ல ரெண்டு டிகே இருக்கு beta மைனஸ் இருக்கு beta பிளஸ் இருக்கு beta என்ன நடந்திருக்கு beta பிளஸ் டிகே நடந்திருக்கு பிளஸ் நியூட்ரினோ ரிலீஸ் ஆயிருக்கு ஆமாலையா அப்ப என்ன ஆகும் சிம்பிளி என்ன மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் அட்டாமிக் நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் என்ன சேஞ்ச் ஆகும் அட்டாமிக் நம்பர் தான் சேஞ்ச் ஆகும் எவ்வளவு சேஞ்ச் ஆகும் 1 ரெடியூஸ் ஆகும் நம்ம படிச்சிருக்கோம் என்ன ஆகும் அட்டாமிக் நம்பர் 1 ரெடியூஸ் ஆகும் ஆமாலையா இதே பீட்டா மைனஸ் டிகே அப்படினா 1 ஆட் ஆயிருக்கும் பீட்டா மைனஸ் டிகே அப்படினா இது 1 ஆட் ஆயிருக்கும் there is no change in the mass number chance என்னது இங்க என்ன பண்ணிருக்காங்க சோ இங்க வந்து 22 அப்படியே இருக்கணும் பிளஸ் 22 அப்படியே இருக்கு இதுல என்ன இருக்கு 1 ரெடியூஸ் ஆயிருக்கு so option is fourth one
Okay, so next question. A soap bubble expands. The pressure inside the bubble என்ன ஆகும் கேக்குறாங்க. சரி, soap bubble கொடுத்தாலே the pressure inside equal to P naught plus formula என்னது 4T by R. ஆமா இல்லையா? இங்க என்ன பண்றோம்? bubble expand பண்றோம். bubble என்ன பண்றோம்? expand பண்றோம். என்ன கேக்குறாங்க? pressure inside the soap bubble என்னது? expand ஆகுது. expand ஆனா radius increase ஆகுது. radius increase ஆகுது அப்படினா pressure என்ன ஆகும்? decrease ஆகும். ஆமா இல்லையா? current electricity question. Two resistance 100 ohm and 200 ohms are connected in parallel combination in an electrical circuit. The ratio of the thermal energy developed in 100 ohm to that in 200 ohm in a given time. A particular time la எவ்வளவு heat release ஆயிருக்கு, எவ்வளவு thermal energy release ஆயிருக்கு. We know that in case of parallel combination, என்ன காமன்? பொட்டன்ஷியல் காமன். என்ன காமன்? பொட்டன்ஷியல் காமன். அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? H I2RT யூஸ் பண்ணுமா இல்ல V2/RT யூஸ் பண்ணுமா? This is time. Now in case series ஆச்சுனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பேன். ஆனா இது என்னது? Parallel. So you have to choose this formula. Amalia. Now the potential is same and given time is also same. Then the thermal energy released inversely proportional to the resistance. Amalia. Then thermal energy H1 by H2 equal to R2 divided by R1. So what is the resistance here? 200 divided by 100. The answer is 2:1. So next question is the two hollow conducting spheres of radius R1 and R2. R1 is greater than the R2. Have equal charges. The potential would be கேட்டுட்டாங்க. So potential என்னவா இருக்கும்னு கேட்டுட்டாங்க. We know that potential formula என்னது? Potential inversely proportional to the radius. அவன் என்ன கேட்டிருக்கான்? radius வந்து decrease ஆச்சு அப்படினா potential increase ஆகும். radius கம்மியாச்சு அப்படினா அதிகமாச்சு அப்படினா potential decrease ஆகும். So simple. So கண்டிப்பா என்ன சான்ஸ் இருக்கு? more on the bigger sphere அதிகமா இருக்குமா? கிடையாது. bigger sphere radius அதிகமா போனா potential கம்மியா இருக்கும். more on the small sphere. So answer is more on the small sphere. Okay da. So next one again ஒரு kinematics and rotation kinematics question. The angular speed of a flywheel moving with a uniform angular acceleration. So whenever you are seeing the uniform angular acceleration, you can use a rotational kinematics of the equation of motion apply பண்ண முடியும். ஆமாலையா? And NEET 2016 ல ஸ்டார்ட் பண்ணல இருந்து இந்த क्वेश्चन உங்களுக்கு கேக்குறது ரொம்ப காமனா போயிடுச்சு. டைரக்டா உங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? ஒமேகா கொடுக்க மாட்டாங்க. NEET 2016 क्वेश्चन வந்து பாருங்க. உங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? டைரக்டா ஒமேகா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன கொடுக்கறான்? frequency கொடுக்கறான். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? initial frequency கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு என்ன வேணும்? ஒமேகா வேணும். அப்ப என்னது? 1200 into 2 pi. ஆமாலையா? ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? revolution per minute கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன வேணும்? செகண்ட்ஸ்ல வேணும். ஆமாலையா? So divided by 60. Now always remember that உங்களுக்கு எப்பவுமே அவுட்புட் கொடுத்தானா அது frequency. நீ என்ன கன்வர்ட் பண்ணனும்? angular frequency ல கன்வர்ட் பண்ணனும். அதாவது angular speed ல கன்வர்ட் பண்ணனும். So omega equal to initial கொடுத்தா and find the 3120 into 2 pi divided by 60. நமக்கு என்ன கேட்டிருக்கான்? ஆல்பா கேட்டிருக்கான். சிம்பிள் ஃபார்முலா என்னது? omega equal to omega naught plus alpha into t. புரியல? கொடுத்தான் omega கொடுத்தான் omega naught கொடுத்தான் t கொடுத்தான். So alpha equal to omega minus omega naught divided by t. ஆமாலையா? So 3120 minus 1200 divided by 60 into 2 pi divided by time. எவ்வளவு? 16 seconds. சோ இத சால்வ் பண்ணீங்க அப்படினா ஆன்சர் என்ன வரும்? 4 pi வரும்.
எலக்ட்ரோமேக்னெட்டிக் கொஸ்டினை பார்த்த உடனே நீங்க எல்லாரும் வந்து ஹாப்பியா இருந்தீங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? when a light propagates through a material medium of relative permittivity epsilon r and relative permeability mu r, the velocity of light v is given by direct formula v equal to c divided by mu, and refractive index is nothing but c equal to root of epsilon r mu r. So direct formula எங்க கொடுத்திருக்கான்? இங்க கொடுத்திருக்கான். So next question is, a long solenoid of radius 1 mm has 100 turns per millimeter. If a 1 ampere current flows in the solenoid, the magnetic field strength at the center of the solenoid. Simple basic formula. The V equal to mu naught N I. V equal to mu naught N I. Mu naught formula is 4 pi into 10 to the power minus 7. And N எவ்வளவு? N by L. So to n divided by இங்க எவ்வளவு? 10 to the power minus 3. அப்ப n எவ்வளவு? 100. n எவ்வளவு? 100. and per millimeter எவ்வளவு? 10 to the power minus 3 millimeter. into I எவ்வளவு? 1. so இது சால்வ் பண்ணா அப்புறம் என்ன ஆகும்? 10 to the power minus 4 இங்க ஸ்கொயர் வந்துனா 4 pi into 10 to the power minus 2. 4 pi into 10 to the power minus 2. so எங்கல ஆப்ஷன்ல இருக்கு? 4 pi into 10 to the power minus 2 அப்படினா 3.14. so 3 into 4 12 point something வரும். so answer will be 12.56 into 10 to the power minus 2 Tesla. so next question பார்ப்போம். a shell of mass m is at rest initially. it explodes into 3 fragments having mass of ratio 2:1:1. if the fragments having equal mass fly up along a mutually perpendicular direction at a speed v, the speed of the third or lighter fragment னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. நம்ம எல்லாருக்கும் தெரியும், whenever there is external force is zero or any collision or any explosion, any collision or explosion, the momentum is conserved. so before collision before explosion எப்படி momentum இருந்துச்சோ, after explosion also momentum இருக்கும். so before explosion எவ்வளவு momentum? restல இருக்கனால 0 இருக்கு. அப்ப after explosion also momentum என்னவா இருக்கணும்? 0 இருக்கணும். ஆமாலையா? இவங்க என்ன சொல்றாங்க? 3 மாசா பிரியுதுன்னு சொல்றாங்க. என்ன மாஸ்? if the total mass is m, then 3 மாசா பிரியுது. so எவ்வளவு? 2m divided by 5 and m divided by 5, which is lighter one. ஆமாலையா? அவங்க என்ன சொல்றாங்க? இந்த same mass இருக்கு, அந்த 2m by 5 mutually perpendicular directionல போகுதுன்னு சொல்றாங்க. so என்னது? 2m by 5 ஏதாவது 2m by 5 வந்து v ஸ்பீட்ல போகுது. இங்க ஏதாவது 2m by 5 ஏதாவது v ஸ்பீட்ல போகுது. எனக்கு மொமெண்டம் என்னது? மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு. இதோட நெட் மொமெண்டம் எங்க இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இதோட நெட் மொமெண்டம் எங்க இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப தேர்ட் பார்ட்டிகுலர் மொமெண்டம் எந்த டைரக்ஷன்ல இருந்தா நெட் மொமெண்டம் 0வா இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருந்தா தான் நெட் மொமெண்டம் 0வா இருக்கணும். ஆமாலையா? so இதோட நெட் மொமெண்டம் எவ்வளவு? 2m by 5. so the momentum final the third particular momentum equal to root of 2m by 5 b the whole square plus 2m by 5 the whole square. ஆமாலையா? now the third momentum எங்க இருக்கணும்? அவங்க என்ன கேட்காங்க? speed of the third particle தான் கேட்காங்க. என்ன கேட்காங்க? speed of the third particle கேட்காங்க. எனக்கு m by 5 into v dash equal to root of 2 into 2m by 5 v the whole square. எனக்கு 2m by 5 into v into root 2. இங்க என்ன இருக்கு? m by 5 into v dash. எனக்கு m cancel, 5 cancel, then v dash equal to என்ன answer? v dash equal to 2 root 2 v. v dash equal to 2 root 2 v. so option is fourth one. a very famous question and semiconductor நடக்கப்பே வந்து introduction இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல சொல்லி முடிச்சிட்டோம். என்ன question and last 2019 and 2020 கூட same concept question. என்னது? as temperature increases the electrical resistance என்னவாகும்? electrical resistance in case of the conductor will increase, in case of the insulator it does not affect, and in case of the semiconductor it will decrease, because insulator have a 0 alpha and semiconductor have a negative alpha and conductor have a positive alpha.
So from this we know that answer is increase in case of conductor and decrease in case of semiconductors. The answer is fourth one. Okay டா, நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம மாடல் क्वेश्चन சால்வ் பண்றப்ப பார்த்த ஒரே கான்செப்ட் அண்ட் ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டும் கூட, நம்ம வந்து ஒவ்வொரு தடவை கிளாஸ் சொல்ல வச்ச क्वेश्चन கூட பார்த்தாலே எல்லாம் ஆன்சர் போட்டுப்பீங்க. இவ்வளவு ஈஸியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க. A biconvex lens of radius radius of curvature 20 cm each means when the radius become equal, and the refractive index of the lens is 3/2, that is 1.5 இருந்துச்சு அப்படின்னா focal length equal to radius நம்ம கிளாஸ்ல எத்தனையோ சொல்லி முடிச்சிட்டோம். so the same answer f equal to radius of curvature. அதுதான் கேட்டிருக்கான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் ஆனா என்ன கேட்டிருக்கான், பவர் ஆஃப் லென்ஸ் கேட்டிருக்கான். so பவர் equal to 1/f, பவர் equal to 1/f. so 100 divided by என்னது இங்க டயாப்டர்ல வரணும். so இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. 100 divided by 20 equal to 5 diopter. இது என்ன லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ்னால ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். so answer is plus 5D. நெக்ஸ்ட் क्वेश्चन தான் ஒரு தியரிட்டிக்கல் क्वेश्चन. இந்த வருஷம் நீங்க பாத்தீங்க அப்படினா மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்டேட்மென்ட் டைப் क्वेश्चन கொடுத்து நிறைய தியரிட்டிக்கலா கேட்டாங்க. நம்ம கிளாஸ்ல மன்சூசா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தடவையும் கிளாஸ் 7ல போய் என்ன சொல்லிருக்கோம், கான்செப்ட் ஆகுதுன்னு சொன்னமா இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு கேட்டாங்களா? அதாவது given below two statements, statement 1 என்ன சொல்லுது, the Biot-Savart law gives us expression for the magnetic field strength of an infinitesimally current element of a current carrying conductor only. ஆமா இல்லையா? அது கரெக்டான ஸ்டேட்மென்ட். சோ the statement வந்து கரெக்ட் தான். ஏன்னா வந்து ஒரு infinitesimally ஒரு ஸ்மால் current elementக்கு நாள வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளவு magnetic field ப்ரொடியூஸ் ஆகுது அப்படினு சொல்லிட்டு படிச்சோம். கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் 2 வாட்ச் பண்ணுமே. Biot-Savart law is analogous to Coulomb's inverse square law of a charge q with the power being related to the field produced by a scalar source, ideal where the latter being produced by a vector source q னு சொல்றாங்க. First of all, the first statement தப்பா இருக்குமா? Coulomb's inverse law இருக்குயா, அந்த inverse square law ரெண்டு இடத்துல வந்து நம்ம படிச்சிருக்கோம். எங்க படிச்சிருக்கோம்? ஒன்னு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல சார்ஜ்ல படிச்சிருக்கோம். ஆமா இல்லையா? Coulomb's law படிச்சிருக்கோம். இன்னொரு நியூட்டன்ஸ் லா படிச்சிருக்கோம், கிராவிடேஷன் படிச்சிருக்கோம். ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இன்வெர்ஸ் ஸ்கொயர்ல அப்ளை ஆகும். ஆனா இங்க இன்வெர்ஸ் ஸ்கொயர்ல அப்ளை ஆகாது. இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியாது. சரியா? so the statement is wrong. This statement does not obey inverse square law. so statement 1 is true and statement 2 is incorrect. Statement 1 is correct and statement 2 is incorrect. Next question ma, as it is again சொல்றேன், நம்ம கிளாஸஸ்ல இருக்க क्वेश्चन, நம்ம நோட்ஸ்ல இருக்க क्वेश्चन and நம்ம மாடியூல்ல இருக்க क्वेश्चन as it is வந்திருக்கு. சோ நம்ம பசங்க எல்லாரும் நல்லா ஈஸியா அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. A square root of sine 1 meter and resistance 1 ohm is placed in the magnetic field of 0.5 Tesla. If the plane of loop is perpendicular to the direction of magnetic field, then the magnetic flux the loop னு கேக்குறாங்க. சரி, ஒரு ஸ்கொயர் லூப் எடுத்துட்டாங்க, அதுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன பண்றாங்க, அதோட magnetic field அனுப்புறாங்க. then the area to magnetic field க்கு angle எவ்வளவு, 0. then phi equal to BA cos theta. cos theta 0 னால cos theta என்னது 1. so B into A. B எவ்வளவு 0.5. B எவ்வளவு 0.5. and area அது வேணும். area எவ்வளவு sin 1 அப்படினா area 1 square. so simply என்னது 0.5 Weber. next மா work power energy ல ஒரு क्वेश्चन, ரொம்ப சிம்பிள் क्वेश्चन, அதுவும் எல்லாமே ஈஸியா பண்ணிட்டாங்க. an electrical lift with a maximum load of 2000 kg with lift and passengers is moving up with a constant speed. Moving up with a constant speed means and lift accelerate ஆகல, liftனால accelerate ஆகல, means net force on the system is 0. net force on the system is 0. so constant acceleration, constant speed ல போகுது. with a constant speed 1.5 meter per second. so first கண்டது இந்த கீயோட பார்த்தோமே மணிலனும் lift accelerate ஆகல, என்ன இருக்கு, constant speed ல போயிட்டு இருக்கு. the friction force opposing the motion, always friction force என்ன பண்ணும், oppose for motion, is 3000 newton. the minimum power delivered by a motor to the lift in the box கேட்பாங்க. okay, மோட்டார் அந்த லிஃப்ட் என்ஜெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு பவர் டெலிவர் பண்ணிருக்கோம், இதான் என்னது உன்னோட லிஃப்ட். இப்ப லிஃப்ட்ல டோட்டல் வெயிட் எவ்வளவு, பேசஞ்சர் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு 2000 kg.
2000 kg. ஆனா அது மாஸ் நமக்கு என்ன வேணும் ஃபோர்ஸ் வேணும் ஃபோர்ஸ்ங்கிறது வெயிட்ங்கிறது ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்ப என்ன பண்ணனும் இன்டு கிராவிட்டி அப்படி பண்ணோம்னா எவ்வளவு 20000 நியூட்டன் ஏனா g 10 மீட்டர் per second square so 20000 நியூட்டன் and lift என்ன சொன்னா lift நம்ம மேல தூக்குறது மேல தூக்குற சோ அதுக்கு அப்போஸ் பண்ண என்ன பண்ணும் ஃபிரிக்ஷன் கீழ ஆக்ட் ஆகும் எவ்வளவு ஆக்ட் ஆகுது 3000 நியூட்டன் ஆக்ட் ஆகுது எவ்வளவு ஆக்ட் ஆகுது 3000 நியூட்டன் ஆக்ட் ஆகுது உனக்கு என்ன கேக்குறாங்க மினிமம் பவர் delivered by the motor யார் பிடிச்சிருக்கா இங்க கயிறு பிடிச்சிருக்கு அந்த கயிறு யார் பிடிச்சிருக்கா மோட்டார் பிடிச்சு இழுத்துக்கிட்டு ஆமா இல்லையா யார் பவர் கொடுத்தா உன்னோட மோட்டார் பவர் கொடுத்தா அப்ப நீ எந்த ஃபோர்ஸ் எடுக்கணும் டென்ஷன் ஃபோர்ஸ் எடுக்கணும் என்ன எடுக்கணும் டென்ஷன் ஃபோர்ஸ் எடுக்கணும் சோ பவர் delivered by the motor equal to tension force into B ஆமா இல்லையா ஆனா உனக்கு என்ன வேணும் டென்ஷன் ஃபோர்ஸ் வேணும் அவங்க வந்து கொடுக்கல ஆனா அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்றாங்க கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படினா நெட் ஃபோர்ஸ் என்னது 0 it means tension force equal to 23000 into 3/2 answer will be 3450 watt okay so next question way of next question da நம்ம மாடல்ல கேட்ட as it is question ஆமாலையா ஒரு பெரிய क्वेश्चन அப்படிட்டு நாம மன்சூர் சார் இதே சேம் क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்கா மன்சூர் சார் இது பார்த்தா ஆன்சர் சொன்ன ஞாபகம் இருக்கா so a light ray falls on a glass surface of refractive index mu equal to √3 and at angle 60 degree so என்ன angle கொடுத்திருக்காங்க incident angle கொடுத்திருக்காங்க the angle between the reflected and refracted light எவ்வளவு இருக்கும் always 90 degree எவ்வளவு 90 degree ஆமாலையா so next question last year கேட்டாங்க ஃபார்முலா இல்லையா அந்த ஃபார்முலால டைரக்ட் क्वेश्चन கேட்கலாம் என்ன क्वेश्चन a copper wire of length 10 meter and the radius 10 to the power minus 2 divided by √5 meter has an electrical resistance 10 ohm and the current density in the wire for an electric field strength 10 volt per meter is கேட்கலாம் என்ன கேட்கறாங்க உங்களுக்கு current density கேட்கறாங்க so at microscopic level we will all know that ohm size given by J equal to sigma E ஆமாலையா J equal to sigma E so sigma equal to 1 by rho E sigma equal to 1 by rho E so E by rho இது E by rho and E கொடுத்தாங்க rho உனக்கு வேணும் நமக்கு என்ன தெரியும் R equal to rho L by A so rho equal to RA by L rho equal to RA by L so இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு E divided by R A into L மேல போயிடும் so simple எல்லாமே கொடுத்தா E da ஒரு E கொடுத்தா length கொடுத்தா resistance கொடுத்தா and radius கொடுத்தா என்னது simply substitute பண்ண ஆன்சர் வரும் E எவ்வளவு 10 length எவ்வளவு அதுவும் 10 radius கொடுத்து resistance எவ்வளவு கொடுத்திருக்கான் அதுவும் 10 ஓகே நமக்கு pi r ஸ்கொயர் வேணும் pi into r ஸ்கொயர் r எவ்வளவு 10 to the power minus 2 divided by √5 the whole square so the then cancel 10 pi எதாவது 10 to the power minus 4 divided by 5 இந்த 5 cancel so மேல வந்து நாம 10 to the power 5 இருக்கும் ஆன்சர் வந்து 10 to the power 5 ampere per meter square okay so இந்த क्वेश्चन நம்ம மாடல்ல வந்து as it is on the question so let's see that question in the given circuit A and B and C the potential drop across the two PN junctions are equal எங்கன்னு கேட்டிருக்கான் okay so எங்க equal அதுன்னு செக் பண்ணிடலாமா okay டா so first என்னது இங்க high potential இங்க low potential high potential connected to P then என்னது forward bias என்னது forward bias இங்க low potential என்னோட கனெக்ட் ஆயிருக்கு it is also forward bias ஆமாலையா now next circuit போறலாம் இது என்னது high potential forward P கனெக்ட் ஆயிருக்கு so இங்க என்னது forward bias இங்க என்னது low potential P கனெக்ட் ஆயிருக்கு so this is reverse bias next question பார்க்கலாம் இங்க பாரு low potential ஓட end and high potential P so இது என்னது forward bias so எந்த ரெண்டு சர்க்யூட்ல potential across P and junction சேம் ஆ இருக்குன்னு கேக்குறாங்க so simple circuit A and C எப்படி இருக்கு சேம் ஆ இருக்கு so answer is both circuit A and C as it is நம்ம மாடல்ல இருக்க question
So simple question, previous question direct கேட்டாங்க. If the initial tension of selection string is double, then the ratio of the initial and the final speeds of the transverse wave along the string. We all know that B directly proportional to the root of A. In that case, tension double ஆகனா என்ன ஆகும்? root 2 times increase ஆகும். So, the answer 1 divided by root 2. That is 1 divided by root 2. That is 1 is to root 2. Okay, so next question, ரொம்ப simple question. The ratio of the radius of gyration of a thin uniform disk about an axis passing through its center. Axis passing through its center. Disk கான ஃபார்முலா என்னது? I equal to mr square by 2. I equal to mr square by 2. And the normal to its plane to the radius of the gyration of the disk about the diameter. About the diameter என்னது? ரொம்ப சிம்பிள் அதுவும் என்னது? I equal to mr square divided by 4. mr square divided by 4. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? radius of gyration கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? radius of gyration ratio கேட்டிருக்காங்க. So equal to mk1 square equal to mk2 square. So என்னது? mm cancel ஆகுதா? Okay. So k1 square divided by k2 square equal to r square divided by 2 divided by r square divided by 4. So then we cancel ஆகுமா? So k1 square divided by k2 square equal to 4 divided by 2 இருக்கும். நமக்கு என்ன வேணும்? k1 divided by k2 வேணும். So k1 divided by k2 equal to 2 divided by 1. So answer என்னது? 2 is to 1. So simple question. Okay da. So next as usual Young's double experiment வந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்து சொல்லிருந்தோம். So as it is வந்துச்சு. அந்த சேம் क्वेश्चन மன்சூசா ஒரு கிளாஸ்ல சால்வ் பண்ணுவோமா? So நல்லா கவனிங்க. In Young's double slit experiment, a students observe 8 fringe in a certain segment of screen when a monochromatic line 600 nanometer wavelength is used. If the wavelength of the light is changed to 400 nanometer, the number of fringes would have observed in the same region of screen கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு particular screen இருக்கும். அந்த screenல so ஒரு particular screenல இதான் அந்த screen. இதுல என்ன இருக்கும்? n fringes இந்த மாதிரி காமிச்சிருக்கோம். n fringes கொடுத்திருக்காங்க. ஓகே, நமக்கு தெரியும் fringe-க்கான ஃபார்முலா என்ன? பேசிக் கான்செப்ட் அப்ளை பண்ணு. beta = lambda d divided by d. ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்றேன்? 600 nanometer யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் யூஸ் பண்ற 400 nanometer யூஸ் பண்ற. பீட்டா லாம்டா கம்மியாகிறப்ப பேண்ட்விட்த் என்ன ஆகும்? கம்மியாகும். சோ அதே ஸ்கிரீன்ல இப்ப பேண்ட்விட்த் இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன ஆகும்? இதோட சின்னதா ஃபார்ம் ஆகும். அப்ப நிறைய பேண்ட்விட்த் ஃபார்ம் ஆயிருக்காங்க. சோ கண்டிப்பா ஆன்சர் என்னது? இனிஷியலா வந்து எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கு இனிஷியலா? சோ 8 fringes ஃபார்ம் ஆயிருக்குனா கண்டிப்பா அதுல அதிகமான ஃபார்ம் ஆயிருக்கும். எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கும்? கண்டிப்பா என்னது? as it is 8 ஃபார்ம் ஆக சான்ஸ் இல்ல. 6 ஃபார்ம் ஆக சான்ஸ். ஆன்சர் வந்து 12 ஆ இருக்கும்னா 9 ஆ இருக்கும். சோ எவ்வளவு? என்னது சேம்? y சேம். இது y சேம். சோ n இந்த இடத்துல y ஈக்குவல் டு n பீட்டா. y ஈக்குவல் டு n பீட்டா. சோ y சேம்னால n1 எவ்வளவு கிடைச்சது? n1 பீட்டா 1 ஈக்குவல் டு n2 பீட்டா 2. ஓகே, ரொம்ப சிம்பிள். என்னது? n1 நமக்கு கொடுத்தான். எவ்வளவு? 8 ஈக்குவல் டு பீட்டா 1 எவ்வளவு? d fixed lambda 1 divided by d equal to n2 எவ்வளவு? அதான் நம்ம கேட்டிருக்கோம். again d lambda 2 divided by d. the d என்னது? fixed. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல்ல the distance between the screen and the slit என்னது? fixed and distance of slits என்னது? fixed. chance என்னது? again same formula 8 into lambda 1 equal to n2 into lambda 1 400 nanometer. ஆமாலையா? இது 600 nanometer. chance என்னது? n2 equal to 600 into 8 divided by 400. chance என்ன வரும்? 12. So simple basic question conceptல எப்படி கேட்டாங்க? The angle between the electric lines of force and the equipotential surface. We always knows that electric field இருக்கு அப்படினா அதுக்கு perpendicular தான் என்ன இருக்கும்? உங்களோட equipotential surface இருக்கும். ஆமாலையா? So the angle between the electric field lines of force and the equipotential surface தான் இது equipotential surface எவ்வளவு இருக்கும்? 90 degree. ஓகேமா? So next question, இது ஒரு பெரிய क्वेश्चन இல்லமா? இது ஒரு NCERT ல இருக்க क्वेश्चन தாமா. A spherical ball is dropped in a long column of highly viscous fluid. The curve in the graph shown which represents the speed of the ball in a function of time. Time பொறுத்து ஸ்பீட் என்ன ஆகும் கேக்குறாங்க. ஒரு viscous fluidல ஒரு பால் போட்டா என்ன ஆகும்? போயிட்டே இருக்கப்ப
it attain terminal velocity. It attain terminal velocity. ஆமா இல்லையா? So என்ன ஆகும்? ஒரே இருக்கப்ப கொஞ்ச நேரம் என்ன ஆகும்? Constant ஆயிடும். So இது உங்க NCERT ல இருக்க क्वेश्चन தான். So the answer will be B curve. The answer will be B curve. So next question, the T1 and T2 be the energy of electron in the first and second excited states of the hydrogen atom respectively. According to the Bohr's model of an atom, ratio of the energy T1 and T2 கேட்கலாம். ரொம்ப simple. Energy of the nth level directly inversely proportional to the n square. Energy of nth level inversely proportional to the n square. Simple. So T1 divided by T2 equal to n2 square divided by n1 square. So என்ன கேட்டிருக்கான்? எந்த லெவல் கேட்டிருக்கான்? Second and first level கேட்டிருக்கான். அப்ப 2 square divided by 1 square. So 4:1. Simple question. Matter is the question. இந்த question already உங்களோட APMT கேட்டு ஒரு கேன்சல் ஆன क्वेश्चनல இருந்து as it is கொடுத்திருக்காங்க. நம்ம கிளாஸ் சொல்லிருக்கோம். இதுல இருந்து கிராஃப் கேட்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. So as it is கேட்டிருக்காங்க. The graph which shows the variation of the de Broglie radius and the particle associated the momentum. So lambda equal to h by t. Lambda equal to h by t. So if it is x என்ன இருக்கு? Lambda இருக்கு. And x axis என்ன இருக்கு? Momentum இருக்கு. So xy equal to constant அப்படி இருந்துச்சு. xy equal to constant என்னது? Rectangular hyperbola. So the equation will be rectangular hyperbola. So shape எப்படி இருக்கணும்? Rectangular hyperbola வா இருக்கணும். The next question is a SHM question. A two pendulums of length 121 cm, 100 cm start vibrating in a phase and in some instant two are at the mean position in a some same phase. The minimum number of vibrations of shorter pendulum after which two are again in same phase at the mean position கேட்கலாம். ஓகேடா? So இந்த மாதிரி question same phase ல எப்போ வந்து again வரும்? First of all இந்த question பார்த்தாலே வந்து question வயது ரொம்ப சிம்பிள் டா. ஒரு சிம்பிள் பெண்டுலம் கொடுத்தாலே நமக்கு என்ன தெரியும்? சிம்பிள் பெண்டுலம் கொடுத்தாலே t equal to 2 pi root of L by G. இங்க ரெண்டு லென்த் யூஸ் பண்ணிக்கலாம். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒன்னு பெரிய லென்த் யூஸ் பண்ணிருக்கேன், இன்னொன்னு ஷார்ட்டா லென்த் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப லென்த் எதுக்கு அதிகமா இருக்கும் அதோட டைம் பீரியட் எதுவா இருக்கும்? அதிகமா இருக்கும். ஆமா இல்லையா? லென்த் அதுக்கு அதிகமா இருக்கும், அதோட டைம் பீரியடும் அதிகமா இருக்கும். ஆமா இல்லையா? டைம் பீரியட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா frequency என்னவா இருக்கும்? because frequency equal to 1 by time period. so time period எதுக்கு அதிகமா இருக்கும்? அதோட frequency கம்மியா இருக்கும். அதோட frequency கம்மியா இருக்கும். அப்ப இந்த இது அட் ஒரு டைம் பீரியட்ல இது எவ்வளவு வைப்ரேஷன் பண்ணிருக்கோம் அதை விட இது எத்தனை பண்ணிருக்கணும்? கம்மியா பண்ணிருக்கோமா அதிகமா பண்ணிருக்கோமா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. லென்த் கம்மி, சோ டைம் பீரியட் என்னது? கம்மி. சோ டைம் பீரியட் கம்மி அப்படின்னா நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அதிகம். அப்ப ஷார்ட்டா லென்த் இருக்குது, நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் கொடுத்த டைம்ல அதிகமான வைப்ரேஷன் பண்ணிருக்கோம். ஆமா, ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன கேட்காங்க? எப்ப ரெண்டுமே சேம் பேஸ்ல வரும்? எப்ப இப்போ வந்து இங்க வந்து விட்ட அப்படின்னா என்ன ஆகும்? கண்டினியூட்டி வைப்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ரெண்டுமே டிஃபரண்ட் இருந்தால ரெண்டுமே வந்து என்ன ஆகும்? டிஃபரண்ட் பொசிஷன்ல வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா அட் சம் இன்ஸ்டன்ட் என்ன ஆகும்? ரெண்டுமே கரெக்ட்டா ஒரே டெக்னிக் பொசிஷன்ல இருக்கும். ஆமா இல்லையா? அந்த பொசிஷன் என்னன்னு கேக்குறாங்க. அந்த பொசிஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் நோட் போட்டு ஐசாக் சார் அந்த நோட்ஸ் எழுதி வச்சிருக்காரு. நம்ம இன்டர்னல் क्वेश्चंस ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டமா இல்லையா? அதே क्वेश्चंस அப்படியே கேக்குறாங்க. சோ we are so lucky. சோ என்னது பார்த்தோமா? ஆன்சர் ரொம்ப சிம்பிள். சோ கான்செப்ட் புரிஞ்சாச்சு. இப்போ என்ன பார்க்க போறோம்? நம்ம அதுக்கான ஸ்டாண்டர்ட் நோட்டை நம்ம பார்க்க போறோம். ஆமா இல்லையா? சோ வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் நோட்? ஓகே, சம் ஸ்டாண்டர்ட் நோட் என்னது? This shorter into ns into time period of s equal to longer l into time period of the l. ஆமாலியா? ரொம்ப சிம்பிள். so shorter length க்கு into time period போடுறது 1 by root of l by g. இந்த பக்கம் அந்த pi by என்ன கேன்சல் ஆகும். so அதனால அது விட்டுறலாம். so ls and ll into root of l divided by G. Again now G cancel. So இதானது நம்மளோட நோட். ls equal to nl into root of l l. ஆமா இல்லையா? சோ என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? ns. Okay, so ns equal to என்னது? nl plus 1. என்னது? ns equal to nl plus 1. So nl plus 1 into root of ls என்னது? root
of ls எவ்வளவு ஷார்ட் எவ்வளவு 100 equal to l length எவ்வளவு l ல வச்சுக்கோ plus root of l எவ்வளவு 121 சரி so nl plus 1 into 10 equal to nl into 11 okay so nl plus 1 divided by nl equal to 11 by 10 so 1 plus nl sorry 1 divided by nl plus 1 equal to 11 by 10 so 1 divided by nl equal to 1 by 10 so nl equal to 10 nl equal to 10 ஆமாலையா ஆனா நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க the minimum number of vibration of shorter pendulum which are again same phase கொடுத்திருக்காங்க அது எப்ப longer pendulum க்கு 10 டைம் ஆனா shorter pendulum க்கு எவ்வளவு ns equal to nl plus 1 அங்கதான் எல்லாரும் மிஸ்டேக் பண்றீங்க ஆன்சர் வந்து 11 அதோட 10 இருக்கா அப்படியே போடக்கூடாது சோ நமக்கு என்ன கேக்குறாங்க shorter கேக்குறாங்க so answer is 11 okay da so next question da for kinetic theory of gases let me take a question the volume occupied by the molecules contained in a 4.5 kg of water at STP okay so mass எவ்வளவு 4.5 kg at STP சொல்றாங்க if intermolecular forces vanishes away okay கொஞ்சம் யோசிச்சு பாரு வாட்டர் சொல்றான் வாட்டர்னா என்னமா லிக்விட் ஏன் வந்து லிக்விடா இருக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் யார் பிடிச்சிருக்கா இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ் இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ் போயிடுச்சு அப்படின்னா இப்போ இது என்ன மாறிடும் gases-ஆ மாறிடும் என்ன மாறிடும் gases-ஆ மாறிடும் and we know that என்ன கேஸா மாறும் ideal gas அந்தன கான்செப்ட் என்னது ideal gas-ஆ மாறும் because we know that ideal gas there is no intermolecular force of attraction so அதனால தான் நம்ம என்ன பண்ண முடியுது ideal gas equation ஃபார்ம் பண்ண முடியுது so pv equal to nrp சம கான்செப்ட்மா என்ன கம்மி அது வாட்டர் இருக்கு வாட்டர்ல லிக்விட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு சிங்கிள் H2O கேஸஸா மாறிடும் இப்போ ரியல் கேஸா இல்ல ஐடியல் கேஸா ஐடியல் கேஸ் ஏன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் 0 இன் கேஸ் ரியல் கேஸ்னா உங்களுக்கு என்ன இருக்கும் இது intermolecular force of attraction இருக்கும் so for ideal gas equation pv equal to nrp அவன் என்ன கேக்குறான் volume occupied னு கேக்குறான் so volume கேக்குறான் so pressure எவ்வளவு at standard pressure எவ்வளவு 1 atm நார்மலா standard pressure எவ்வளவு 1 atm so b equal to b னு வெச்சுக்கோ moles உனக்கு வேணும் எவ்வளவு moles வேணும் உனக்கு என்ன கொடுத்திருக்கான் weight கொடுத்திருக்கான் so weight equal to 4.5 into 10 to the power 3 divided by molecular weight of the water எவ்வளவு 8 kg molecular weight of water எவ்வளவு 8 kg into r எவ்வளவு 0.08 into standard temperature எவ்வளவு standard temperature எவ்வளவுமா 27 degree celsius னா 300 kelvin வெச்சுக்கோ ஓகே so 0.08 எப்படி எழுதலாம் நம்ம 1/12 எழுதலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஆன்சர் வந்து 1/12 so இந்த நம்ம என்ன வந்துச்சு ஆன்சர் வந்துச்சு so simply என்ன வால்யூம் நமக்கு வேணும் simply என்ன வால்யூம் வேணும் so volume equal to 4.5 into 10 to the power 3 divided by 18 into 12 into 10 to the power okay the இது 4 okay the 1.5 divided by 6 again என்னது இது 0.5 divided by இது 2 so 0.5 divided by 8 into 10 to the power 5 0.5 divided by 18 into 10 to the power 5 chance என்ன வரும் இது எத்தனை டைம் வரும் 5 into 10 to the power 4 வருமா so 5 divided by 8 என்ன ஆகும் எத்தனை டைம் வரும் 6 times வருமா ஆமா 6 times வருமா 48 வரும் so 5/8 so 5/8 என்ன வரும் 0.6 into 10 to the power 4 வரும் so என்னது 6 into 10 to the power 3 இப்போ இங்க தான் என்னது மிஸ்டேக் என்னது நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம் யூனிட் எல்லாமே இட்டரேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம் சோ நமக்கு என்ன வரும் 6 into 10 to the power 3 லிட்டர் இந்த மீட்டர் கியூப்ல கன்வர்ட் பண்ணாங்கன்னா 6 into 10 to the power 3 into 10 to the power -3 meter cube so 3 cancel ஆயிடும் approximately 6 is the answer so 5.6 meter cube so ரொம்ப ஈஸியான क्वेश्चन again வந்து as it is நம்மளோட மாடல் எக்ஸாம் போட क्वेश्चन தான் so a nucleus of mass number 189 splits into two nuclei
having mass number 125 and 64. The ratio of radius of two daughter nuclei கேட்கலாம். ரொம்ப simple. The nuclear radius r equal to r0 a power 1 by 3. Then r1 divided by r2 equal to a1 divided by a2 the whole power 1 by 3. So answer is 125 divided by 64 power 1 by 3. 125 is 5 cube. 64 is 4 cube. So 4 by cancel answer 5 by 4. Its answer is 5:4. So again solid ஒரு question கேட்கலாமா? Given below are the two statements. One is labeled as a assertion A and other is labeled as the reason. Okay, assertion படிக்கலாம். The stretching of spring is determined by the shear modulus of the material of the spring. Okay, நல்லா படிமா. இது string கிடையாது, spring. என்னது spring. Okay, so spring என்ன ஆகும்? spring stretch பண்றப்ப என்ன ஆகும்? அதோட shape என்ன ஆகும்? மாறும். அதோட shape என்ன ஆகும்? மாறும். So the shape மாறுச்சுனா that is determined by the shear modulus. That is determined by the shear modulus. So absolutely this statement is correct. Absolutely this statement is correct. So now the beauty is that இது உங்களோட NCERT question. இது உங்களோட NCERT question கூட as it is NCERT the question கேட்டு வச்சிருக்காங்க. A coil of spring copper has a more tensile strength than the coil of steel spring have the same dimension. Same spring எடுத்துக்கலாம். அது same dimension இருக்க spring. ஒன்னு வந்து பார்த்தா என்னது காப்பர், இன்னொன்னு அது ஸ்டீல். என்னது காப்பர், இன்னொன்னு ஸ்டீல். ரெண்டு சேம் டைமென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுக்கும் சேம் டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்றாங்க. the coil of copper has a more tensile strength. என்னது காப்பருக்கு more tensile strength இருக்குன்னு சொல்றாங்க. No, we all know that Young's modulus யாருக்கு அதிகமா இருக்கும்? அயனுக்கு அதிகமா இருக்கும். Young's modulus யாருக்கு அதிகமா இருக்கும்? அயனுக்கு அதிகமா இருக்கும். So the second statement is wrong. யாருக்கு tensile strength அதிகமா இருக்கும்? ஸ்டீலுக்கு தான் tensile strength அதிகமா இருக்கும். So as it is NCERT question nala steel அதிகமா இருக்கும். So the reason is false. So assertion is true and the reason is false. A is true, R is false. Okay, so in the question as it is capacitor to capacitor connection, expected question. So என்ன கேட்காங்க? Okay, a capacitor of capacitance 900 picofarad is charged fully by a 100 volt battery. So first என்ன பண்றாங்க? 100 volt battery வச்சு ஒரு capacitor that is 900 picofarad என்ன பண்றாங்க? சார்ஜ் பண்றாங்க. So before இது சார்ஜ்லெஸ்ஸா இருந்துச்சு, இப்போ இத சார்ஜ் பண்ணனால இதோட ஃபைனல் பொட்டன்ஷியல் என்னவாகும்? 100 பொட்டன்ஷியல் 100 வோல்ட் ஆகும். ஆமாலையா? ஃபைனல் எங்க வரைக்கும் சார்ஜ் ஆகும்? பேட்டரியோட வோல்டேஜ் என்னவோ அது வரைக்கும் இந்த கெபாசிட்டர் சார்ஜ் ஆயிருக்கும். So the final potential is 100 volt. Now then it is disconnected from the battery. Battery disconnect பண்ணிட்டாங்க. இந்த கெபாசிட்டர் எடுத்தாங்க and connected to another uncharged capacitor of a capacitance 900 picofarad. Again இப்ப என்ன பண்றாங்க? இந்த கெபாசிட்டர் ஆல்ரெடி நம்ம சார்ஜ் பண்ண கெபாசிட்டர். சார்ஜ் பண்ண கெபாசிட்டர் அப்படினா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அதுக்கு என்ன இருக்கு? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு. இது என்னது? uncharged capacitor with the same capacitance. என்னது? with the same capacitance ஆனா இது uncharged. uncharged அப்படினா இந்த பொட்டன்ஷியல் இல்ல. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 0. ஓகே, இப்போ நம்ம என்ன கேட்காங்க? எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் பை தி சிஸ்டம் னு கேட்காங்க. ஒரு கெபாசிட்டர் கூட ஒரு அன்சார்ஜ் கெபாசிட்டர் ஆட் பண்ணோம் அப்படினா என்ன ஆகும்? now this capacitor act as a source. this capacitor act as a source. என்ன ஆகும்? இதுல இருந்து சார்ஜ் இந்த கெபாசிட்டருக்கு ஃப்ளோ ஆகும். This is also important. எப்படி கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க? that is also important. எப்படி கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க? சேம் பிளேட் பாசிட்டிவ் பிளேட்டோடையும் நெகட்டிவ் பிளேட்டோடையும் என்ன பண்ணிருக்காங்க? கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த என்னது ரிவர்ஸ் பண்ணல. சோ நாம இது இதாகும் காமன் பொட்டன்ஷியல் வர வரைக்கும் நாம இந்த இது சார்ஜ் ஆகும். இதுல நான் சார்ஜ் பண்ணி ரிலீஸ் ஆகிறதுனால இதுல இருக்க பொட்டன்ஷியல் கூடும், இதுல இருக்க பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். Finally they attain some common potential. That common potential formula we know that C1V1 plus C2V2 divided by C1 plus C2. Amalya. Now the common potential C1 என்னது? 900 picofarad into V1 என்னது? 100 plus 0 divided by 1800 picofarad. Amalya. Now the answer will be என்னது? 2 tens ஆகும். என்னது? 50. So answer என்னது? V common equal to 50 voltage. நமக்கு இது கேட்கல. நமக்கு என்ன கேட்காங்க?
electrostatic energy stored by the system கேட்காங்க. என்னது electrostatic energy stored by the system கேட்காங்க. ரொம்ப simple formula. என்ன formula? U system equal to C1 plus C2 divided by 2. ஏன் C1 plus C2 divided by 2 போடுறேன்? Because இங்க என்னமா ரெண்டுமே parallel combination plus என்னது ரெண்டுமே equal அப்படிங்கறத C1 plus C2 divided by 2 போட்டுக்கலாம். So into V common potential square answer வந்து 1800 divided by 2 into V common potential வந்து 50, so 2500. போடலையா சொல்றது 10 to the power minus 12. இப்போ பாருங்க 10 to the power minus 12. So solve பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 2.25 into 10 to the power minus 6 joule. ஓகேடா. So next question. இந்த क्वेश्चन பத்தி சொல்லணும் அப்படினா இந்த क्वेश्चन செட்டை எப்படி செட் பண்றாங்க அப்படினா கண்டினியூஸா 4 வருஷமா ஒரே கான்செப்ட் ஒரே क्वेश्चन ஆனா கிராஃப் ஒரு டைம்ல கேட்டாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலிண்டர் கொடுத்து அந்த சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் எப்படிடா வாங்குது அப்படின்னு கேட்டாங்க. சிம்பிளி இந்த கிராஃப் क्वेश्चन பார்த்தீங்க கண்டினியூஸா லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸா சேம் क्वेश्चन ஒண்ணே இப்படி கேட்டாங்க. இன்னொரு ஆல்வேஸ் இப்படி ஒரு क्वेश्चन. சோ ரெண்டு கிராஃபை கண்டினியூஸா 3 டைம் கேட்டு முடிச்சிட்டாங்க. இதே கிராஃப் போன வருஷம் கேட்ட அதே क्वेश्चन இப்போ இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க உனக்கு சென்டென்ஸா கேட்டு முடிச்சிட்டாங்க. போன வருஷம் கேட்ட அதே क्वेश्चन சென்டென்ஸா கேட்டாங்க. என்னது from an ampere circuit law for a long straight wire. என்னது for long straight wire. இது long straight wire வயதானோ சாலிடா ஆமாயா. சோ இந்த கிராஃப் இதுதான் போன வருஷம் கேட்ட क्वेश्चन அப்படியே இந்த வருஷம் கேக்குறாங்க சென்டென்ஸா கேக்குறாங்க. கஷ்டமா? ரொம்ப ஈஸி. So long straight wire, a circular cross section carrying steady current varying the magnitude inside and outside of region. Inside another directly proportional, outside another inversely proportional. So answer is linearly increasing function of distance up to the boundary of the wire, then linearly decreasing from the outside of the region. Linearly decreasing linearly increase பண்ணா linearly decrease கிடையாது. Linearly increase for the function of distance r up to the boundary of the wire, then decreasing 1 with 1 by r dependence of the outside region. So answer is 4th one. So நமக்கு எத்தனை क्वेश्चन இன்டென்ட் டைமென்ஷன் வந்து பாருங்க. இன்டென்ட் டைமென்ஷனோட இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து இப்ப புரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? So area of rectangular field in meter square of length 55.3 meter and breadth 25 meter after rounding off of the value for the correct significant digits னு கேக்குறாங்க. ஓகே ரெண்டுமே tens ல இருக்கு. So tens எடுத்தா என்ன ஆகும்? hundreds ஆகும். ஆமாலையா? So answer should be 14 into 10 to the power 2. round up பண்ணுது. So as usual booster question தான் எல்லா பசங்களுக்கும் ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் இது. உங்களுடைய கேட் क्वेश्चन. ஓகே என்ன கொடுத்திருக்காங்க? எது கரெக்ட்டான ஆப்ஷன் கேட்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்னது? எதுவுமே நான் ட்ரூத் டேபிள் கொடுத்தாங்க அப்படினா என்னது? எடுத்தோனே வந்து என்ன பண்ணுவோம்? கொடுத்திருக்க சைக்கிள் தான் ஒவ்வொரு வழியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? 0 0 போட்டு பாரு. ஓகே 0 0 போட்டு பாக்க. இது என்ன ஆயிரும்? இங்க வரப்ப 1 ஆயிரும். அண்ட் இங்க வரப்ப இது என்ன ஆயிரும்? 0 இருக்கும். இங்க வந்து 0 அண்ட் இங்க வந்து இதுவும் 0. இது என்ன கேட்? NAND கேட். NAND கேட் பொறுத்த வரைக்கும் எப்ப அவுட்புட் வராது? எப்ப ரெண்டுமே ஹையா இருந்துச்சுனா அவுட்புட் வராது. ஏதாச்சும் ஒண்ணு லோவா இருந்தா அவுட்புட் வரும். சோ இங்க அவுட்புட் வரும், இங்கேயும் அவுட்புட் வரும். இது என்னது? AND கேட். சோ சிம்பிளி என்னது? ஆன்சர் 1. சோ யூஸ் பாரு 0 0 னா 1 எங்க தான் இருக்கு பாரு. இது கிடையாது, இது கிடையாது. சோ தேர்ட் ஆப்ஷன் வந்து இல்லனா ஃபோர்த் ஆப்ஷனா இருக்கு. அதனால இந்த சான்ஸ் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சோ 0 0 செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 1 1 போடுவோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே சோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படினா ஆப்ஷன் கேட்ட மாதிரி பண்ணுங்க. ஓகே நான் என்ன பார்க்கறேன்? 0 0 போட்டு பார்த்தேன் 1 வந்து. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கறேன்னா 0 1 போட்டு பார்க்கவா இல்ல 1 0 போட்டு பார்க்கவா இல்ல 1 1 போட்டு பார்க்கணும்னு தோணுது. இங்க பாரு 0 0 1 போட்டாலே என்ன ஆன்சர் வந்து 0 வந்து இங்க 1 வருது. சோ 1 1 போட்டு பார்க்கிறது ஈஸியா இருக்கு. சோ 1 1 போட்டு பாரு. சோ 1 1 இங்க 1 போட்டாலே இங்கே 1. சோ இங்கே வந்து 1. சோ இங்க என்ன ஆகும்? 0 இங்க என்னது 1. சோ ரொம்ப சிம்பிள். ரெண்டுமே வந்து ஹை இன்புட் ஆனா NAND கேட் அவுட்புட்டே கொடுக்காது. சோ 0 இது என்னது? ஏதாச்சும் ஒரு லோ இன்புட் கொடுத்தாலும் NAND கேட் கொடுக்கும், அவுட்புட் கொடுக்கும். சோ 0 into 1 0. ஆன்சர் அது 1 1 கொடுத்தா 0 வரும். Answer is simply fourth option. Okay, so இது என்னது? Again வந்து simple diagram critical angle கேட்டிருக்காங்க. Two transparent media A and B are separated by a plane boundary.
the speed of light those media are 1.5 into 10 to the power 8 meter per second and 2 into 10 to the power 8 meter per second respectively. The critical angle of a ray of light for this media ரொம்ப easy. என்ன critical angle? Theta c equal to sin inverse of 1 by mu. Theta c equal to sin inverse of 1 by mu. இப்போ உங்களுக்கு எந்த மீடியா போகுது, எந்த ஸ்பீடு போகணும் எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், சின்ன வேல்யூ டிவைட் பை பெரிய வேல்யூ. என்ன ட்ரிக்? சின்ன வேல்யூ டிவைட் பை பெரிய வேல்யூ. வெதர் இட் இஸ் ஸ்பீட் கொடுத்தாலும் சரி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்தாலும் சரி. இப்போ இந்த மீடியாவோட ஸ்பீட், இந்த மீடியால இந்த ஸ்பீட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதோட மீடியால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதோட மீடியால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தா இதோட வேவ்லென்த் இந்த வேவ்லென்த் கொடுத்தாலும் சரி, சிம்பிளி கண்ணு மூட்டு ட்ரிக் என்னது, சின்ன வேல்யூ டிவைட் பை பெரிய வேல்யூ போடு. So theta c equal to sin inverse of என்னது சின்ன வேல்யூ என்னது 1.5 into 10 to the power 8 2 into 10 to the power 8 ஆமாலையா. So 10 to the power 8 கேன்சல் ஆயிடும். So 1.5 என்னது 3 by 2 கீழ ஒரு 2 இருக்கு. So answer is sin inverse of 3 by 4. sin inverse of 3 by 4 என்னது 0.75 ஆமாலையா. 3 by 4 என்னது முக்காவாசி. So 0.75 வரும். So sin inverse of 0.75. Okay, next question is a big circular coil of 100,000 turns and average radius 10 meter is rotating about its horizontal diameter. Rotating about its horizontal diameter. So circular coil na indha mari 100 turns irukku, 1000 turns irukna. So diameter pathina rotate agudhu, diameter பொறுத்து rotate agudhu. Okay, at 2 radian per second rotate agudhu. என்ன கொடுத்திருக்காங்க, ஒமேகா கொடுத்திருக்கான், இங்க என்ன கொடுத்திருக்கான், ரேடியஸ் கொடுத்திருக்கான், இங்க என்ன கொடுத்திருக்கான், லென்த் கொடுத்திருக்கான். If the vertical component of the earth magnetic field of the place is எவ்வளவு, vertical component of the earth magnetic field எவ்வளவு 2 into 10 to the power minus 5 Tesla and electrical resistance of the coil என்ன கொடுத்திருக்கான், resistance கொடுத்திருக்கான். Then maximum induced current in the coil will be என்னது, rotation EMF formula இது rotation EMF. rotation EMF என்ன ஆகும், rotation current produce ஆகும். சோ என்ன current produce ஆகும், AC current produce ஆகும் ஆமாலையா. ஆனா அந்த current என்னது sin function இருக்கும். அவன் என்ன கேட்டிருக்கான், maximum induced current. sin ஓட maximum value என்னது 1. சோ சிம்பிளி என்னது, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், E equal to ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா என்னது NBA ஒமேகா. என்னது NBA ஒமேகா. நமக்கு என்ன வேணும், கரண்ட் வேணும். கரண்ட் equal to என்னது E by R. So NBA ஒமேகா divided by resistance. Simple. Substitute பண்ண ஆன்சர் வரப்போகுது. என்னது என்ன எவ்வளவு 1000 10 to the power 3. B எவ்வளவு 2 into 10 to the power minus 5. 2 into 10 to the power minus 5 Tesla. A எவ்வளவு, diameter radius கொடுத்திருக்கான். So 5 into என்னது radius எவ்வளவு 10 meter. இல்ல கொடுத்திருக்கான் horizontal diameter. Okay, so average right now radius வந்து 10 meter. So 10 square into omega எவ்வளவு 2 radian per omega எவ்வளவு 2 வா. next என்னது resistance எவ்வளவு கொடுத்திருக்கான், resistance 12.56 கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கான், resistance 12.56 கொடுத்திருக்கான். அவ்வளவுதான் ஆன்சர் வருது. என்னது யோசிச்சு பாரு, 10 to the power 3 இதெல்லாம் என்ன கேன்சல். மிச்சம் இருக்கு 2 pi into இங்க வந்து 2 pi தான், 4 pi இருக்கா. சோ அது 4 pi divided by 12.56. 4 pi என்னது 12.56 தானே. ஆன்சர் என்னது 1 ampere. So next question வந்து பார்த்தோம் அப்படினா Wheatstone bridge. A Wheatstone bridge is used to determine the value of unknown resistance X by adjusting the variable resistance Y. We all know that as shown in the figure. For the most precise measurement of X, the resistance of P and Q எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. So in the question la ஒரு சின்ன contradiction இருக்கு. We have to wait for the NEET. So still we have to see the options. Do not play any significant role. P எப்படி இருந்தா என்னது, நமக்கு என்ன தேவை, P by நமக்கு என்ன தேவை, P by Q equal to என்னது X by Y. ஆமாலையா, P by Q equal to X by Y. So நமக்கு என்ன தேவை, P எப்படி இருந்தா அது ஒரு ரேஷியோ தான் நான் ப்ளே பண்ண போகுது. ஆமாலையா, P எப்படி இருந்தா Q எப்படி இருந்தா அது ஒரு ரேஷியோ தான் இம்பார்ட்டன்ட். சோ அதனால என்ன அப்படி பார்த்தோம் அப்படினா the option may be do not play any significant role னு சொல்லலாம். ஓகே, என்னது P எப்படி இருந்தா do not play any significant role னு சொல்லலாம். பட் அதர் விஷயத்தை பார்க்கறப்ப பட் for the precise ன்ற வேர்ட் யூஸ் பண்றாங்க. precise measurement of x னு சொன்னாங்க. precise னா என்னது
accurate x ன்றது எவ்வளவு இருக்கும் accuracy precise னு சொல்றாங்க ஓகே சோ precise ன்ற வேர்ட் யூஸ் பண்ணனால கண்டிப்பா இந்த ஆப்ஷன் இல்ல should be approximately equal to 2x னு சொல்றாங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது எதுக்கு 2x இருக்கும் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது should be approximately equal and smaller இருக்கும் ஆமா p u q வந்து ஈக்குவலா இருக்கும் கரெக்ட் தானே ஈக்குவலா வந்து கரெக்ட் தானே அது வந்து ஸ்மாலா இருந்தா ஒரு பிரச்சனை ஸ்மாலா இருந்தா கரெக்ட் போகும் சோ ஈஸியா இருக்கும் சோ இந்த ஆப்ஷன் பாசிபிள் should be approximately equal and smaller possible so should be very larger than equal no ரொம்ப larger இருக்கணும் so option 1 ஆ இருக்கணும் இல்ல 3 ஆ இருக்கணும் so we have to wait for the NTAT so next simple formula based question at 2 point charges minus q and plus q are placed at distance l and the same charge ஒரு particular distance வச்சு அது பேர் என்ன dipole என்னது dipole வச்சிருக்காங்க simple சரிங்க the magnitude of electric field intensity E என்னது electric field intensity வந்து E வேல்யூ கேட்டிருக்காங்க at a distance r that is greater than n okay so இங்க வந்து ஏதோ ஒரு distance எப்படி வேணா தெரியும் நம்ம வந்து ஆக்சிஸ் எடுக்கோ இல்ல ஈக்குவல் எடுக்கோ இந்த r distance ரொம்ப தூரத்துல எவ்வளவு இருக்குன்னு கேக்குறோம் சரிங்களா சோ என்னது உனக்கே தெரியும் E inversely proportional to r power cube ஆமாடியா for any angle we know that for any angle at p equal to kp divided by இதாவது r வச்சாக்கனா r cube root of 1 plus cos theta னு ஃபார்முலா படிச்சிருக்கோமா இல்லையா ஆமா இல்லையா சோ சிம்பிளி அது r cube என்னது r cube so 1 by r cube ஓகேடா சோ நெக்ஸ்ட் AC நாலே வருஷம் கேக்குற क्वेश्चन ரெசனன்ஸ் இல்லாம क्वेश्चन வராதுன்னு சொல்லி படிச்சு நம்ம கிளாஸ்ல சொல்லிருக்கு ஒவ்வொரு மாடல் எக்ஸாம்ல ரெசனன்ஸ் क्वेश्चन அதுக்காகவே நம்ம போட்டோம் as this ரெசனன்ஸ் क्वेश्चन கேக்குறாங்க NEET 2017 ல இருந்து NEET 2021 வரைக்கும் கண்டினியூஸா ரெசனன்ஸ் வந்து क्वेश्चन கேட்காங்க இந்த வருஷம் ரெசனன்ஸ் வந்து क्वेश्चन கேட்டாங்க என்ன क्वेश्चन கேட்காங்க a series LCR circuit with inductance L value கொடுத்திருக்காங்க இது L value கொடுத்திருக்காங்க capacitance 10 microfarad and resistance 50 ohm is connected in an AC source voltage 200 sin 100 t volt if the resonant frequency of LCR circuit is nu naught the frequency of the AC circuit is nu அப்படினா nu naught க்கும் nu க்கும் உள்ள ரிலேஷன் கேட்கலாம் ஆமா இல்லையா சிம்பிளி என்ன கேட்கலாம் தம்பி இந்த சர்க்யூட்டோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி u நாட்டாடா நீ கொடுத்திருக்க AC சோர்ஸோட ஃப்ரீக்வென்சி வந்து nu ஆண்டா ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் then அதை கண்டுபிடி ரொம்ப சிம்பிள் என்ன கொடுத்திருக்க 100 பை அதாவது ஒமேகா t ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து ஒமேகா சோ ஒமேகா ஈக்குவல் டு 100 நமக்கு என்ன வேணும் ஃப்ரீக்வென்சி வேணும் என்ன வேணும் ஃப்ரீக்வென்சி வேணும் சோ ஒமேகா ஈக்குவல் டு 2 pi n so frequency அது இங்க என்ன பண்ணுவாங்க nu கொடுத்திருக்காங்க so அப்ப nu equal to 100 divided by 2 pi அப்ப என்ன ஆன்சர் 50 by 5 அது 50 by 5 சரி 50 by 5 h எவ்வளவு 50 by 5 h next என்னது resonant frequency என்னது resonant frequency நம்ம எக்ஸாம்பிள் முந்தின நாள்ல பார்த்தோம் இல்லையா என்னது ஒமேகா நாட் resonant frequency பார்த்தது ஒமேகா equal to 1 by root LC so frequency கொண்டது omega வந்து nu naught equal to 2 pi root LC so answer என்னது 1 by 2 pi root L என்னது 10 C என்னது 10 microfarad 10 into 10 to the power minus 6 so எவ்வளவு so 1 by 2 pi root into 10 to the power minus 4 10 to the power minus 4 so என்ன ஆகும் 10 to the power minus 4 வெளிய வந்தா என்ன ஆகும் 10 to the power minus 2 இருக்கும் so மேல போச்சுனா அது 100 so 100 divided by 2 pi again அது 50 divided by 5 hertz அப்ப என்னது the circuit ஓட frequency என்னது அதோட resonance frequency தான் so nu equal to 100 by 5 hertz nu not equal to 100 by 5 hertz ஓகேடா சோ ப்ராஜெக்ட் டே क्वेश्चन இந்த क्वेश्चனை பார்த்ததே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அந்தளவுக்கு ஹாப்பினஸ் வந்துரும் என்ன ஹாப்பினஸ் அப்ளி கொலிஷன் அந்த கொலிஷன் அப்புறம் ப்ராப்ளம் போட்டு பார்த்தது ரொம்ப சிம்பிளா ஒரு क्वेश्चन கேட்டோனே நீங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க a ball is projected with a velocity 10 meter per second ஆனா இந்த ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு பாப்போம் at an angle 60 degree with vertical direction இங்க தான் ட்விஸ்ட் இத தெரிஞ்சிச்சு அப்படினா நீங்க கரெக்டான ஆன்சர் போடுவீங்க so 60 degree with vertical direction it speed at highest position of the trajectory we know that horizontal speed எப்படி வரும் change ஆகாது at highest position ல வெறும் horizontal speed மட்டும் தான் இருக்கும் so highest position simply அது v cos theta ஆனா இந்த theta என்னது theta
தீட்டான்றது ஹொரிசாண்டல் டைரக்ஷன்ல ஆங்கிள் இருக்குது. சோ வெர்டிகல்ல உங்களுக்கு ஆங்கிள் கொடுத்திருக்கான். அதாவது வெர்டிகல்ல உங்களுக்கு ஆங்கிள் கொடுத்திருக்கான். நமக்கு என்ன தேவை? 30 டிகிரி. இந்த ஒரே ஒரு ட்விஸ்ட் தான். வேற எந்த ட்விஸ்ட் வைக்கல. சோ 10 into cos 30. 10 into cos 30. cos 30 என்னது? √3/2 என்னது? √3/2. ஆன்சர் என்னது? 5√3 meter per second. So let's start a biology. என்னடா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பிசிக்ஸ் சால்வ் பண்ணா, இப்போ என்ன பயாலஜி வந்துட்டான்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம சேனல்ல Brilliant Academy இந்த மாதிரி நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் அவர் இன்ஸ்டிடியூட்னே சொல்லலாம். இங்க உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கல்டி இருந்தா கூட பரவாயில்ல, எல்லா விஷயத்தையுமே ஒரு சொல்றதுக்கு நிறைய ஃபேக்கல்டி நம்ம இருக்காங்க. ஸோ ஒரே நேரத்தில் உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சொல்றது நிறைய ஃபேக்கல்டி இருந்தாங்க. பசங்களுக்கு 24 hours கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியுது. ஸோ now let's go into the biology. So first question biology பத்தி சொல்லணும் அப்படின்னா, so last time வந்து fully வந்து biology physics handle பண்ணனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். biology purely ditto NCERT line. Whoever studied NCERT line by line knows that line as it is completely based பண்ண மாதிரி கேட்காங்க. So biology ரொம்ப ஈஸி, என்ன lengthy questions பண்ணலாம். Okay, so let's see the topics. So excess method also is composed of usually biomedical question. Otherwise we know that it is made up of the chitin. Okay, so the answer is chitin. So next question is which one of the following plants does not show plasticity? Okay, so plasticity வந்து எதுல show பண்ணாது கேக்குறாங்க. எதுலாம் plasticity show பண்ணாது? buttercup, maize, cotton, coriander. So எது show பண்ணாது? maize. எது show பண்ணாது? maize. We know that buttercup, cotton and coriander will show. Okay. Okay, so next question. Which one of the following is not true regarding the release of energy during ATP synthesis through the chemiosmosis? So என்ன கேட்டிருக்காங்க? chemiosmosis theory இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வட்டம் நீட்டில் மெயினாக கேட்டிருக்கிறது ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸை போட்டு தாக்கியிருக்காங்க. which is following true not true தான் கேட்டிருக்காங்க மெயினாக. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? incorrect கேட்டிருக்காங்க, not true கேட்டிருக்காங்க. movement of protons across the membrane of stroma, that is correct. ஆமாம் இல்லையா? that is the chemiosmotic theory. Reduction of NADP to the NADPH2 on the stroma side of the membrane. Yeah, stroma side of the membrane la NADP to NADPH2 reduce ஆகும். Breakdown of the proton gradient. Of course proton gradient great இது breakdown ஆனதால உனக்கு என்ன கிடைக்குது? NADP வந்து NADPH2 ஆ மாறுது. Now breakdown of the electron gradient சொல்றாங்க. No, electron gradient இங்க break ஆகல. So the answer is this one. The given below two statements. Statement 1, mental studied 7 pairs of contrasting traits in the pea plants and proposed the laws of inheritance. Okay, that is correct. Laws of inheritance இந்த ஏழில் படித்து propose பண்ணாது. The 7 characters examined by the mental in this experimental on pea plants were studied: seed shape, color and flower color, pod shape and pod color and flower position and stem height. Okay, everything is correct. So the statement 1 is correct and statement 2 is also correct. So statement both 1 and 2 is correct. Hydrocolloid carrageen is obtained by. So there is a two-term compound. One is algene, another one is carrageen. Okay. So where carrageen will be obtained from? Carrageen is obtained from the Rhodophyceae. Okay. Red alga. All for red. நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? So என்னது? Rhodophyceae only. Next question பார்க்கலாம். Statement 1. Decomposition is a process in which the detritus is degraded into simpler substance by a microbes. Correct தானே? Next, so the statement is 1 is correct. Decomposition is faster if detritus is rich in lignin and chitin. NCERT சொல்லியிருக்காங்க, in case lignin and chitin இருந்துச்சு அப்படின்னா உனக்கு decomposition ஆகும், very slower rate ஆகும்னு சொல்லியிருக்காங்க. So this statement is false, very slowerன்னு வந்திருக்கணும். So statement 1 is correct and statement 2 is incorrect. Next question. Which one of the following produces nitrogen fixing nodules in the roots of alnus? Alnusக்கு ஒரே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க NCERT. என்னது? Frankia. எல்லாமே கரெக்டாக எழுதிருப்பீங்க இந்த கொஸ்டின்ஸ். ஆமாம் இல்லையா? டைரக்ட் கொஸ்டின். Identify the correct set of statement கேட்டிருக்காங்க. The leaflets are modified into pointed hard thorn citrus and bougainvillea. No. சிட்ரஸ்லையும் bougainvillea leaflets கிடையாது, axillary bud. என்னது? Axillary bud தான் என்னது? மாடிஃபை ஆகிருக்கும். ஓகே, லீஃப்லெட்ஸ் கிடையாது. Axillary buds form a slender and spirally coiled tendrils in cucumber and pumpkin. Yeah, cucumberலையும் pumpkinலையும் axillary bud தான் இருக்கும், உனக்கு இது tendrils ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் and this statement is correct. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. The stem is flattened and fleshy in the opuntia and modified to perform a function of the leaf. That is also correct. ஆமாம் இல்லையா? feller glade அப்படின்வாங்க இல்லையா?
Rhizospora shows vertically upward growing roots that help to get oxygen for respiration. Nematophores இருக்கும் இல்லையா? That is also correct. Subaerially growing stems in the grasses and strawberry helps in vegetative propagation. ஆமா, that is also from underground stem. Example is this is என்ன statement மாதிரி runner stem. First line of NCERT ல இருக்குல்ல, அந்த கீழே அந்த மொத்தமாக பேராகிராஃபில் நம்ம இன்டர்னல் டெஸ்ட்டில் கூட போட்ட லைன் ஆஸ் இட் இஸ். ஸோ ரன்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டு. சிடிஇ கரெக்ட். எங்கே இருக்குது? சிடிஇ பிசிடிஇ கரெக்ட். ஓகே, ஸோ எங்கே இருக்குது? பிசிடிஇ கரெக்ட். ஸோ ஆப்ஷன் இஸ் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃப்ளவர்ஸ் ஆர் ஜைகோமார்பிக்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆக்டினோமார்பிக்கு ஜைகோமார்பிக்னு 2 ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஆக்டினோமார்பிக்லாம் என்ன எக்ஸாம்பிள்ஸு? ஏபிசிடின்னு இருக்கு படிச்சிருக்கோம் இல்லையா? என்னது? மஸ்டர்டு, அதுக்கடுத்து வந்து சில்லி, அதுக்கடுத்து வந்து என்னது? டாட்டூரான்னு படிச்சிருக்கோம். ஸோ மஸ்டர்ட் கிடையாது, டாட்டூரா கிடையாது, சில்லி கிடையாது, 3மே கிடையாது. அப்போ மிச்சம் வந்து என்னவா இருக்க போகுது? உனக்கு ஜைகோமார்பிக்காக இருக்க போகுது. அண்ட் ஏசிமெட்ரிக் என்னது? கண்ணா. ஓகே, ஸோ குல்மோஹர் அண்ட் கேஷியா தான் என்னது? உன்னோட ஜைகோமார்பிக். ஸோ ஆப்ஷன் என்னது? பியும் சியும் தான். ஸோ டைரக்ட் கொஸ்டின், 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட், கேர்டலிங் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த சாப்டரோட லாஸ்ட்டு ஒரு பேராகிராஃபில் இதுதான் கொடுத்துருப்பான். நான் மெதுவாக என்ன பண்ணுறேன்? ஃப்ளோயமை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? ஃப்ளோயமை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன ஆகும் கேட்பான். சார்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு செடி இருக்குது அப்படின்னா இந்த செடியில் வந்து ஃப்ளோயமை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன், மித்த பாட்டெலாம் ரிமூவ் பண்ணல, இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸோ இது வந்து என்னது? இந்த இடத்துல வந்து ஃப்ளோயை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த இடம் வீங்கிடும் அப்படின்னு சொல்லுவான். ஏன் வீங்குது? ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஸ்டோர் பண்ணது என்னது? திருப்பி கீழே கொண்டு வர முடியலை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ எதுக்கு மெயினாக வந்து என்னது? ஃபுட் இஸ் டிரான்ஸ்போர்ட். ஃபுட் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ளோயமில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் உனக்கு என்னது? கேர்டலிங் எக்ஸ்பெரிமெண்ட்டு உனக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு பாலினேஷன். ஓகே, பாலினேஷனை பற்றி கொடுக்குறாங்க. Flowers produce foul odors to attract flies and beetles to get pollinated. Exactly NCERT line. Moths and butterflies are the most dominant pollinating agent. தப்பு இல்லையா? என்னது? NCERT line என்ன சொல்லியிருக்காங்க? பட்டர்ஃப்ளைஸ் மோஸ்ட்லாம் கிடையாது தம்பி, அது வந்து பீஸ். சரிங்களா? தேனி. தேனி தான் என்ன பண்ணும்? டாமினன்ட். NCERT வேர்டு அப்படியே. சரியா? ஸோ இது தப்பு, அவன் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். ஸோ இது சரி, மிச்ச ஸ்டேட்மெண்ட்டே பார்த்துடலாம். பாலினேஷன் பை வாட்டர் இஸ் குவைட் ரேர் இன் த ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஆமாம், ஏன்னா வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸில் பொறுத்த வரைக்கும் வாட்டர் வந்து ரேர் தான். காமன் வந்து விண்டு. பாலினேஷன் பை விண்ட் இஸ் மோர் காமன் அமாங்ஸ் த ஏபயாட்டிக் பாலினேஷன். எக்ஸாக்ட்லி NCERT லைன், ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காமா. The primary CO2 acceptor in C4 plants is PEP, phosphoenol pyruvate, and it is found in the mesophyll cell. That is true statement. The mesophyll cells of the C4 plants lack a Rubisco enzyme. In the light of above statements, choose the correct answer from the option given. That is true. C4 என்னமா இருக்காது? Rubisco இருக்காது, mesophyll இருக்காது. So answer is எதில் இருக்கும்? bundle sheetல இருக்கும். So both statement 1 and 2 are correct. ஆமா இல்லையா? both statement 2 are correct. Which of the following is not a method of ex situ conservation னு கேட்குறாங்க. சரியா? ஸோ என்ன இருக்குது? இட்ஸ் அ மைக்ரோ ப்ரொபகேஷன். இங்கே வந்து க்ரையோ ப்ரிசர்வேஷன். க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னா வந்து போலன் கிரெயின்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து -196 டிகிரி செல்சியஸில் நைட்ரஜனில் வந்து சேவ் பண்ணுவோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் க்ரையோ ப்ரிசர்வேஷன். ஓகே, இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அண்ட் நேஷ்னல் பார்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நேஷ்னல் பார்க் அப்படின்றது என்ன அப்படின்றது என்னது? உனக்கு எக்ஸித்து கன்சர்வேஷன் கிடையாது. என்னது? அது இன்சைத்து கன்சர்வேஷன். ஓகே, பொட்டானிக்கல் கார்டன் வேறு, நேஷ்னல் பார்க் வேறு. நேஷ்னல் பார்க்குன்றது வந்து பார்த்தா அப்படின்னா என்னது? ஒரு காட்டையே வந்து பார்த்தோன்னா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? நேஷ்னல் பார்க்காக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணுறாங்க? கன்சர்வ் பண்ணுறதுனால தட் இஸ் இன்சைத்து கன்சர்வேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் NCERT தாம்மா. உங்கள் லாக்டிக் ஆசிட் பெர்மெண்டேஷன் டாப்பிக்கில் கொடுத்துருக்கான். என்னது? 7ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் கொடுத்துருப்பான். So, what amount of energy is released from the glucose during lactic acid fermentation? என்னது? less than 7. ஆமாம் இல்லையா? மொத்தம் என்ன இருக்கும்? 2 ATP தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். என்னது? வெறும் 2 ATP தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஏரோபிக்கில் 38 ATP ப்ரொடியூஸ் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகும்? 2 ATP தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், which is nothing but a less than 7. எக்ஸாக்டாக கொடுத்துருக்க மாட்டான், 7 லெட்டர்ஸில் கொடுத்துருப்பான். Next, which one of the following plants shows vexillary estivation and diadelphous stamens? Okay,
ஸோ வெக்ஸ்லரி எஸ்டிவேஷன்னால என்னம்மா பேப்லனோஷியஸ் அது எங்கே இருக்குது பீ பிளான்ட்டில் தான் இருக்குது ஆமாம் டையடெல்ஃபினா என்னது 2 செட் ஆஃப் ஸ்டாமன்ஸ் இருக்கும் அதாவது 2 பண்டில்ஸ் ஆஃப் ஸ்டாமன்ஸ் இருக்கும் அதுதான் என்ன சொல்லுவோம் டை அடல்ஃபி அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் இல்லையா மோனோ அடல்ஃபஸ் டை அடல்ஃபஸ் அண்டு பாலி அடல்ஃபஸ் ஸோ அது டை அடல்ஃபஸ் எக்ஸாம்பிள் என்னது பீனா என்னது பைசம் சட்டைவம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் என்ன கொஸ்டின் பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த செட் ஆஃப் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க euchromatin is loosely packed chromatin packaging of DNA la last lines so euchromatin is loosely packed chromatin so that is correct another correct question ama leya so euchromatin is loosely packed chromatin heterochromatin is transcriptionally active no euchromatin is loosely packed chromatin and transcriptionally active heterochromatin is transcriptionally inactive so this statement is wrong histone aptamer is wrapped by the negatively charged DNA in a nucleosome. That is also true statement. Histones are rich in lysine and arginine. That is also true statement. A typical nucleosome contains 400 base pairs of DNA helix. No. Another 200. The same question has been asked in the NTO question set line set பண்ணிருந்தாங்க. Okay. So as it is NCERT lines தான். Answer என்னமா? எதுதான் தப்பு? என்ன கேட்டிருக்காங்க உனக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே கேட்டிருக்காங்க எதுவும் கரெக்டு ஏசிடி தான் கரெக்டு ஸோ 4th ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க த கேசியஸ் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் இஸ் யூஸ்ட் இன் பிளான்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க நம்மகிட்ட இருக்கிறது மொத்தம் 5 அதில் கேசியஸ்ன்றது ஒன்றே ஒன்று தான் என்னது எத்திலின் தான் சரியா ஹெல்ப் ஓவர் கம் எபைக்கல் டாமினன்ஸ் கிடையாது கில் டைகாட்டினஸ் வீட்ஸ் இன் த ஃபீல்ட்ஸ் அதுவும் கிடையாது அது ஆக்சின்னு ஸோ ஸ்பீட் அப் த மால்ட்டிங் ப்ராசஸ் அதுவும் கிடையாது ஜிப்ரலின் ப்ரொமோட் த ரூட் க்ரோத் அண்ட் ரூட் ஹேர் ஃபார்மேஷன் டு இன்க்ரீஸ் த அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ் ஆஸ் இட் இஸ் என்சிஆர்டி லைன் ஆமா இல்லையா ஸோ 4th லைன் எக்ஸ்ஓ டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் கேன் பி ஃபவுண்ட் இன் லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எக்ஸாமுக்கு முந்தின நாள் நம்ம ரிவிஷன் பண்ணிவிட்டோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்போ டிஸ்கஸ் பண்ணது எக்ஸ்ஓ டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் grasshoppers okay answer is grasshopper next நான் அடுத்த சாப்டர் தாமா மினரல் நியூட்ரிஷன் எல்லாத்துக்கும் ட்ரிக்ஸ் கொடுத்தோம் இல்லையா ஸோ என்னது போரானை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க போலன் ஜெர்மினேஷன் நெக்ஸ்ட் என்னது அயன் என்ன பண்ணும் கேட்லேஸை ஆக்டிவேட் பண்ணும் மேங்கனீஸ் எதுக்கு ஃபோட்டோலிசிஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் மெக்னீஷியம் என்னது ரெஸ்பிரேஷன் என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணும் ஸோ சிம்பிள் ஸோ எங்கே இருக்குது ஏதாச்சும் ரெண்டை பாரு சி என்னது 2 சி எங்கே இருக்குன்னு பாரு 2 அப்போ எல்லாத்துலேயும் இருக்குது இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது நெக்ஸ்ட் என்னது மேங்கனீஸ் வந்து ஃபோட்டோலிசிஸ் ஆஃப் வாட்டர் ஃபஸ்ட்டு அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது இந்த 2 ஆப்ஷன் தான் பி என்னது மெக்னீஷியம் ஆக்டிவேட்ஸ் ரெஸ்பிரேஷன் ஸோ ஆப்ஷன் இஸ் 4 The device which can remove particulate matter present in the exhaust from the thermal power plant ஸோ 2 படிச்சிருக்காங்க 2 என்சிஆர்டியில் சொல்லியிருக்காங்க ஸ்க்ரப்பரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் ஆஸ் இட் இஸ் என்சிஆர்டி லைன் என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் கேன் ரிமூவ் பர்டிகுலர் மேட்டர் ப்ரெசன்ட் இன் த எக்ஸாஸ்ட் ஃப்ரம் த தெர்மல் பவர் பிளான்ட்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் அகைன் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் இன்வேரியபிளி ஆட்டோகேமஸ் ஆமாம் 2 types ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது ஒன்று வந்து என்னது சாஸ்மோகேமஸ் another one is a கிளைஸ்டோகேமஸ் சாஸ்மோகேமஸ் உள்ளே இருக்கும் கிளைஸ்டோகேமஸ் மண்ணுக்கு அடியில் இருக்கும் எக்ஸாம்பிள் என்னதுமா நிலக்கடலை ஓகே ஸோ கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் இன்வேரியபிளி ஆட்டோகேமஸ் பிகாஸ் அது வந்து அது ஓப்பனே ஆகாது ஸோ டெஃபினெட்லி ஆட்டோகேமஸாக இருக்கும் கிளைஸ்டோகேமி இஸ் டிஸ்அட்வான்டேஜ் அஸ் there is no chance of cross pollination கரெக்ட் ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது கரெக்டு ஆஸ் இட் இஸ் அகைன் என்சிஆர்டி லைன் ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are correct. Which of the following is incorrectly matchedனு கேட்டிருக்காங்கம்மா ஓகே என்ன கொடுத்துருக்காங்க ஆல்கே கொடுத்துருக்காங்க அதோட ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க டேபிள் யாவும் இருக்குல்ல ஸோ பர்ஃபைரா வால்வாக்ஸ் எக்டோகார்பஸ் யூலோத்ரிக்ஸ் ஓகே ஸோ பார்த்தாலே தெரியுது யூலோத்ரிக்ஸு க்ரீன் ஆல்கே என்னது உனக்கு ஸ்டார்ச் தான் பண்ணும் மேனிட்டால் பண்ணுமா பண்ணாது ஸோ ஆன்சர் இஸ் 4th one okay next
which of the one of the following never occurs during mitotic cell division? செல் டிவிஷன் ரொம்ப ஃபேமஸானது தானே, ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க, அப்படியே என்சிஆர்டில் டிட்டோவாக கேட்பாங்க. ஸோ மைட்டோட்டிக் செல் டிவிஷன் பற்றி கேட்குறாங்க. சரி, பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். தம்பி, ஹோமோலோகஸ் குரோமோசோம் எங்கே போய் பேர் ஆகணும்? அது மியாசிஸில் நடக்க வேண்டியது. அது எதுக்கு தம்பி இங்கே வந்து பேசுகிற? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேயா, பார்த்தாலே ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு வச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் படிச்சுவோமே, காயிலிங் அண்ட் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமேட்டிட்ஸ். ஆமாம், நடக்கும்ல, அப்போ தான் அந்த குரோமோசோமே ஃபார்ம் ஆகும். ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் டு கைனட்டோகோல்ஸ் ஆஃப் த குரோமோசோம். ஆமாம், கைனட்டோகோல்ஸில் தான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகும். மூவ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரியோல்ஸ் டுவார்ட்ஸ் த ஆப்போசிட் போல்ஸ். ஆமாம், சென்ட்ரியோல்ஸ் வந்து ஆப்போசிட் போல்ஸுக்கு போகும் அனஃபேஸில். நெக்ஸ்ட், ப்ரொடக்ஷன் ஆஃப் குக்கும்பர் ஹேஸ் இன்க்ரீஸ்டு மேனிஃபோல்ட் இன் அ ரீசெண்ட் இயர்ஸ். அப்படியே என்சிஆர் லைன்ஸ் தான் நல்லா ஞாபகம் இருக்குது. குக்கும்பர்னாலே அது எத்திலின் தான்டா. So manifold in recent years, application of which of the following phytohormones has resulted in this increased yield as hormone is known to produce female flowers. அதான் சொல்லியிருப்பான் என்சிஆர்டியில் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். ஸோ த ஆன்சர் இஸ் என்னதுமா? எத்திலின். 2 கொஸ்டின் கேட்டான் எத்திலின்லேருந்து இந்த வட்டம். The appearance of recombination nodules on the homologous chromosome during meiosis characterizes, okay, எக்ஸாக்ட்லி என்சிஆர்டி லைனு வளவலன்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல என்சிஆர்டி லைனில். பட் பொறுமையாக படிச்சிங்கன்னா அழகாக புரியும். ஓகே, இந்த பைவாலண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, பைவாலண்ட் இல்லை அப்படின்னா டெட்ராய்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எப்படி கேரக்டரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா என்னது? சைட் அட் விச் கிராசிங் ஓவர் அக்கர்ஸ். ஓகே, இது என்சிஆர்டி லைன்மா. சைட் அட் விச் கிராசிங் ஓவர்ஸ் அக்கர்ஸ்லாம் என்ன ஆகும்? ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் site at which crossing over occurs. Exactly NCERT line, you can go and refer NCERT. Which of the following is not observed during apoplastic pathway? So transport க்கு ரெண்டு டைப் ஆஃப் pathway இருக்கு. ஒன்று apoplastic, another one is a symplastic. ஆமா இல்லையா? ஸோ அப்போபிளாஸ்ட்ல ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்க வழியாக போகிறது. மூமெண்ட் இஸ் எய்டட் பை சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங். நோ, சைக்ளோசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங்னா என்னது? சைக்ளோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே இருக்கும்? சிம்பிளாஸ்டிக் பாத்வேல இருக்கும், செல்லுக்கு உள்ளே போகிற பாத்வேல. ஸோ ஃபஸ்ட்டே இருக்குது, தட் இஸ் நாட் அப்சர்வ்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். இது எங்கே இருக்கும்? சிம்பிளாஸ்டிக் பாத்வேல இருக்கும். அப்போபிளாஸ்டிக் பாத்வே இஸ் கண்டினியூஸாக இருக்கும், எந்த ஒரு பேரியர்ஸும் இருக்காது. சிம்பிளாஸ்டிக் பாத்வேல பேரியர்ஸ் இருக்குது. மூமெண்ட் ஆஃப் வாட்டர் occurs through the intercellular spaces. தெரியும். மூமெண்ட் does not involve crossing of cell membrane. செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. process of translation of mRNA to protein begins as soon as. அகைன் என்னதுப்பா? ஆஸ் இட் இஸ் உங்களோட என்சிஆர்டி லைன் தான்ப்பா. பட் கான்செப்ட் என்னது அப்படின்னா வந்து இவங்க வந்து என்சிஆர்டி லைன்ஸ் கேட்டிருக்காங்க. பட் கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து உனக்கு என்னாகும்? உன்னோட ஸ்மாலர் சப்யூனிட் இருக்கும், அதோட எம்ஆர்என்ஏ பைண்ட் ஆனோடனே என்னாகும்? உன்னோட டிரான்ஸ்லேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ போத் சப்யூனிட்ஸ் ஜாயின் டுகெதர் டு பைண்ட் வித் எம்ஆர்என்ஏ. நோ, அப்படி ஆகாது. ஃபஸ்ட்டு என்னாகும்? எம்ஆர்என்ஏ வரும், அது என்னாகும்? ஸ்மாலர் சப்யூனிட்டோட ஜாயின் ஆகும். ஸோ த ஸ்மால் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோம் என்கவுண்டர்ஸ் எம்ஆர்என்ஏ. ஸோ ஆல்வேஸ் நம்ம டிரான்ஸ்லேஷனில் என்னாகும்? ஃபஸ்ட்டு அமினோ ஆசிடை வந்து என்னாகணும்? உனக்கு ஆக்டிவேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அதை சார்ஜ் பண்ணணும் டிஆர்என்ஏ சார்ஜ் பண்ண பிறகு அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? அது தனியாக நடந்துக்கிட்டு இருக்குது. பட் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னது? எம்ஆர்என்ஏ வந்து உனக்கு எங்கே அட்டாச் ஆகும்? ஸ்மாலர் சப்யூனிட்டில் அட்டாச் ஆகும். அப்புறமேட்டு அந்த சார்ஜ் டிஆர்என்ஏ வரும். அப்புறமேட்டு தான் ஃபைனலாக உனக்கு லார்ஜ் டிஆர்என்ஏவே வர ஆரம்பிக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஸ்மாலர் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோம் என்கவுண்டர்ஸ் எம்ஆர்என்ஏ. What is the net gain ATP when each molecule of glucose is converted into 2 molecules of pyruvic acid? ஒரு molecule of ATP, ஒரு molecule of glucose 2 molecules of pyruvate ஆகிறப்ப என்னது? glycolysis. glycolysis-ஓட net gain எவ்வளவு? 8 ATP. ரொம்ப சிம்பிள், எல்லாம் படிச்சிருக்கிறது தானே, என்சிஆர்டிலே உங்களுக்கு கொடுத்தது தானே. ஸோ என்னது? 8 ATP. Which one of the following statement cannot be connected to predation? predation பற்றி கேட்காங்க. ecosystem போயிடுவோம். ஸோ both the interacting species are negatively impacted. It is necessitated by nature to maintain ecological balance. Okay, it helps maintaining species diversity in community. We know that predator maintains prey population. படிச்சிருக்கோமா இல்லையா? in case predator இல்லை அப்படின்னா prey population increase ஆகிடும், ecosystem பேலன்ஸாக இருக்காதுன்னு படிச்சிருக்கோம். Next, it might lead to extinction of a species. This is
என்னது incorrect ஏமா because NCERT உனக்கு என்ன சொல்லுது predators are prudent in nature prudent என்னது ரொம்ப genius என்ன சொல்றாங்க predators are prudent in nature they never exploit prey prey வந்து exploit பண்ணாது in case exploit பண்ணுச்சு அப்படின்னா அந்த prey population அழிஞ்சு போச்சு அப்படின்னா predators-க்கு சாப்பிட யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்குள்ளேயே காம்படிஷன் வரும் அவங்க அந்த ஸ்பீசிஸ் என்ன சான்ஸ் இருக்குது எக்ஸ்டிங்க்ட் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ கண்டினியூயிங் the habitat loss and fragmentation over exploitation alien species invention and co-extinction are causes of what are these called evil quadrant the reasons are called evil quadrant okay நம்ம எத்தனை டைம் இந்த கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கோம் ஸோ என்னது biodiversity loss ஓட 4 causes okay that is called evil quadrant so the answer is biodiversity loss okay now read the following statements about the vascular bundles okay vascular bundles பத்தி following statements கேக்குறாங்கமா in roots xylem and phloem in the vascular bundle are arranged in an alternate manner along different radii okay that is called radial arrangement okay so roots la வந்து radial arrangement different arrangement இருக்கும் இது வந்து vascular bundle கான்செப்ட்ல ஒரு NCERT line சரிங்களா so this statement is true conjoint close to vascular bundles do not possess cambium ஏன் அத வந்து க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே கேம்பியம் இல்லை அப்படின்னா செகண்டரி க்ரோத் பாசிபிள் கிடையாது ஸோ க்ரோத் என்னது க்ளோஸ்டு ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இன் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில்ஸ் கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் த xylem and phloem ஸோ கன்ஜாயிண்ட் ஓப்பனில் வாஸ்குலர் பண்டில் என்ன இருக்கும் கேம்பியம் கண்டிப்பாக இருக்கும் இது எல்லாமே ஒரே டாப்பிக்கில் வந்து வந்த லைன்ஸு ஸோ த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் The vascular bundles of dicotyledonous stem possess end-org protoxylem. Okay. So protoxylem ன்றது first form ஆனது metaxylem ன்றது பெருசா இருக்கும் லேட்டரா ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகே ஓகே ஸோ இப்போ சாரி protoxylem புதுசாக ஃபார்ம் ஆயிருக்குது now vascular bundles of dicotyledonous stem கேட்டுட்டாங்க என்னது dicot stem பொறுத்த வரைக்கும் end-org protoxylem இருக்குன்னு சொல்றாங்க ஸோ end-orgனா அது அதாவது இதான் வந்து எப்படின்னா அது சென்டர் அப்படின்னா வந்து towards center என்ன இருக்கும் புரோட்டோசைலம் இருக்கும் towards periphery என்ன இருக்கும் மெட்டாசைலம் இருக்கும் சரிங்களா towards periphery என்ன இருக்கும் மெட்டாசைலம் இருக்கும் towards center என்ன இருக்கும் புரோட்டோசைலம் இருக்கும் this type of vascular bundle is called end-org so this is also correct the monocotyledonous root usually there are more than 6 xylem bundles are present monocotoட ரூட் இருக்கு இல்லையா அதில் போய் பாரு அழகாக இந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா மோர் தென் 6ன்னு சொல்லியிருப்பான் தட் இஸ் கால்ட் பாலியாக் சைலம்னு சொல்லியிருப்பான் ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஓகே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு ஆன்சர் கீ சேஞ்சு இருக்கும் ஸோ இதுக்கு என்னது ஆன்சர் கீ சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும் பிகாஸ் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஓகே ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த NTA ஆன்சர் கீ DNA polymorphism forms the basis of DNA polymorphism எதுக்கு பேஸ் ஃபார்ம் பண்ணுது DNA ஃபிங்கர் பிரிண்டிங் அதாவது DNA ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு என்னது உன்னோட DNA polymorphism தான் பேஸு நாட் DNA ஜீன் மேப்பிங் கிடையாது In old trees, the greater part of the secondary xylem is dark brown and resistant to insect attack. அது நம்ம hardwood, sapwood. So wood பற்றி கேட்குறாங்க So, secretions of secondary metabolites and the deposition in the lumen of the vessels. Correct? And the lumen of vessels la enna agum vessels kulla the depositions vandu padiradanaala nadu hard agum. So this statement is correct. Deposition of organic compounds like tannins, resins in the center layers of the stem. ஆமா இல்லையா? So stem இருக்கு அப்படின்னா அதோட சென்டர்ல தான் என்ன ஆகும் இந்த மாதிரி வந்து இருக்கிற வெசல்ஸ்ல ஃபுல்லா என்ன ஆகும் படிஞ்சு கிடக்கும். So deposition of organic compounds that is tannins and resins படிஞ்சு கிடக்கும். So this statement is also true. Deposition of suberin, no, suberin படிஞ்சு கிடக்காது. Deposition of tannins, gums, resins and aromatic substance peripheral layers, no, centerல இருக்கும் peripheralல இருக்காது. Okay, so this is wrong. Presence of parenchyma cells, functionally active xylem elements and essential oils, this is also not true. Okay, so answer என்னது A and B மட்டும் தான் இருக்கு ஆன்சர் என்னது A and B
Given below are the two statements. One is labeled as an assertion, another one is a reason. Okay, assertion reason question. Polymerase chain reaction is used in the DNA amplification. Another DNA amplification க்கு உனக்கு polymerase chain reaction use பண்றாங்க. Okay, that we know. PCR னு சொன்னோம் இல்லையா? Okay, so PCR use பண்ணிட்டாங்க. The ampicillin resistant gene is used as a selectable marker to check the transformation சொல்றாங்க. ஆமா, ampicillin resistant gene இல்ல அப்படினா tetracycline resistant gene வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? selectable marker யூஸ் பண்ணுவோம். இல்ல அப்படினா என்னது color transformation யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா polymerase chain reaction amplification யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு two different statements கொடுத்து reason சொன்னா அது தப்பு. So both statements are true, but it is not a correct explanation. So A is correct and both are correct and all is not a correct explanation. So fourth option. Next, the anatomy of the spring wood shows some peculiar features. Okay, another spring wood again another same topic ke varanga. So it's a set of statements about spring wood ன்னு கேக்குறாங்க. It is also called yearly wood. ஆமா, bracketல கொடுத்திருப்பாங்க ஞாபகம் இருக்கா? It is also called yearly wood. So correct. In spring season, cambium produce xylem elements with narrow vessels. ஆமா இல்லையா? narrow vessels இல்ல wider vessels ஆமா? wide vessels. Okay. So இது தப்பு. It is lighter in color. இது lighter in color. ஆமா இல்லையா? That is lighter in color. That is also true. The spring wood along with the atom wood shows alternate concentric rings formed annual rings. இந்த annual ring பேஸ் பண்ணி தான் அது எவ்வளவு காலத்து மரம்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதா சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கு ஞாபகம் இருக்கா? So this is correct. And it has a lower density. This is also correct. So answer என்னது? So 136க்கு என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னது? ஏ பி இல்லை பி வரக்கூடாது, ஏசிடிஇ. என்னது? ACDE. So option is fourth one. Next, ரொம்ப ஈஸி தாம்மா, உங்களுக்கு ஈஸியான டாபிக் கேட்டாங்க. மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம், மெட்டாசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக். டீலோசென்ட்ரிக்னா என்னது? டெர்மினலில் இருக்கும். ஸோ டிக்கு என்னது? 2. டிக்கு என்னது? 2 தான். ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் டிக்கு 2 இருக்குது, முடிஞ்சு போச்சு. ஆமாம் இல்லையா? டீலோசென்ட்ரிக்னா சென்ட்ரோமியர் டெர்மினலில் இருக்கும். ஆன்சர் வந்துச்சு. சரி, மிச்சத்தையும் பார்ப்போமே. மெட்டாசென்ட்ரிக்னா என்னது? சென்டரில் இருக்கணும். என்னது? சென்டரில் இருக்கணும். மிடில் ஃபார்மிங் 2 ஈக்குவல். ஸோ தேர்ட் ஆப்ஷன். அக்ரோசென்ட்ரிக்னா என்னது? ஜஸ்ட் ஒரு உன்னோட ஏதாச்சும் ஒரு எட்ஜு பக்கத்தில் இருக்கும். என்னது? ஏதாச்சும் ஒரு எட்ஜு பக்கத்தில் இருக்கும். அப்படின்னா என்னது? க்ளோஸ் டு எண்ட் ஃபார்மிங் ஒன் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் அண்ட் ஒன் எக்ஸ்ட்ரீம்லி லாங். ஸோ திஸ் இஸ் அக்ரோசென்ட்ரிக். சப்மெட்டாசென்ட்ரிக்னா என்னது? சென்டர் வந்து ஸ்லைட்டாக அவேயாக இருக்கும். Slightly away from the middle, forming the one shorter and one longer arm. Next ma, என்ன கொடுத்துருக்காங்கம்மா? ஆப்பிள் பழம். ஓகே, which fruit labeled given figure? இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கல, பட் திஸ் டைம் வந்து டயக்ராம் பேசிக் கொஸ்டின் கேட்டாங்க. மேக்ஸ் இட் ஃபால்ஸ் ஃப்ரூட்னு கேட்குறாங்க. பட் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ இன் என்டிஏ கொஸ்டின் பேப்பர். நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம எல்லா என்டிஏ கொஸ்டின்ஸையுமே நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தோம் பசங்களுக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபால்ஸ் ஃப்ரூட் என்னன்னு கேட்குறாங்க. என்னது? ஃபால்ஸ் ஃப்ரூட். எந்த பாட்டு வந்து ஃபால்ஸ் ஃப்ரூட்டு? தலாமஸு. ஆப்பிள் என்னது? தலாமஸு. இதில் எது தலாமஸு? இதாக இருக்கு இல்லையா, நீ எடிபிள்ஸ் பாட்டு இருக்கு இல்லையா, அதான் என்னது? தலாமஸ். ஸோ ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட். ஓகே, கொஸ்டின் கிளியராக இல்லை. கவனிடா, என்ன கேட்டிருக்காங்க? Which of the following palindromic base sequence of DNA which one can be cut easily by a particular restriction enzyme னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்னது? particular restriction enzyme னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்னது? இது என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமே கிடையாது. ஆன்சர் என்னது? 5' GTATTC. இதான் என்னது? ஈகோர் R1ஓட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். மித்தெல்லாம் என்னது? பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸே கிடையாது. ஓகே, ஸோ ஆன்சர் என்னது? GTATTC. ஓகே, அது என்னது? ஈகோர் R1ஓட பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். என்சிஆர்டில் இருக்கிறது அப்படியே கேட்டிருக்காங்க. பார்த்தியா, உனக்கு புதுசாலாம் ஒன்றுமே கொடுக்கல. What is the role of large bundle sheet cells found in around the vascular bundles of the C4 plant ன்னு கேட்டிருக்காங்க. ஏன் வந்து லார்ஜ் பண்டில் ஷீட் இருக்குன்னு கேட்குறாங்க. To enable the plant to tolerate high temperature, to protect the vascular tissue from the high light intensity,
to provide the site of photorespiratory pathway to increase the number of chloroplasts for the operation of Calvin cycle. Okay, so in the question வந்து என்னது NCERT இல்ல, this is a manipulative question, we have to wait for the NTA answer key. Okay, so continuing this, the entire fleet of bus in a Delhi were converted into CNG from the diesel. Compressed natural gas, diesel வந்து CNG convert பண்ணிட்டாங்க. In reference to this, which one of the following statement falls in கேட்கிறாங்க? It is cheaper than diesel. It cannot be adulterated like a diesel. CNG burns more efficiently diesel. எதுக்காக ஃபர்ஸ்ட் டீசல் கன்வெர்ட் பண்ணாங்க? ஏன் டீசல் போட்டோம் அப்படின்னா அதுல பொல்யூஷன் அதிகமாகுது, ஏன்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடக்குது அப்படின்றதுக்காக கன்வெர்ட் பண்ணாங்க. So the answer is CNG burns more efficiently than the diesel. Next என்ன கேக்குறாங்க? Okay, plants ஓட லைஃப் சைக்கிள் கேக்குறாங்க. Different kinds of life cycle. So spirogyra என்னது? Algae. Fern என்னது? Pteridophyte. Funaria என்னது? Bryophyte. Cycles என்னது? Gymnosperm. So algae, pteridophyte, bryophyte, அப்புறம் gymnosperm கொடுத்திருக்காங்க. சரி, first algae என்ன இருக்கும்? Most of the algae are pancreatic life cycle. So dominant யாரு? Mostly வந்து gametophyte தான் என்ன இருக்கும்? Dominant ஆகும். So dominant haploid leafy gametophyte alternating with the partially dependent multicellular sporophyte. No, இது யாருக்கு? Bryophyte. ஆமாதியா, Bryophyte என்னது? Haploid leafy gametophyte. Funaria. Okay, so next, dominant diploid sporophyte alternating with the reduced gametophyte called prothallus. Prothallus எங்க இருக்கும்? Prothallus பார்த்தாலே ஒரு டக்குனு ஞாபகம் வரும். என்னது? உங்களோட pteridophytes. Okay, next, dominant haploid free living gametophyte. Simply with spirogyra. Cycles, dominant diploid sporophyte vascular gland with highly reduced male and female gametophyte. உங்களோட gymnosperm. So answer is A என்னது 2. A என்னது 2. So A க்கு 2 என்னது? இந்த ஆப்ஷன் தான் இருக்கு. இது இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. So either 2 ஆகும் இல்ல 4 ஆகும். Next என்னது? B க்கு வந்து 3 இருக்கும். B க்கு வந்து 3 இருக்கும். So answer is fourth one. Okay. Next, addition of more solutes in a given solution. Solutionல solutes add பண்ணி போறாங்க. என்ன ஆகும்? Solute potential that is size வந்து increase ஆகும். அதாவது size வந்து increase ஆகும். ஆனா size என்னது? நெகட்டிவ். அதாவது என்ன பண்ணணும்? வாட்டர் பொட்டன்ஷியலை கம்மி பண்ணணும். So lowers its water potential. வாட்டர் பொட்டன்ஷியலை கம்மி பண்ணணும். Which one of the following will accelerate phosphorus cycle? NCERT நம்ம என்னது? phosphorus cycle accelerate பண்றது weathering of rocks, rainfall, burning of fossil fuel, volcanic activity. No, இந்த மூணுமே கிடையாது. Okay, the answer is weathering of rocks. ஏன்னா phosphorus cycle மெயினான சோர்ஸே நம்ம weathering, அதுதான் மினரல்ஸ் கிடைக்கும். So மித்தல என்னது? other cycles. Okay, so burning of fossil fuels, volcanic and other cycles. If geneticists use such blind approach for sequencing the whole genome of an organism, human genome project followed by assignment of function to different segments, the methodology adopted by him is called as என்னவா இருக்கும் கேக்குறாங்க. நல்லா கவனி, ரெண்டு மெத்தடாலஜி யூஸ் பண்ணாங்க. ஒன்னு என்னது? expressed sequence tags, இன்னொன்னு sequence annotation. Okay, that expressed sequence tag, இன்னொன்னு sequence annotation. These are the two methodologies உங்களோட genetics வந்து யூஸ் பண்ணாங்க. கொஸ்டின் ஒழுங்கா வாசிங்க. என்ன பண்றாங்க? sequencing the whole genome of an organism followed by assignment of function. என்னது? வெறும் சீக்வென்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது. இப்போ அதோட என்ன பண்ணணும்? அசைனும் பண்ணணும். என்ன பண்ணணும்? அசைனும் பண்ணணும். வெறும் சீக்வென்ஸ் மட்டும் பண்ண அப்படின்னா அது சீக்வென்ஸ் அன்னோட்டேஷன். இப்போ அந்த சீக்வென்ஸ் பண்ணல ஒவ்வொன்னோட வேலை இதாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையை அட்டாச் பண்ண அப்படின்னா expressed sequence tags. அது expressed sequence tags. Okay. Okay. Which of the following occurs due to presence of autosomal linked dominant trait?
ஆட்டோசோமல் லிங்க்டு டாமினன்ட் ட்ரெயிட் என்சிஆர்டி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கான், அதுக்கு பெடிகிரி சார்ட் கொடுத்துருக்கான். ஓகே, சிலது ஆட்டோசோமல் டாமினன்ட், என்னது ஆட்டோசோமல் டாமினன்ட், என்னது எக்ஸாம்பிள் இஸ் myotonic dystrophy, என்னது myotonic dystrophy. ஓகே, சிக்கல்ஸ் என்னது ஆட்டோசோமல் ரெசசிவ், ஹீமோஃபிலியா என்னது X-linked recessive, என்னது X-linked recessive. சரியா? thalassemia is also X-linked recessive. ரெண்டுமே X-linked recessive condition. Assertion condition. Okay, Benton's law of independent assortment does not hold good for genes that are located closely on the same chromosome. கரெக்டான மூணு லா இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. ஓகே, ஃபர்ஸ்ட் லா என்னது? law of dominance. செகண்ட் லா என்னது? law of purity of gametes. ஓகே, law of separation of gametes. தேர்ட் லா என்னது? law of independent assortment. இதுல எது யுனிவர்சல்? செகண்ட் லா இஸ் யுனிவர்சல். So என்ன சொல்லிருக்காங்க? does not hold good for the closely present. Closely present ல இருக்கும் linkage இருக்கும். Linkage இருந்தா independent assortment நம்ம பண்ண முடியாது. So the assertion is true. The closely located genes assort independently அப்படினு சொல்றாங்க. Closely located genes assort independently. No. Closely located genes independent assort பண்ண முடியாது. Okay. So answer is A is correct and the reason is not correct. While explaining interspecific competition, interspecific competition population plus science in வராத क्वेश्चन இந்த போடுவோம். aims நான்சரி எதுனான்சரி இந்த क्वेश्चन போட்டுறாங்க. plus sign is assigned for beneficial interaction, negative sign is assigned for detrimental interaction, zero for the neutral interaction. Which of the following interaction can be assigned positive for one species, negative for another species ன்னு சொல்றாங்க. So comments என்னது? ஒன்னு பெனிஃபிட் ஆகும், இன்னொரு நியூட்ரல். காம்படிஷன் என்னது? ரெண்டுமே நாமோ காம்படிஷன் ரெண்டுமே நாமோ நெகட்டிவ். அமெண்ட்ஸ் என்னது? ஒன்னு நெகட்டிவ், இன்னொரு பாசிட்டிவ். So the answer is relation. Answer is relation. Next, transpositions can be used during which one of the following? So transpositions என்னன்னா mobile genetic elements சொல்றது. Mobile genetic element or mobile genes ன்னு சொல்லுவோம். Mobile genetic elements are called transposons. Okay, எங்க யூஸ் பண்ணுவாங்க? gene silencing ல யூஸ் பண்ணுவாங்க. என்னது? gene silencing. Okay, in situ conservation refers to. in situ ன்றது இருக்கிற இடத்திலே இருந்து பாதுகாக்கிறதுனா in situ conservation. Conservation only endangered species. No. But endangered species கன்சர்வ் பண்ணோம்னா அந்த காட்டிலே பாதுகாப்போம். ஓகே, சோ வெறும் அந்த ஸ்பீசிஸ் மட்டும் பாதுகாக்க இல்லையா? அப்படி பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதை வேற எங்கேயாச்சும் வெளியே எடுத்து வந்து எக்ஸிட்டுவா பண்ணிடலாம். So this option is wrong. Conservation only extinct species. அது extinct ஆயிடுச்சு, அதுக்கு டிஃபரெண்ட். Protect and conserve the whole ecosystem. That is correct. Protect and conserve the whole ecosystem. And the total area we conserve பண்றோம். Okay. So next, which one of the following is not the function of conducting part of the respiratory system? Okay, respiratory system அந்த இடத்துல என்னது? Conducting part and இன்னொரு exchanging part. So conducting part ல என்னது? Temperature of inhaled air is brought to the body temperature. That is function of conducting part. Okay, அவன் not in the கேட்கிறான். Provide surface for diffusion of O2 and CO2. No, in the exchange part. So answer is this one because this is not a conducting part. Clears inhaled, clear பண்ணும். Next humidification பண்ணும். Identify the asexual reproductive structure associated with the penicillium. உங்களோட 12th எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஆமா இல்லையா? என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க? பெனிசிலியம் கொடுத்து சின்ன சின்னதாக கோர்ஸ் கொடுத்துருக்கோம். asexual reproduction என்னது? Conidia. என்னது? Conidia. Okay. Given below two statements, mycoplasma can be passed through less than 1 micron filter size. இந்த question. Super question பாருங்க. Mycoplasma can pass through less than 1 micron filter size. Less than 1 micron filter size. See, mycoplasma bacterial filter வந்து பாஸ் பண்ணும். ஆனா 1 micron filter size தான் வந்து பாஸ் பண்ணும். mycoplasma ஓட என்ன பண்ணா வந்து அதிக சைஸே இருக்கும்.
So 1 micrometer is a pass பண்ணுங்க NTA question. Next அது size பண்ணி பாருங்க 7 micrometer கிட்ட அரேஞ்ச் இருக்கும். So அந்த 1 micrometer அதுதான் பிரச்சனை. இதோட சைஸே வந்து ஆல்மோஸ்ட் இருக்கும் 6-7 micrometers இருக்கும். மைக்ரோபிளாஸ்மா ஆல் பாக்டீரியா வித் செல் வால் கொடுத்திருக்காங்க. பாவி செல் வால் இருக்குமா? செல் வால் இருக்காது. So both statement 1 and 2 are incorrect. Next cockroach வந்து பிள்ளைங்க பயந்துட்டே போறீங்க. ஈஸியான क्वेश्चन கேக்குறே வந்து பாரு ரிலாக்ஸ் இருக்கு. So Tegmina in cockroach arise only கேக்குறாங்க. ஓகே ரெண்டு விதி இருக்கு. அதாவது mesothoracic and metathoracic. ஓகே சோ அந்த வெளிய இருக்குயா Tegmina சொல்றோம். கவர் பண்ணலையா ஹைட்ல. சோ அது Tegmina அப்படிங்கிறது என்னது எங்க இருக்கு? mesothorax. இங்க mesothorax ல இருக்கு. So that's called mesothoracic vein. Dehydration reaction links two glucose molecules to produce maltose. Okay, so dehydration reaction நடந்து ஒரு maltose கிடைக்குது. If the formula of the glucose is C6H12O6, what is the formula of maltose? Okay, ரொம்ப simple. C6H12O6. Okay, ரெண்டு glucose சேர்ந்தா அது maltose ஆகும். So ரெண்டு glucose சேர்ந்தா அது maltose. Okay, so அதுல ஒரு water remove ஆயிடும். என்ன ஆயிடும்? Water remove ஆயிடும். அப்ப C12H24O12. ஓகே சிலருக்கு வாட்டர் ரிமூவ் ஆயிடும். வாட்டர் ரிமூவ் ஆனா H2O ரிமூவ் ஆயிடும். சோ இங்க ரெண்டு ரிமூவ் ஆச்சுனா இங்க வந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி இங்க ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணி ஆன்சர் என்னது? C12H22O11. C12H22O11. சிம்பிள் क्वेश्चन தான். Assertion ratio. Assertion A. Osteoporosis is characterized by decreased bone mass and increased chance of fractures. Okay, ஆமா. Osteoporosis na என்னாகும்? Bone mass decrease ஆயிடும், fracture chance இருக்கு. Assertion correct. Reason: common cause of osteoporosis is increased level of exposure. இப்படி உல்டாவா போட்டுருக்கான். என்ன பாத்தீங்கன்னா NCERT ல இருக்க அந்த decreaseங்கறத increase மாத்தி வச்சிருக்கான். So assertion is correct but reason is incorrect. Natural selection where more individuals acquire specific character value other than main character value கொடுத்திருக்காங்க. மூணே இருக்குயா ஆர்டினரி ஈக்குலிபிரியம் நம்மால இருக்க கிளாஸ் என்னது ஸ்டெபிலைசிங். இதே ஏதாச்சும் ஒரு மெயின் கேரக்டர் போச்சு அப்படின்னா அது பேர் வந்து டைரக்ஷனல். அது பேர் வந்து டைரக்ஷனல். சென்டர் வந்து ரெண்டு பக்கம் போச்சு அப்படின்னா அது பேர் வந்து disruptive. So இங்க என்ன பண்ணிருக்காங்க? other than the main character வந்து ரெண்டு பக்கம் மூவ் ஆச்சா அது பேர் வந்து disruptive change. 2019 ல கேட்டாங்க, 2021 ல கேட்டாங்க, வரிசையா மாத்தி கேட்டாங்க. So statement 1, restriction endonuclease recognize specific sequence to cut DNA known as palindromic nucleotide sequence. ஆமா DNA வந்து பார்த்தா எங்க கட் ஆகும்? palindromic sequenceல கட் ஆகும். So statement 1 true. Restriction endonucleases cut the DNA strand a little away from the center of palindromic site. ஆமாலையா அப்படிதான் கட் பண்ணோம். நம்ம இன்சைட் அப்படிதான் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா எப்படி கட் ஆயிருக்கும்? இங்க இப்படி இருக்கும், இங்க தான் இருக்கும், அதே மாதிரி இங்க தான் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கட் ஆயிருக்கும். ஸோ எக்ஸாக்டா என்ன இருக்காது? சென்டர்ல கட் பண்ணியிருக்காரு. ஆமாலையா சென்டர்ல கட் பண்ணிருக்கா, ஸ்லைட்லி வந்து அவே கட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் சொல்லி பார்த்துருக்கீங்க. இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். ஆமாலையா நம்ம ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். Now, so that is true. Whenever evidence true on a statement, both statements are correct. Which of the following is not connective tissue? Connective tissue எது இல்லைன்னு cartilage connective tissue. Neuroglia connective tissue ஆ கொஞ்சம் யோசிச்சு பாரு. Okay, neuroglia வந்து cartilage என்ன tissues இருக்கு? 3 type வந்து மொத்தம் 4 type of tissues இருக்கு. அதாவது epithelial, connective tissue, muscular tissue, another one is a neural tissue. சொல்லிருக்கோமா இல்லையா? So இங்க வந்து neuroglia, cartilage என்னது? ஒரு connective tissue. ஆமா இல்லையா? என்ன connective tissue? cartilage என்னது? dense or loose connective tissue ஆ? dense connective tissue. Okay, so adipose tissue என்னது? loose connective tissue. blood என்னது?
false connective tissue? The answer is neuroglea. Neuroglea is not a connective tissue, it's a neural tissue. So continuing, which one of the following is a correct match for diseases and symptoms? Okay, myasthenia gravis. Myasthenia gravis is an autoimmune disorder. It's not a genetic disorder, it is an autoimmune disorder. Okay, so குழந்தை பிறக்கவே வரல, சடனா வந்து எதனால வந்தே தெரியாது. ஓகே, அதாவது வந்து இது ஜெனடிக் டிசார்டர் கிடையாது, இது autoimmune disorder. So it's a autoimmune disorder. Muscular dystrophy, இது genetic disorder. Muscular dystrophy is genetic disorder. என்ன தெரியுமா, இங்க இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு இங்க மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க, causing progressive degeneration of skeletal muscle. Okay, so arthritis is the inflammation of joints. இது correct. Okay, so correct statement தான் கேட்கலாம். Tetany, high calcium level causing rapid spasm. Low calcium levels. Okay, given below two statements கேட்கலாம். assertion mention தானா, famous statement. Yeah, all vertebrates are chordates, but all chordates are not a vertebrates. Famous statement. Now show me now. Okay, so notochord is replaced by vertebral column in adult vertebrates. So both statement and reason is true. Okay, all vertebrates are chordates and all chordates are not vertebrates. ஏனா வந்து notochord என்ன ஆயிடும், vertebral column adultல மாறிடும். So A is correct and B is the reason is correct explanation. Okay, next, in gene therapy, AD deficiency gene therapy பண்ணிருக்கோம்ல, the patient required periodic infusion of genetically engineered lymphocytes யூஸ் பண்ணுவோம். ஏன் யூஸ் பண்றோம், ஏனா AD deficiency இருக்கு, so genetically ஒரு lymphocyte modify பண்ணி அந்த பையனுக்கு blood transfusion பண்ணிடுவாங்க. இப்போ பீரியட்க்கு அந்த blood transfusion பண்ணிட்டே இருக்கணும். எதுக்கு, because okay, so genetically engineered lymphocyte ஏன் வந்து பீரியட்ல இன்ஃபியூஸ் பண்ணனும், ஏனா அதுக்கான ஆன்சர் ஒரு எக்ஸாக்ட்லி கொடுத்திருக்காங்க. ஏன், லிம்போசைட்ன்ற ஒரு நார்மல் செல், நார்மல் செல் என்ன ஆகும், அழிஞ்சு போயிடும். ஆமா இல்லையா, சோ அது நம்ம பாடியில நேச்சுரலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம போன் மேர்ல ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். இது ஜெனடிக்கலி மாடிஃபைடு, சோ அது என்ன ஆகும், அழிஞ்சிடும். சோ genetically engineered lymphocytes are not immortal. Immortal கிடையாது. So inside இருக்கிறதுனால அதே ரீசன் கொடுத்திருக்காங்க. Length of DNA molecule is 1.1 meter. What will be the approximation number of base pairs? கண்டிப்பா இது billion, not a million. அது billion தான், not a million. So 10 to the power 9. இப்போ 3.3 ஆ 6.6 ஆ எத்தனை base pairs இருக்கும், 3.3. ஆன்சர் வந்து 3.3. சரியா? Regarding meiosis, which one of the following statement is incorrect? Okay, meiosis பத்தி சொல்லிருக்காங்க. Pairing of homologous chromosome and recombination occurs in meiosis 1. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த லைன் நம்ம ஆல்ரெடி எங்க படிச்சோம், எக்ஸெப்ஷன் இன் மைட்டோசிஸ்ல படிச்சு முடிச்சோம். அப்ப கண்டிப்பா என்ன நடக்கும், meiosis நடக்கும். ஆமா இல்லையா, ஒரே क्वेश्चन ஒரே ஆப்ஷன்ல ரெண்டு क्वेश्चन கொடுத்துருக்காங்க. சோ நீ கான்செப்ட் கிளியரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன். So this statement is correct. 4 haploid cells are formed at the end of meiosis 2. Correct. 4 daughter cells form. There are 2 stages in meiosis, meiosis 1 and meiosis 2. That is also correct. DNA replication occurs in S phase of meiosis 2. Meiosis 2 எங்க பா S phase வந்துச்சு. So this is the answer. This is wrong statement. If 8 Drosophila, இந்த क्वेश्चन அப்படியே NCERT ல இருக்க क्वेश्चन பா அப்படியே கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, எக்ஸ்பெக்டட் क्वेश्चन சொன்னதா வந்திருக்கு. If 8 Drosophila in the laboratory population 80 are அப்படியே கொடுத்திருக்காங்க, 8 fruit flies னு கொடுத்திருக்காங்க. ஆமா இல்லையா, இங்க Drosophila அதோட சயின்டிஃபிக் நேம் கொடுத்திருக்காங்க, fruit fly பிளஸ் Drosophila னு கொடுத்திருக்காங்க. In the laboratory population 80 died in the bee, then death rate கேட்டிருக்காங்க. என்னது, simply b equal to 8 among 80 population. So simply another 1/10. So 0.1. Good evening friends. Welcome back to Kerala Entrance Brilliant Neet Academy. Inga vanda today NEET exam complete ஆச்சு. And the solutions panna pora. At this early moment we are going to have the solutions in this moment. So me, Levis Nassim, will be dealing with the zoology questions for you in the solutions. Okay friends, come on to this section. In this taxonomic categories,
which is hierarchical arrangement in ascending order in the correct case of animals. வந்து following கொடுப்பாங்கல வந்து எதுக்கு explain பண்ணிட்டு இருக்குது, which is the correct question pattern, which is the order which is formed: kingdom, order, class, phylum, family, genus, species. Okay, that is a wrong option. Then we go to kingdom, order, phylum, class, family, genus, species. That is also a wrong option. Then we go to kingdom, phylum, class, order, family, genus, species. Yes, that is the correct answer. Okay, so third option is the correct answer for your zoology question in this 167. Okay guys, திரும்பி வாங்க. Nitrogenous waste is excreted in the form of pellet or paste bud. இந்த கொடுத்திருக்கிற ஏதாவது ஆப்ஷன்ல nitrogenous waste யாராவது pellet paste like formula கொடுப்பாங்களா? So we can just focus on the hippocampus. No, it is not, because we know the birds, insects, reptiles, land snails. இதுதான் NCERT கொடுத்திருக்கிற examples. ஆனா வந்து NCERT கொடுத்திருக்கிற examples இந்த examples recognize பண்ணனும், அதுதான் நம்மளுடைய success. So birds, insects, reptiles and land snails. இந்த hippocampus இது எதுவுமே படாது. ஆனா வந்து insects, reptiles and land snails அது வந்து first priority birds இருந்தா இருக்கும். So parrot or parrot will be the correct answer for you. ஆனா salamander வந்து reptiles இருக்கும், but we have to consider parrot as the nitrogenous waste excreted by paste or pellet like format. Okay friends, come back. Breeding cocks with higher levels of vitamins and minerals or higher proteins and healthier fat is called. There is no doubt that this is biofortification which is mentioned in NCERT as it is. Come on friends, now we are going on to an interesting factor of mitosis, cell division. Here select the incorrect statement with reference to mitosis. So remember that this is a question from cell division which comes after the chapter biomolecules in NCERT +1. So here look at the option which doesn't relate with mitosis. Chromosomes decondense at telophase. Okay, that is a wrong statement. Splitting of centromere occurs in anaphase. Yeah, it is perfectly considerable. And all the chromosomes lie at the equator at the metaphase. That is also going to be something wrong. And then it comes up to spindle fibers attached to centromere of chromosome. Yeah, that too doesn't suit this equation. So we can go with the option 2. Okay friends, one of the best chapters in anatomy in PU1, we go with the human reproduction. So moving on to human reproduction, oogenesis, that is the formation of ovum in females. Come on, just remember this answer. At which stage of life the oogenesis process is initiated? எந்த ஸ்டேஜில் தான் oogenesis process initiate பண்ணும்போது in the following examples birth இருக்கும், adult இருக்கும், puberty இருக்கும், embryonic development stage இருக்கும், and that is an NCERT statement. See from this 2022 question has come as the NCERT statement embryonic development stage. அதுதான் உத்தரம். Okay friends, now this is the question which determines the detrivorous decomposition. Detrivorous breakdown from detritus into smaller particles. What is this process called? We can definitely say it is a fragmentation process. E. coli strain is E. coli in an E. coli strain, I gene gets mutated. Okay. நம்மளோட ஒப்பேரன் கான்செப்ட்ல மொத்தம் 3 இருக்கு. ஆமா இல்லையா? ப்ரோமோட்டர் ஜீன், ஆப்பரேட்டர் ஜீன், ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஜீன்ல Z, Y, A இருக்கு. ஆமா இல்லையா? ப்ரோமோட்டர் ரெகுலேட்டர் ஜீன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது ப்ரோமோட்டர் ரெகுலேட்டர் ஜீன். ஆனா அது ரெகுலேட்டர் ஜீன் அதை எக்ஸ்பிரஸ் பண்றது ரெப்ரஸர் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அது ரெப்ரஸர் எக்ஸ்பிரஸ் பண்றனால அது I ஜீன், that is இன்ஹிபிட்டர் ஜீன் சொல்லிருக்கோம். இன்னொரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் Z, Y, A ன்னு சொல்லிட்டு 3. ஓகே, சோ இந்த ப்ரோமோஷனுக்கு ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரஷன் கிடையாது. உங்களோட ரெகுலேட்டர் ஜீனுக்கு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சு அப்படின்னா ரெப்ரஸர் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஸ் ஆகும். சோ அது போயிட்டு உங்களோட ஆப்பரேட்டர் ஜீன்ல போயிட்டு இதாயிடும். சோ ZYA வந்து என்ன பண்ணாது, டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண விடாது. ஓகேயா? இப்போ என்ன நாட் gene is mutated, I gene mutated ஆயிடுச்சு. its product cannot bind to inducer. ஓகே, inducer கூட bind பண்ண முடியாது. இப்போ இதோட வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து என்ன பண்ண முடியாது, இன்டியூசர். இன்டியூசர் என்னது, லாக்டோஸ் இல்லனா அல்லோ லாக்டோஸ். ஓகே,
ஸோ லாக்டோஸ்ல பைண்ட் பண்ண முடியல அப்படின்னா இது பெர்மனண்டா இது பைண்ட் ஆயிருக்கும். இது என்ன பண்ண முடியாது, இதை என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. லாக்டோஸ் வந்து இது கூட பைண்ட் ஆகி இதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண பண்ணவே பண்ணாது. ஸோ சிம்பிளி என்னது, ZYA டிரான்ஸ்கிரிப்ஷனே ஆகாது. ஸோ சிம்பிளி ZYA genes will not be translated. Okay, translate ஆகாது. Identify the microorganism which is responsible for production of immunosuppressive molecule cyclosporin A. Cyclosporin A ஆக இருக்கும் Trichoderma polysporum. Under normal physiological condition in human being, every 100 ml of oxygenated blood can deliver 5 ml of O2 to the tissues. Okay, given below are the two statements, statement 1 and statement 2 take again. Collagen is formed by network of threads called chromates. No, chromate molecules are collagen form பண்ணு thread like இருக்குதுன்னா thread like இருக்குது, thread like இருக்குது fibrils, என்னது நம்மோட fibrils and thread like இருக்கும். So chromates கிடையாது, இது fibrils. So statement 1 true. Statement 2 என்னது, spleen is graveyard of RBCs, erythrocytes. Statement is true is true. So statement 1 is wrong, statement 2 is correct. So statement 1 is incorrect, statement 2 is correct. Which of the following is present between the adjacent bones of vertebral column? நிறைய பிள்ளைங்க இந்த क्वेश्चन தப்பு பண்ணிருக்கீங்க. adjacent bones நடுவுல இருக்குது intervertebral disc. உடனே பிள்ளை என்ன பண்ணிருக்கோம், intercalated disc னு போட்டு வந்துட்டீங்க. மா intercalated disc heart muscles ல இருக்குது, cardiac muscles ல இருக்குது. இங்க எங்க இருக்கு, cardiac muscles ல இருக்குது intercalated disc. So simply intercalated disc ங்கிறது நம்மளோட ஒரு cartilage. ஆமாலையா, lips loop அதுக்கு போட கேக்குறதாமா, இந்த மூணே கேட்காததே கிடையாது. ஏன்னா 3 type of IUD, medicated, non medicated, medicatedல hormonal. Okay, so lips loop are type of contraceptive used non medicated IUD. Which of the following statements are true of spermatogenesis and do not hold true for oogenesis? Oogenesis ல நடக்கக்கூடாது, ஆனா spermatogenesis நடக்கும். ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. It results in formation of 4 haploid gametes. Okay, so ரெண்டுலயுமே என்ன இருக்கும், ரெண்டுலயுமே 4 haploid gametes இருக்கும். பட் கொஞ்சம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அங்க வந்து spermatogenesis 4 ஸ்பிளிட் ஃபார்ம் ஆயிடும். ஆனா oogenesis வந்து பார்த்தா என்ன ஆகும், ரெண்டு okay 4 haploid gametes வெச்சுக்கோங்க. இதனால கம்மி 4 haploid gametes இங்க பண்ணுது. இங்க ஃபைனலா நமக்கு ஒரே ஒரு ஓவம் தான் இருக்கும். ஆமாலையா, பிக்சர்லயே ஆயிடும், வேஸ்ட் ஆயிடும். ஓகே, சோ போலார் பாடி ஆயிடும். அதனால வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணிருக்கோம். Differentiation of gametes occurs after the completion of meiosis. கொஞ்சம் யோசிச்சு பாரு, differentiation நடக்குமா ஓம்ல இருக்காது, differentiation நடந்து பாத்தீங்களா, ஸ்பெர்ம்ல தான் ஸ்பெர்மேட்டிக்ஸ் வந்து என்னமோ differentiation ஆகும். ஆமா இல்லையா, ஸ்பெர்மேட்டோ வந்து கோனியா வந்து ஃபார்ம் ஆகும், ஃபைனலா என்ன ஆகும், ஸ்பெர்மா மாறும். சோ அப்ப என்ன ஆகும், differentiate ஆகும். சார் இது என்னது காமன் கிடையாது, இது கண்டிப்பா கிடையாது, differentiation கண்டிப்பா கிடையாது. ஓகே, meiosis occurs continuously in a mitotically dividing stem cell of stem cell population. ஓகே, யூசுவலா வந்து நிறைய ஸ்பெர்மேட்டோகோனியா இருக்கும். ஒரு செமினிஃபரஸ் டியூபியூல் எடுத்த அப்படின்னா நிறைய ஸ்பெர்மேட்டோகோனியா இருக்கும். இந்த ஸ்பெர்மேட்டோகோனியால என்ன ஆகும், இது மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆகிட்டே இருக்கும். இதுல ஒரு சில என்னாகும், டிஃபரன்ஷியேட் ஆகி ஸ்பெர்மேட்டிக் நிறைய ஸ்பெர்மேட்டோகோனியா இருக்கும், they are mitotically divide ஆகும். இதுல ஒரு ஸ்பெர்மேட்டோகோனியா செலக்ட் ஆகும், they are called sperm mother cell, and that spermatogonia mother cell will undergo the meiosis. So simultaneously நடந்துட்டு இருக்கும். அது ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ். ஆனா oogenesis அந்த மாதிரி நடக்குமா, நடக்காது. ஆமா இல்லையா, oogenesis தான் ஒன்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ்ட் ஆகும். Okay, so meiosis occurs continuously in a mitotically dividing stem cell population. Okay, it is controlled by the luteinizing hormone and follicular stimulating hormone secreted by the anterior pituitary. So it is controlled by this statement is whole true. Next, it is initiated at puberty. No, இது வந்து embryonic life start ஆகுது. இது oogenesis. So கண்டிப்பா இதெல்லாம் இருக்க சான்ஸ் இல்ல, E கண்டிப்பா இருக்க சான்ஸே இல்ல. அதுக்கு டிஃபரன்ஷியேஷன் Bயும் இருக்க சான்ஸே இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, do not hold தான் கொடுத்திருக்காங்க. So எந்த ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்குன்னு பார்ப்போம். So ரெண்டும் காமனா என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
கண்டிப்பா பியும் இயும் இது பியும் இயும் கண்டிப்பா சான்ஸ் இல்லை. ஸோ இது பி அண்ட் இ இருக்கு, இங்கே வந்து பி அண்ட் இ இருக்கு, இங்கே பி இருக்கு. ஸோ மிச்சம் ஆப்ஷன் வந்து சி அண்ட் இ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சி அண்ட் இ. ஓகே, ஸோ சி அண்ட் இ ஆப்ஷன் கேன் பி சாரி எல்லாத்தையும் வந்து okay, so this question வந்து NT answer க்கு வந்தது, NT answer க்கு வந்தது நம்ம பார்ப்போம். ஓகே, சோ என்ன அப்படினா இந்த சின்ன கான்ட்ரடிக்ஷன் அகைன் வந்து அவங்க எந்த ஆப்ஷன் வச்சு எடுத்துருக்காங்கன்றத சோ NT answer க்கு வந்ததா தெரியும். சோ கண்டிப்பா என்னன்னா E கண்டிப்பா இல்ல, அதாவது E கண்டிப்பா கிடையவே கிடையாது. this initiated and approved அந்த E ஆப்ஷன் கிடையவே கிடையாது. அந்த E ஆப்ஷன் அவாய்ட் பண்ணோம் அப்படினா இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம் கண்டிப்பா. அவங்களே அக்கார்டிங் டு ஆப்ஷன் மட்டும் போய்ப்பாரு. இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கலாம் சரி, இந்த ஆப்ஷன் கண்டிப்பா தெரியும், இ ஆப்ஷன் கிடையாது. சோ பி அண்ட் சி இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, சோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆன்சர் இருக்கு, இது ரெண்டு இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றோம். சரியா? பட் we have to wait for the answer. Which of the following function is not performed by secretion of salivary glands? Secretion of salivary glands என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். lubrication of monocyte நடக்கும், digestion of disaccharides, digestion of disaccharides நடக்கும் என்ன? no, disaccharides digestion நடக்கும் சொல்லவே இல்லையே. disaccharides ஓட இது நடக்கணும்னா digestion நடக்கணும்னா maltose enzyme இருக்கணும். நமக்கு maltose enzyme தான் இல்லை. இந்த क्वेश्चन நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கீங்க. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்காதுன்னு சொல்றீங்க. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் என்னது? ஸ்டார்ச். ஸ்டார்ச் இது பண்றதுக்கான என்சைம் இருக்கு, அதனால amylase தான் இருக்கு, அதனால இது பாசிபிள். this is the answer, this is not possible. so bacteria population இது பண்ணும், ஏன்னா லைசோசைம் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டான ஸ்டார்ச் என்ன பண்ணுது? டைஜஸ்ட் பண்ணுது. which of the following is not a connective tissue? இந்த அதே क्वेश्चन ரிப்பீட் ஆகுதா? ஓகே, so என்னன்னா blood, adipose tissue, cartilage. ஓகே, நியூரோக்ளியா கிடையாது. Detritivores break down detritus into smaller particles and this process. So next question. So detritivores break down detritus into smaller particles. You know that metabolism and incorrect statement with respect to mitosis, elma, chromosome, spindle fibers attached to the centromere. 1.1 meter DNA எவ்வளவு இருக்கும்? 3.3 into 10 to the power 9 base pairs. At which stage of life the oogenesis process initiated? Embryonic developmental stage. Which of the following is not a desirable feature of cloning vector? Not a desirable feature. Okay. இப்போ cloning vectorக்கு என்ன features வேணும் தெரியும். கண்டிப்பா என்ன இருக்கணும்? 2 or more restriction site இருக்கணும். Okay. Origin of replication இருக்கணும். Presence of marker gene இருக்கணும். Single restriction site இருக்கணும். More than one restriction site இருக்கணும். So answer is fourth one. Incorrect statement regarding the synapses கொடுத்திருக்காங்க. Okay. Two type of synapses இல்லையா? Electrical synapse, chemical synapse. Impulses transmission across a chemical synapse is always faster than across a electrical synapse கொடுத்திருக்காங்க. Across chemical synapse is faster. No. Chemical synapse faster இருக்குமா? Electrical synapse விட இது electrical synapse தான் இருக்கும், chemical synapse விட faster இருக்கும். So this is the incorrect statement. The membranes of presynaptic and postsynaptic membranes in close proximity in the electrical synapse. Electrical current can flow directly from one neuron to another neuron across the electrical synapse. Chemical synapses use neurotransmitters. Exactly the same thing. நம்மோட question supported. Okay. So answer is first one. In the human insulin பத்தி கேட்கலாம். Human insulin about genetically engineered insulin. About genetically engineered insulin. Okay. So genetically engineered insulin என்ன தெரியுமா? So genetically engineered insulin ஃபார்ம் பண்றது பென்டிங் அண்ட் வெஸ்ட் அந்த கம்பெனி வந்து எலிவிலி எப்படி பண்ணிருக்காங்க? பிரச்சனை என்னது? இன்சுலின்ல ஏ பெப்டைட், பி பெப்டைட் அதை கம்பைன் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்கும்? சி பெப்டைட் இருக்கும். என்ன இருக்கும்? சி பெப்டைட் எப்பவுமே வந்துட்டே இருக்கு. ஆமா இல்லையா? நமக்கு என்ன தேவை? இது ப்ரோ ஹார்மோன், இது வந்து ப்ரோ பெப்டைட். ஓகே, இதுல இந்த சி இருக்கக்கூடாது, அது நமக்கு பிரச்சனை.
அப்போ உனக்கு என்ன பண்ற ஒரு சொல்யூஷன் கொண்டு வர ஜெனடிக்கலி மாடிஃபைடு இன்ஜினியரிங்ல ஒரு சொல்யூஷன் கொண்டு வர என்ன கொண்டு வர ஏ பெப்டைட் தனியா கொண்டு வந்து பி பெப்டைட் தனியா பண்ணி ரெண்டையும் டைசல்ஃபைட் பாண்ட் போட்டு ஒட்ட வச்சிருக்க சரியா சோ அப்ப ப்ரோ ஹார்மோன் இன்சுலின் contains extra sensory peptide அது ஜெனடிக்கலி இன்ஜினியர்டு இன்சுலின்ல இருக்காது சோ இந்த ஸ்டேட்மென்ட் நம்ம எடுத்துக்க வேண்டாம் A peptide and B peptide chains of insulin are produced separately in E. coli, extracted and combined by creating disulfide bond between them. So, it is correct. Insulin used for treating diabetes was extracted from cattle and pigs. This is genetically engineered insulin. அவங்க genetically engineered insulin பத்தி கேட்டுட்டு அவங்க என்ன பத்தி கொடுக்குறாங்க கேட்டல்ஸ் வந்து பிக்ஸ் வந்து சொல்றாங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம் ஈக்குவல் யூஸ் பண்ணி இது பண்ணிருப்போம் அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஓகே ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆனா genetically engineered insulin பத்தி தப்பு pro hormone insulin needs to be processed for converting into mature and functional hormone ஓகே நம்ம அப்படிதான் pro hormone நம்ம வந்து தயாரிக்கவே இல்லை நம்ம என்ன பண்றோம் டைரக்டா mature insulin தயாரிக்கிறோம் அதனால இந்த மாதிரி pro hormone வராது genetic engineeringல some patients develop allergic reactions to the foreign insulin அது எப்ப கேட்டல்ஸ் அண்ட் பிக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க சோ genetically engineering insulin கேட்டா ஆன்சர் B only தான் சொல்லுது ஓகேயா ஏனா இங்க இருக்க எல்லா ஸ்டேட்மென்ட்மே एक्चुअली கரெக்ட் இங்க இருக்க எல்லா ஸ்டேட்மென்ட்மே கரெக்ட் ஸ்டேட்மென்ட் ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க genetically engineering கேட்டிருக்காங்க அப்ப இந்த ஒரு ஸ்டேட்மென்ட் மட்டும் தான் அத பத்தி சொல்லுது சரி which of the following are not the effects of parathyroid hormone okay so parathyroid hormone வந்து parathyroid hormone PTH ன்னு சொல்லுவோம்லையா அதோட எஃபெக்ட் எது இல்லன்னு கேக்குறாங்க stimulate process of bone resorption அதுக்கு முன்னாடி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன பேரு ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன் என்னது ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன் அப்படி சொல்லிட்டு இருக்கு இன்னொரு பேரே இருக்கு ஆமாலையா so stimulates the process of resorption bone என்ன பண்ணும் அழிச்சிடும் அதுதான் கால்சியம் கிடைக்கும் கரெக்ட் decrease calcium level in blood அது பேரே hypercalcemic so தப்பு resorption of calcium by the renal tubules okay so renal tubules இல்லையா proximal tubules இல்லையா இந்த proximal tubulesல waste ஆன calcium போகாம உங்களுக்கு என்ன பண்ணிரும் absorb பண்ணிரும் okay அதனால this is also correct decreases the absorption of calcium from the digested food அது எப்படி சாப்பிட்டது நிறைய உங்க ஸ்டமக் இல்லையா கால்சியம் நல்லா அப்சர்வ் பண்ணும் so this statement is wrong increases the metabolism of the carbohydrates னு கொடுத்தாங்க so என்ன கொடுத்தாங்க not the effect of the கொடுத்தாங்க கார்போஹைட்ரேட் தான் எந்த எஃபெக்டும் கிடையாமா இது வந்து மெயின்லி கால்சியமோட மெட்டபாலிசம் தான் மெயினா வந்து எஃபெக்ட் இருக்கு சான்ஸ் என்னது B D E என்னது B D E only okay அதுதான் அதோட எஃபெக்ட்ஸ் which of the following statement is not true true statement இது இல்ல flippers of penguins and dolphins are pair of homologous organs analogous structures are a result of convergent evolution sweet potato and potato is an example of analogy homology indicates common ancestry பின்னாடி homology indicates common ancestry true sweet potato என்னது analogous organ analogous structures are result of convergent evolution எல்லாமே கரெக்ட் flippers of penguins and dolphins are pair of homologous organs no it's a analogous organ so the answer is this one this is wow okay okay so detritus break down detritus into small particles fragmentation okay that's the answer is fragmentation okay which one of the following statement is correct correct statements கேட்டிருக்காங்க correct statements கேட்டிருக்காங்க okay increased ventricular pressure causes closing of semilunar valves atrioventricular node generates the action potentials to stimulate the atrial contraction first of all இது தப்பு ஏன் எஸ்ஏ நோட நாமோ இது பண்ணு tricuspid and bicuspid valves are open due to the pressure exerted by the simultaneous contraction of the atria okay next blood moves freely from the atrium to the ventricle during joint diastole joint diastole க்கு பேரு ரெண்டு என்ன சொல்றாங்க எல்லாமே என்ன பண்றாங்க ஃப்ரீயா மூவ் ஆகும் சொல்றாங்க no
ஓகே ஏடிஎம் டு வென்ட்ரிக்கல் ஃப்ரீயா மூவ் ஆகாது பிகாஸ் வால்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். Increased ventricular pressure causes opening of the semilunar walls. So this is also wrong question. So the tricuspid and bicuspid walls are open due to pressure exerted by simultaneous contraction of atria. Okay. Biomedical structures நம்ம சொல்லி கொடுக்கறதே எப்பவுமே ஒரே ஒரு தான் சொல்லுவோம். டப்பாவை படிப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே கேட்டுக்கலாம் பாரு. Glycogen, storage product, globulin, immunoglobulins, antibodies, steroids, hormones, thrombin, biocatalyst. Exactly உங்களோட NCERT ல டேபிள் வருஷம் क्वेश्चन வருது. No way. probably chapter இருந்தாலும் உங்களுக்கு அந்த क्वेश्चन கேக்குறாங்க. So glycogen வந்து storage product. ஏங்கிறது 4. So இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. globulin வந்து antibody. So first option. Select incorrect statement with respect to acquired immunity. Two type of immunity. One passive, another acquired. Acquired immunity is non-specific type of defense present at the time of birth. That is passive. Passive. அவன் என்ன கேட்டிருக்கான்? Incorrect தான் கேட்டிருக்கான். The answer என்ன இது? Passive. Okay. Primary response is produced when our body encounters pathogen for the first time. True. Okay. So this color. Anamnestic response is elicited on the subsequent encounters with the same pathogen. Anamnestic response is due to memory of the first encounter. The 10 E. coli cells with a N15 double-stranded DNA are incubated in a medium containing N14 nucleotide. Then experiment பண்ணது. Okay, measles and stall experiment தானே. After 60 minutes, how many E. coli cells will have DNA totally free from the N15? Okay, எத்தனை E. coli cells இருக்கும் have DNA totally free from the N15 கேட்கறாங்க. Okay, N15 இருக்கக்கூடாது, அங்க எத்தனை இருக்கும்? சரி, ஒரு E. coli வந்து பார்த்தா இடையில 20 minutes இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். Okay, இது little bit of problem. So after 60 minutes என்னது 3 times cell cycle நடந்திருக்கும். எத்தனை டைம் நடந்திருக்கும்? 3 times cell cycle நடந்திருக்கும். So என்ன டாபிக்? செமி கன்சர்வேட்டிவ் மாடல். ஓகே, இனிஷியலா வந்து N15 N15 இருந்திருக்கும். ஆமா இல்லையா? So first cycle நடக்குது. first cycle நடக்குது. first cycle. So first cycle நடக்கும்போது என்ன ஆகும்? ஒரு N15 கன்சர்வ்டா இருக்கும், ஒரு N14 இருக்கும். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் என்னது? அதே மாதிரி நம்ம ஒரு N15 நம்ம ஒரு N14. இது ஃபர்ஸ்ட் சைக்கிள். ஏன்னா ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல ரெண்டா டிவைட் ஆயிடும். அப்ப இங்க 10 இருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன ஆயிருக்கும்? 20 ஆயிருக்கும். ஆமா இல்லையா? 10 இருந்தா என்ன ஆயிருக்கும்? 20 ஆயிருக்கும். சோ இது 10 இது 10 இருக்கும். ஆமா இல்லையா? இங்க 10 இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 10 பார்த்தா 20 தான் வரும். சோ இது ஒரு 10 காப்பீஸ் இருக்கும், இது ஒரு 10 காப்பீஸ் இருக்கும். சரி, இப்போ செகண்ட் சைக்கிள் போடு. இது என்னாகும்? ரெண்டா பிரியும். இது என்னாகும்? ரெண்டா பிரியும். இது தனி ஈக்குவல். இப்போ என்னது? இது ரெண்டா பிரியும். ஆமா இல்லையா? சோ அப்ப இது என்னாகும்? N15 N14 இருக்கும். இப்போ இந்த N14 தானே, அப்ப என்ன ஆகும்? 14 14 இருக்கும். அதாவது 14 14 இருக்கும். சரியா? இப்போ இங்க என்னது? 15 14 இது 14 14. சரி, நமக்கு செகண்ட் சைக்கிள் முடிஞ்சு. அதாவது செகண்ட் சைக்கிள் முடிஞ்சு. எந்த கூட அப்பவே எழுதிக்கலாம். சரியா? எந்த கூட அப்பவே எழுதிக்கலாம். செகண்ட் சைக்கிள் முடிஞ்சு. இப்போ தேர்ட் சைக்கிள் போடுறது. ஃபர்ஸ்ட் சைக்கிள், செகண்ட் சைக்கிள், தேர்ட் சைக்கிள். 20 minutes, 40 minutes, 60 minutes. N15 N14 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 இங்க நாம 14 14 ரெண்டு ஃபார்ம் ஆகும். ரெண்டுமே N14 தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி இங்க நாம ஒரு N15 இருக்கும், 14 இருக்கும், 14 14 இங்க 14 14 14 14 இது ஃபுல்லாவே இருக்கு. ஓகே, சோ இது 14 15 இதுல இருந்து ஒரு ரெண்டுமே 14 இதுல இருந்து ரெண்டு 14 வரும். அதே மாதிரி இங்க எல்லாமே N14 14 இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன கேக்குறாங்க? N15 இல்லாம எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. ஒரு பாக்டீரியா ரெண்டா டிவைட் ஆகும். ஒரு பாக்டீரியாவும் ரெண்டா டிவைட் ஆகும். சரியா? சோ இங்க இருக்கு. அப்ப நமக்கு இது 10 காப்பீஸ் இருக்கும், இது 10 காப்பீஸ் இருக்கும். இது பிரிக்கிறதுனால இது 10 இது 10. இந்த பக்கம் என்னாகும்? 10 10. இந்த பக்கம் என்ன? 10 10
எல்லாமே 10 எல்லாம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நீயே சொல்லு எத்தனை காப்பீஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் N15 என்னது டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் த N15 இருக்கு பாரு. சரி என்னது ப்ளூ கலர் இருக்குமா? ஓகே பாரு N15 இருக்கு, N15 இருக்கு, இங்கே N15 இருக்கு, இங்கே N15 இருக்கு. ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் 3 சைக்கிள்ஸ்னா இங்க. ஓகே சோ இங்க பாரு இங்க N15 இருக்கு, அப்புறம் என்னது இங்க என்னது N15 இருக்கு. சோ என்ன 1 2 3 4 5 6 so மொத்தம் 60 cells are free from the totally free from the N15. சரியா? Next, which of the following is correct statement? Okay, so which of the following is correct statement னு கேக்குறாங்க. Mycoplasma have a DNA, ribosome and cell wall. No. Cell wall இருக்காது மைக்கோபிளாஸ்மாக்கு cell wall இருக்காது. So this is wrong statement. Cyanobacteria group of autotrophic organism classified under the kingdom Moria. ஆமா இல்லையா kingdom Moria கீழ வரும். So this is correct statement. Bacteria exclusively heterotrophic organism. Exclusive word யூஸ் பண்ணிருக்காங்களா? Most of the bacteria except the heterotrophic தான் சொல்லிருக்காங்க NCERT. So this is wrong statement. Slimes are saprophytic organism classified under the kingdom Moria. அப்படியா? The Protista. So this is also wrong. So answer is 2. 2019 question 20 packet. அதற்கு இப்ப again 21 ல 22 ல கேட்டாங்க. சரியா? Recombination frequency between the genes A and C. ரொம்ப ஈஸியா சிம்பிளி அது ஸ்கேல் போடுறதுல அவ்வளவுதான். A and C எவ்வளவு 5%. So 1% recombination எடுத்துப்போம் 1 centimorgan எடுத்துப்போம். என்னது 1 centimorgan. அப்ப என்னது 5% என்னது 5 centimorgan. ஓகே சரி டைரக்டா நம்ம மேப் பண்ண ஆரம்பிச்சோம். இருக்கவே ரொம்ப பெருசா என்ன இருக்குன்னு பாருங்க. இருக்கவே ரொம்ப பெரிய வழி என்ன பாருங்க. A க்கும் B க்கும் நடுவுல இது 29%. அப்ப A வையும் B ஐயும் என்னது தூரமா வை. சரியா? ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு ஃப்ரீக்வென்சி இருக்கு 29% recombination. அப்ப 29 centimorgan. So இது முடிஞ்சு போச்சு. இதை விட்டு ஓகேயா? நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் அத வந்து பாருங்க. இப்போ ஒண்ணா இருக்கு பாருங்க. A க்கும் C க்கும் நடுவுல வந்து 5%, B க்கும் C க்கும் நடுவுல என்னது 15%. ஓகே A க்கும் C க்கும் நடுவுல வந்து 5%. சரி அப்ப A வந்து பக்கத்துல வச்சுக்கோ 5 centimorgan. ஓகே இப்போ இத C ன்னு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அது B க்கும் C க்கும் நடுவுல 15% ஆனது. B க்கும் C க்கும் நடுவுல என்னது 15%. சரி இங்க வந்து இப்போ இந்த பக்கம் கேட்டா இந்த பக்கம் கேட்டா நமக்கு டவுட் வரும். ஜஸ்ட் செக் பண்ணுவோம். B க்கும் C க்கும் நடுவுல 15%, B க்கும் D க்கும் நடுவுல 9% ஆகும். அப்ப கண்டிப்பா வந்து இந்த பக்கம் 9 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 15 சென்டிமீட்டர். கரெக்ட்டா? B க்கும் C க்கும் நடுவுல 15 சென்டிமீட்டர். என்னது B. ஓகே B க்கும் D க்கும் நடுவுல 9 சென்டிமீட்டர். இப்போ A க்கும் D க்கும் நடுவுல என்ன இருக்கு 20 சென்டிமீட்டர். அப்ப நம்ம பண்ணது கரெக்ட். This is the arrangement of gene in the chromosome. So what is the sequence of genes in a linear chromosome? ல என்ன sequence இருக்கும்? பாருங்க ஆன்சர்ல ACBD என்னது ACBD. Next diaphragms. Again same questions are. Diaphragms என்ன பண்ணுவோம்? Simply வந்து cervixல அவரோட sperms வந்து block பண்ணுவோம். ஓகே போகறதா ரீச் ஆகலாம் தடுக்கும். அதான் diaphragmோட மெயினான வேலை. ஓகே contraceptive period. Contraceptive period என்ன பண்ணும்? அவரோட ஓவலேஷனை இன்ஹிபிட் பண்ணுது. ஓவலேஷனை இன்ஹிபிட் பண்ணும். இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் என்ன பண்ணும்? பாகோசைட்டோசிஸ் பண்ணும். என்ன பண்ணும்? பாகோசைட்டோசிஸ் பண்ணும் ஸ்பெர்ம்ஸ். லாக்டேஷன் அமலோக என்னது? absence of menstrual cycle due to the parturition. The hormone is என்னது? prolactin hormone. Okay இது அடிக்கடி எக்ஸாம்ல இருக்குது. இதனால கேட்கிற क्वेश्चन. இந்த prolactin hormone. So A4 எங்க இருக்கு? இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. B1 C வந்து 3 2 C வந்து 2. So option is third one. Bronchiole, goblet cell, tendons, adipose tissue. ரொம்ப சிம்பிள் தான். bronchiole என்னது? ஓகே bronchioles என்னது? ஓகே adipose tissue என்னது? loose connective tissue. ஓகே tendons என்னது? dense regular connective tissue. goblet cells என்னது? glandular tissue. bronchioles என்ன இருக்கு? ciliated epithelium இருக்கு.
so simple. So A4 ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்கு, புரிஞ்சு போச்சு. If colorblind female marries a male whose mother was also colorblind, what are the chances for the pregnancy having colorblind? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Colorblind is X-linked recessive disorder. Colorblindness is a X-linked recessive disorder. யார் marry பண்றா? Colorblind female. அப்ப ரெண்டுமே அது recessive-ஆ இருக்கு. Okay? XC. Man is a man whose mother also colorblind. அம்மாட்ட இருந்துச்சுன்னா X-linked recessive-னா பையன் கண்டிப்பா இன்ஃபெக்டடா இருப்பான். அம்மா கேரியரா இருந்தாலும் சரி இன்ஃபெக்டடா இருந்தாலும் சரி X-linked recessive பொறுத்த வரைக்கும் பையன் கண்டிப்பா என்னவா இருப்பான்? இன்ஃபெக்டடா இருப்பான். அப்ப பையன் கண்டிப்பா என்னது? இன்ஃபெக்டட். ஓகே, பையன் கண்டிப்பா இன்ஃபெக்டட். சோ ரெண்டுமே என்னது? கலர் பிளைண்ட்னஸ். என்னது? ரெண்டுமே கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா உனக்கு எங்க எஸ்கேப் ஆக இருக்கும்? கண்டிப்பா குழந்தை என்னவா இருக்கும்? எந்த குழந்தை பிறந்தாலும் என்னவா இருக்கும்? கலர் பிளைண்டா இருக்கும். எந்த குழந்தை பிறந்தாலும் கலர் பிளைண்டா தான் இருக்கும். ஆமா இல்லையா? சோ என்னது? XC. சோ XC Y XC XC. So that day வந்து பாரு 100% அது கலர் பிளைண்டா தான் இருக்கும். Next final question. Again same நம்ம கேட்கலாம். In a scrubber, the exhaust from the thermal power plant is passed through a electrical wires to the charge of dust passed through electrical wires to charge the dust particles. Okay, ஆமா correct. Next the particulate matter 2.5 cannot be removed by the scrubber but can be removed by the electrostatic precipitator. அதுதான் நம்ம என்ன பண்றோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டருக்கு போறோம். ஸ்க்ரப்பர்ல என்னவா இருக்கும்? ஸ்க்ரப்பர்ல வயர்ல இருக்குமா என்ன? அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர் தான் வந்து வயர்ஸ் தான் இருக்கு. ஸ்க்ரப்பர்ல என்ன இருக்கு? சிம்பிளி லைன் வாட்டர் தான். ஓகே, ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் incorrect, statement 2 is correct. Okay, so thank you so much. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்துருக்கு? மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ரிப்பீட்டர்ஸ் நோஸ் தட் நான் கிளாஸில் ஒவ்வொரு தடவை சொன்ன கொஸ்டின், நம்ம மாடியூல் இருக்க கொஸ்டின் ஆஸ் இட் இஸ் வந்துச்சு. நம்ம ப்ரிசைஸாக ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ஒவ்வொரு தடவை வந்து அந்த கொஸ்டின் செட் பண்ணோம் இல்லையா, ஹேண்டில் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துருக்கு. ஆமாவா இல்லையா? ஸோ நாங்கள் மாடியூல்ஸில் என்ன கொஸ்டின் கொடுத்தோம், நோட்ஸில் என்ன கொஸ்டின் கொடுத்தோம், ப்ளஸ் என்னது நம்ம மாடல் டெஸ்ட்ல என்ன क्वेश्चन வச்சோம் அப்படியே வந்திருக்கு. மோர் தென் 90% நான் சொல்றேன். ஓகே, மோர் தென் 80% கூட கிடையாது, மோர் தென் 90% அப்படியே வந்திருக்கு பிசிக்ஸ் அண்ட் பயாலஜில. ஓகே, சோ நம்ம எப்படி டைப் பண்ணுவோம், எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்திருக்கு. சரிங்களா? அதனால சோ for the repeaters I want to say something. If you have scored anything less, don't feel for that. If you have courage to give the examination, then you can also repeat. And in our institute, we have started a repeaters batch. We have also branch at Pudukkottai and Tirunelveli. Tirunelvelila we have also 2 branches. So repeaters join பண்ணோம்னா admission start ஆயிடுச்சு. As soon as possible நீங்க வந்து join பண்ணிக்கோங்க. Okay, so thank you so much.